நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை வழங்குவதற்காக திரு எம் கோவிந்தராவ் ஐஏஎஸ் அவர்கள், திட்ட இயக்குனர், தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உலக வங்கி துணையுடன் இந்த திட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சார்பில் 3வது மாநில சுகாதார பேரவைக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நம்ம மதிப்புக்குரிய கூடுதல் முதன்மை செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய டிஎம்இ சார் அவர்களையும் டிபிஹெச் சார் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள சிஹெச்ஓ சென்னை கார்ப்பரேஷன் அனைத்து டீன்ஸ், ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் டைரக்டர்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், டிடி ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் டிடி ஹெல்த் சர்வீசஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், லோக்கல் பாடிஸ்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ், இங்கே வந்திருக்கின்ற ஐஎம்ஏ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிற துறைகளுக்கு சார்ந்த ஐசிடிஎஸ், எஜுகேஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஐக்யூவிஏஏ அண்ட் என்ஜிஓ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாநில சுகாதார பேரவை என்பது நம்ம நாட்டிலேயே முதன்முறையாக நம்ம மாநிலத்தில் தான் நடைபெற்று கொண்டு வருகிறது என்று தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று கடந்த 3 வருஷங்களாக பல மாவட்டங்களில் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி மிக சிறப்பாக அனைத்து டீம்ஸு நீங்கள் கம்பைண்டாக இது நடத்திருக்கீங்க. அந்த வகையில் தற்போது வரை கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேற்பட்ட ப்ரப்போசல்ஸ் நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலிலும் நம்ம ஏசிஎஸ் சாரோட கைடன்ஸ்லையும் அந்த ப்ரப்போசல்ஸ் அப்ரூவல் வாங்கி இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் நடைமுறையில் இருக்கிறது என்பது தெரிவிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விஷயங்கள் தெரிவித்து கொண்டு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று நீங்கள் ஃபீல்டில் மிக சிறப்பாக வில்லேஜ் ஹெல்த் அசம்பிளி, பிளாக் ஹெல்த் அசம்பிளி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி நல்ல முறையில் நடத்தியமைக்கு உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்றுதல். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க அழைக்கிறோம். The light denotes the beginning of life, prosperity, knowledge and well-being. Let us this lighting of the Kuttuvilakku remember that lights is to be spread to everyone in the community and the society. Thank you, sir. போர்டு நெக்ஸ்ட் அந்த போர்டு ஓப்பன் பண்ணுறேன். அங்கே அமுக்கின வரமா
ஓகே. பேருங்களா? அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? மாவட்ட பிரதிநிதிகள் தான் வைக்கிறாங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களா மேடம்? யார் 24 டிஸ்ட்ரிக்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? கொடுங்க. அமைச்சர் அட்ரஸ். அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாநில சுகாதார பேரவை துவக்கி வைக்கும் நிகழ்வு. This is a digital inauguration in process. It is to remember, sir, the first assembly was by our Honorable Chief Minister in the same hall 3 years back. This is a hat-trick participation of our Honorable Health Minister, sir. நன்றி ஐயா. அடுத்ததாக இம்மாநில சுகாதார பேரவையின் விளக்க உரையை கூறுவதற்காக நமது மக்கள் மதிப்பிற்குரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய எங்களுடைய அமைச்சர் அவர்களே, அன்பிற்குரிய ப்ராஜெக்ட் டைரக்டர் டிஎன்ஹெச்எஸ்பி திரு கோவிந்தராவ் ஐஏஎஸ் அவர்களே, அன்பிற்குரிய டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவர்களே, அன்பிற்குரிய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய சிட்டியுடைய சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ஜெகதீசன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து டீன்களே, ஜிடிக்களே, டாக்டர்களே, என்ஜிஓஸோடைய ரிப்ரசன்டேட்டிவ்களே, சோதரர்களே, சோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹெல்த் அசெம்பிளி இஸ் அ வெரி யூனிக் கன்செப்ட். அதாவது பொதுவாக ஏதோ பிளான் பண்ண வேண்டியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன ப்ராஜெக்ட் எடுக்கணும், நாங்கள் அதிகாரிகள் அப்படியே மீட்டிங்ஸ் போட்டு கேட்போம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லே என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒவ்வொரு கிராமத்திலே எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் வசதிகள் மேம்படுத்த வேண்டியிருக்கின்றது, ஒவ்வொரு இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜிலே எந்த மாதிரி வசதிகள் இன்னும் மேம்படுத்த, இன்னும் புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், எக்யூப்மெண்ட் வேணும், எந்த சர்வீசஸ் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு இடத்துல வேணும் என்பதை நாங்கள் ரெண்டுமா கேட்டுட்டு அந்த ரிக்வெஸ்ட் அக்ரிகேட் பண்ணிவிட்டு அதே பிறகு ஒரு வரக்கூடிய திட்டத்தில் ஃபிட்டின் பண்ண மாதிரி சூழ்நிலை இருக்கும். பட் த மோர் சயின்டிஃபிக் மெத்தட் இஸ் கிராமிய அளவில் முதலில் கூட்டங்கள் போட்டுட்டு கிராமிய அளவில் அந்த கிராமத்திலோட மக்களுடைய தேவையை கிராமிய மக்களையும் இன்வால்வ் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் செவிலியர் இன்வால்வ் பண்ணிவிட்டு அந்த கெட் த லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் விச் ஹேவ் டு பி டேக்கன் அப். அது பிளாக் லெவலில் சேகரித்து பிளாக் லெவல்லே அதுலேருந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு டு கிவ் தட் லிஸ்ட். அதே டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே கொண்டு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு வந்து லிஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் இதே மாதிரி ஸ்டேட் ஹெல்த் லெவலில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் என்னென்ன வேணும், என்ன சர்வீசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பில்டிங் வேணும் அதை சேகரித்து அங்கே வைப்பதாக. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஹெல்த் அசெம்பிளி. அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் த needs of the people are brought up so that we don't miss out anything. இன்ஃபேக்ட் நானே எனக்கு ஹெல்த் அசெம்பிளி பற்றி ஒரு ரொம்ப டீட்டெயில்ஸ் ஐ டென்ட் நோ தட் திஸ் சார்ட் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி இன் த வோக் இன் த ஸ்டேட். நான் ஒரு பல்வேறு இதுக்கு முன்னால் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், டீன்ஸ், டிடிஸோட மீட்டிங் போட்டுட்டு என்னென்ன வேணும் கொஞ்சம் லிஸ்ட் கொண்டு வாங்க நான் ஏற்கனவே கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி டேக்கன் அப். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பிஃபோர் வி ஹவ் பிளான்ட் அப் ஃபார் த 24-25 year, this health assembly is being conducted under our honorable minister, where all the projects of the districts, after having been discussed, filtered and made into finer projects, are being presented today. அதனால் ஆனரபிள் மினிஸ்டர் அவர்களுடைய முன்னிலையிலே இந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி இது நிகழ்ச்சி முடிச்ச பிறகு ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் பண்ணி பிறகு what we are looking forward in the evening is that PD TNHSP filtered list of projects distributors கொடுப்பார். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்ட், தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய ஃபண்ட் அது மேட்ச் பண்ணி it will help us in fine tuning the actual projects which will be announced by our honorable minister. ப்ராஜெக்ட் டைரக்டர் சொல்ல மாதிரி ஏற்கனவே 2022 26 ப்ராஜெக்ட்ஸ் worth 23 crore ஆட் கேபிட்டல்னு
2023 47 ரெசல்யூஷன்ஸ் கிட்டத்தட்ட 188 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கப்பட்டுள்ளன. ஸோ டுடே திஸ் டைம் ஆல்சோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு all good projects which can be taken up based on the felt needs of the people அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கப்படும். ஆகவே வந்து இந்த இந்தியன் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் குறிப்பாக த கைடிங் ஸ்பிரிட் ஆஃப் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆனரபிள் மினிஸ்டர் சார் அவருடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றோ. இட்ஸ் அ குட் டைம் அண்ட் இட்ஸ் அ குட் வே ஆஃப் பிளானிங் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். அதனால் இந்த ஹெல்த் துறையுடைய அனைத்து அதிகாரிகளும் இந்த பிளானிங்கில் வந்து ஈடுபாடு செய்யக்கூடிய அனைத்து டாக்டர்களையும் செவிலியர்களும் என்ஜிஓலையும் அனைவருக்கும் நான் என்னுடைய பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி ஐயா. அடுத்ததாக இம்மாநில சுகாதார பிரிவின் தலைமையுரை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு முன்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். விருதுநகர் மாவட்ட பிரதிநிதிகள். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களுக்கு மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி. அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சென்னை வடக்கு சேர்ந்த பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நார்த்து அப்புறம் என்ன சார்? சார் சொல்லுங்கள். சென்னை வடக்கு, சென்னை மத்தியம் மற்றும் சென்னை தெற்கு பகுதியை சேர்ந்த மாவட்ட பிரதிநிதிகளை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மத்திய சென்னை பிரதிநிதிகள் மாண்பு அமைச்சர் அவர்களிருந்து பாராட்டுச் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்ட பிரதிநிதிகள் மாண்பு அமைச்சர் அவர்களிடமிருந்து பாராட்டுச் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் விழா பேருரை, அதைத் தொடர்ந்து மீதமுள்ள 20 மாவட்டங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ் வழங்குவார்கள். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவை தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய துறையின் செயலாளர், மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உடைய திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற டிஎன்ஹெச்எஸ்பி டைரக்டர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற டிஎம்இ அவர்களே, டிபிஹெச் அவர்களே, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த அலுவலர்களே, மாவட்ட சுகாதாரத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களே,
தன்னார்வலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய திட்ட இயக்குனர் திரு கோவிந்தராவ் IAS அவர்கள் இங்கே தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று பேசும்போது சிறப்பான கருத்தை சொன்னார். தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவை என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதை தொடங்கி வைத்தார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நாள் முதல் இது தொடர்ச்சியாக இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் மிக சிறப்பான இலக்கை எய்தி கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநில சுகாதார பேரவை என்பது பெரிய அளவில் பயன்பாட்டிலும் இருக்கிறது, உபயோகமாகவும் இருந்து வருகிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்ததற்கு பிறகு பல்வேறு வகைகளில் இந்த கூட்டங்கள் கிராமிய வாரியாகவும் ஒன்றியங்கள் வாயிலாகவும் மாவட்ட வாரியாகவும் நடைபெற்று தற்போது மாநில அளவிலான கூட்டமாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த அளவுக்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டவைகள், அதில் எவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்கின்ற அந்த தகவலையும் நம்முடைய மரியாதைக்குரிய கோவிந்தராவ் IAS அவர்கள் சொன்னார்கள். 21, 22ஆம் ஆண்டுகளில் 14 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற சுகாதார பேரவை கூட்டங்களின் வாயிலாக 26 சுகாதார நலத்திட்டங்களுக்கு 235 கோடி ரூபாய் செலவில் ஆணைகள் வெளியிடப்பட்டு அவைகள் இப்போது செயல்பாட்டில் இருந்து வருகிறது. அதேபோல் 2022-23ஆம் ஆண்டில் 16 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற சுகாதார பேரவை கூட்டம், அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்மொழிவுகள் 47. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த திட்டங்களில் 188 கோடி ரூபாய்க்கான அரசாணைகள் பெறப்பட்டு தற்போது அவைகளும் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே முதல் ஆண்டில் ஒரு 14 மாவட்டங்களிலும், அடுத்த ஆண்டில் ஒரு 16 மாவட்டங்களிலும், நடப்பாண்டில் அது 24 மாவட்டங்களிலுமாக இந்த மாநில சுகாதார பேரவையின் அங்கமாக மாவட்ட சுகாதார பேரவை கூட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று அதனுடைய திட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு இன்றைக்கு அவை அரசின் அரசாணைகள் பெறப்பட்டு அவை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த மாநில சுகாதார பேரவை கூட்டத்தில் இந்த மாலைக்குள் எத்தனை திட்டங்கள் பெறப்பட்டது, அவை எவையெல்லாம் நடைமுறைக்கு வரவிருக்கிறது என்கின்ற தகவல் இன்று உங்களிடையே விவாதிக்கப்படவும் இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படவும் இருக்கிறது. பொதுவாகவே இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் என்பது ஐக்கிய நாடுகளின் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்கு என்று சொல்லப்படுகிற அனைவருக்கும் அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு என்கின்ற அந்த முழக்கத்தோடு இது இன்றைக்கு சிறப்பான ஒரு பயன்பாட்டில் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவை இந்தியாவில் நம் மாநிலம் எல்லா துறைகளிலும் அந்த திட்டத்தை பொறுத்தவரை முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. 29/7/2019 தான் இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உலக வங்கியுடன் தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தொடங்கப்பட்டதற்கு பிறகு எத்தனை முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு எத்தனை திட்டங்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டால் 2854 கோடியே 74 லட்சம் ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அதில் உலக வங்கியின் பங்களிப்பு என்கின்ற வகையில் 1998 கோடியே 32 லட்சம் ரூபாய் அது உலக வங்கியின் பங்களிப்பாகவும், தமிழ்நாடு அரசின் பங்களிப்பாக 856 கோடியே 42 லட்சம் ரூபாய் என்கின்ற வகையிலும் அது திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே உலக வங்கியின் பங்களிப்பு 70%, தமிழ்நாட்டு அரசின் பங்களிப்பு 30% என்கின்ற வகையில் அந்த திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. உலக வங்கி இதுவரை 1578 கோடியே 80 லட்சம் ரூபாய்
அதாவது உலக வங்கியின் பங்கான 1998 கோடியே 32 லட்சம் மதிப்பீட்டில் 1578 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் இந்த திட்டங்கள் இன்றைக்கு பூர்த்தி செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சைகளை மேம்படுத்துதல், தமிழ்நாட்டு மக்களின் இளைஞர்களின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு போன்றவற்றை பேணி பாதுகாப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசு மருத்துவமனைகளின் தரம் மேம்படுத்தப்படுவதற்கு இந்த திட்டத்தின் வாயிலாக உறுதி செய்யப்படுகிறது. குறிப்பாக நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருதுகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கிற போது, கடந்த ஆண்டுகளை விட பல மடங்காக உயர்ந்து வருவதை பார்க்கிற போது நிச்சயம் இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் வெற்றி பயணத்தை நம்மால் உணர முடியும். தமிழகம் இதுவரை 2012 இந்த நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் திட்டம் தொடங்கப்பட்டது என்றாலும் 2012 2024 இந்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாடு இதுவரை பெற்ற அந்த தேசிய தர உறுதி திட்ட விருதுகள், தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருதுகளை பொறுத்தவரை 614. அதில் இந்த அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த 2021 மே திங்கள் 7ஆம் தேதிக்கு பிறகு 545 திட்ட விருதுகள் இதற்கு கிடைத்திருக்கிறது. அப்படியானால் ஒரு 2.5 ஆண்டுகளில் மட்டுமே 545 விருதுகளும், அதற்கு முன்னால் ஒரு 10 ஆண்டுகளில் வெறும் 69 விருதுகளுமே கிடைத்திருக்கிறது. ஆக இந்த 2.5 ஆண்டுகளில் மிக வேகமாக இந்த சுகாதார பேரவை போன்ற அமைப்புகள் எல்லாம் துவங்கியதற்கு பிறகு மிக மிக வேகமாக இந்த விருதுகள் கிடைக்கப்பெறுகிற அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல்தான் மகப்பேறு அறை கர்ப்பிணிகளுக்கான அறுவை அரங்குகளின் தரங்களை உயர்த்துதல் போன்ற நிகழ்வுகளுக்கு திட்ட சான்றிதழ் லக்ஷயா என்று சொல்லப்படுகிற லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்று சொல்லப்படுகிற அந்த சான்றிதழ்களும் இன்றைக்கு தமிழக அரசுக்கு 2017 முதல் கிடைக்கப்பட்டு வருகிறது. அதில் இதுவரை தமிழகம் பெற்ற 2017க்கு பிறகு பெற்ற விருதுகளின் எண்ணிக்கை 84. அதில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பெற்ற விருதுகள் மட்டுமே 55. கடந்த 4 ஆண்டுகளில் பெறப்பட்ட விருதுகளின் எண்ணிக்கை 29. 2.5 ஆண்டில் மட்டுமே கிடைத்த விருதுகளின் எண்ணிக்கை 55 என்கின்ற வகையில் லக்ஷயா விருது பெறுவதிலும் இன்றைக்கு தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் செயல்பாட்டிற்கு பிறகு அசுர வேகத்தில் அந்த விருதுகளும் இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொற்றா நோய்களின் தாக்கத்தை குறைப்பதற்கு, அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை அகற்றுவதற்கு எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் தொடங்கப்பட்ட அந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டம் குறிப்பாக டயபெட்டிக், ஹைப்பர்டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த 5 வகையான நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்ப்பது, மருந்துகள் தருவது என்கின்ற வகையிலான அந்த திட்டங்களின்படி முதல் பெட்டகத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தந்துவிட்டு அப்போது அவர் சொன்னார்கள், இந்த மக்களை தேடி மருத்துவம் விரைவில் 1 கோடி பயனாளர்களை சென்றடைகிற வகையில் இதனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு முதல் பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். 50 லட்சமாவது பயனாளி என்று சித்தலப்பாக்கத்தில், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தலப்பாக்கத்தில் 50 லட்சமாவது பயனாளிக்கும் மருந்து பெட்டகத்தை தந்தார். 60 லட்சமாவது பயனாளிக்கு நானும் நம்முடைய உயர் அலுவலர்களும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மையட்டான்பட்டி என்கின்ற ஊருக்கு சென்று தந்தோம். 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டத்தில் போதைமலை என்கின்ற பகுதியில் நல்லம்மாள் என்கின்ற சகோதரிக்கு தந்தோம். 80 லட்சமாவது பயனாளி சைதாப்பேட்டை கோதாமேடு என்கின்ற பகுதியில் தரப்பட்டது. 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு தரப்பட்டது. 1 கோடியே 1வது பயனாளிக்கு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே பங்கேற்று திருச்சி சன்னாசிப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தந்தார்கள். ஆக ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்துவிட்டு அந்த திட்டத்தின் தொடர் வெற்றியிலும் பங்கேற்றிருக்கிறார் என்பதற்கு மக்களை தேடி மருத்துவம் ஒரு பெரிய அளவிலான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. முதல் பயனாளி 50 லட்சமாவது பயனாளி, 1 கோடியே 1வது பயனாளி என்கின்ற வகையில் 3 முறை
அந்த திட்டத்தின் பயனாளிகளை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் இந்த துறைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உலக வங்கியின் செயல்பாட்டில், குறிப்பாக தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் செயல்பாட்டில் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது ஒரு மகத்தான வெற்றியினை பெற்று உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற திட்டமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அதேபோல் தொற்றா நோய்களுக்கான பணியிடம் சார்ந்த பரிசோதனைகள், அதேபோல் ஏராளமான இப்பொழுதும் கூட அண்மையில் நாங்கள் ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அதை அந்த பகுதி மக்களுக்கு சமூக அளவிலான புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வகையிலும், ஒட்டுமொத்த பேருக்கும் பரிசோதனைகளை தொடர்ந்திட வேண்டும் என்கின்ற வகையிலேயும் கடந்த நவம்பர் திங்கள் 22ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற காளிங்கராயன் பாளையத்தில் தொடங்கி வைத்தோம் அந்த திட்டத்தை. அந்த திட்டம் தொடங்கி வைத்ததற்கு பிறகு இப்பொழுது 4 மாவட்டங்களிலும் எங்கே எல்லாம் அதிகப்படியான புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறதோ, குறிப்பாக நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல இந்த 4 மாவட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிற அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த பரிசோதனைகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஈரோடாக இருந்தாலும், திருப்பத்தூராக இருந்தாலும், கன்னியாகுமரியாக இருந்தாலும், ராணிப்பேட்டையாக இருந்தாலும் அங்கே 18 வயதுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை என்று கண்டறியப்பட்டிருப்பது 53,02,823 பேர். இதில் யாரெல்லாம் உடனடியாக இந்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டவர்கள் 7,80,589 பேர். இதில் இப்போது 3,31,929 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டு இவர்களில் 28 பேர் இன்றைக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களை காப்பது என்பது இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் மிக முக்கியமான குறிக்கோள்களில் ஒன்றாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஏராளமான திட்டங்கள் நம்முடைய அவசர மற்றும் விபத்து கால சிகிச்சை தரத்தை உயர்த்துவதற்கு இன்றைக்கு 108 ஆம்புலன்ஸின் சேவை பெரிய அளவில் இன்றைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டம் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அதிகமாக விபத்துகள் ஏற்படுகிறதோ அந்த பகுதிகளை கண்டறிந்து அதை ஒட்டி இருக்கிற ஏறத்தாழ 694 மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை 237லும், தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 457லும், ஆக மொத்தம் 694 மருத்துவமனைகளில் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் செயல்பாட்டிற்கு கடந்த 1.5 ஆண்டில் மட்டும், அதாவது 18/12/2021 தொடங்கி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இதுவரை 2,27,682 பேர் விபத்துகளில் சிக்கியவர்கள் உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்குள் நிதி ஆதாரம் தந்து அவருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி காப்பாற்றப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 2,27,682 பேர். அந்த வகையில் அரசின் சார்பில் 198,13 லட்சம் ரூபாய் இதுவரை தரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாநிலத்தில் தற்கொலைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மனநலன் திறன் வளர்ப்பு திட்டம் மூலம் மனநோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான வகைகளில் பயிற்சியை வழங்குவதற்குரிய அந்த நிகழ்வுகளும், அதேபோல் தற்கொலை தடுப்பு சேவை ஒரு 104 தொடங்கி அதில் ஒரு 20 மனநல ஆலோசகர்களை கொண்டு தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்குகிற ஒரு திட்டமும் இன்றைக்கு மாநில சுகாதார பேரவையின் சார்பில், தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் சார்பில் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் மூலமாக செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இன்றைக்கு எல்லோருடைய தன்னார்வலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பல்வேறு சேவை துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் போன்றவர்களுடைய கருத்துக்களையும் பெற்று அவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற கருத்துக்களின் அடிப்படையில் திட்டங்களையும் தீட்டி அந்த திட்டங்களை செயல்படுத்துவது இந்த மாநில சுகாதார பேரவையின் மிக முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று. எனவே அதை நிறைவேற்றுகிற இந்த 3ஆம் ஆண்டு கூட்டத்தில் நானும் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் என்று கூறி, வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த மனங்கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்வாக மாவட்ட சுகாதார பேரவை நிறைவுற்ற 24 மாவட்ட பிரதிநிதிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்குகிறார் நமது மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். Let me call the districts representatives who have completed the district assemblies that have come now for representing their districts here. திருவள்ளூர் மற்றும் பூந்தமல்லி மாவட்டம், திருவள்ளூர் மற்றும் பூந்தமல்லி மாவட்ட பிரதிநிதிகள் இப்பொழுது மேடையில். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம், அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம். This is Tiruvallur and Poondamalli receiving their appreciation certificates. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம், அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம். This is the joint director, Tirunelveli, the dean Tirunelveli Medical College, the deputy director Tirunelveli, and all the district representatives from Tirunelveli here. அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம், அதற்கடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம். The next is the district of Ramanathapuram getting their certificate of appreciation now, followed by Coimbatore district. அதற்கடுத்ததாக தேனி மாவட்டம், this is the Coimbatore district now, and also representatives from Nilgiris. Next is Theni, followed by Madurai. Theni மாவட்டம், பின்னதாக மதுரை மாவட்டம், அடுத்ததாக திண்டுக்கல் மற்றும் பழனி, திண்டுக்கல் மற்றும் பழனியை தொடர்ந்து நாமக்கல், this is a team from Dindikkal and Palani. அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம், அதற்கடுத்தபடியாக மயிலாடுதுறை. This is a joint director, the dean and the representatives from Namakkal districts now receiving the certificate of appreciation. Next is Mayiladurai, அதற்கடுத்ததாக சேலம் மாவட்டம். மயிலாடுதுறை, this is the district representatives of Mayiladurai now. அடுத்ததாக சேலம் மாவட்ட பிரதிநிதிகள், சேலம், ஆத்தூர். Both the representatives from Salem and Anathur HUDs now. அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டம், next is the proud representatives of Perambalur district here. அடுத்ததாக திருவண்ணாமலை, this is the team from the Perambalur district. அடுத்ததாக திருவண்ணாமலை செய்யார், திருவண்ணாமலை and செய்யார் districts. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி, அதற்கு அடுத்ததாக திருப்பத்தூர்,
Tirupattur district representatives, please. Kadalur and Viluppuram. Tirupattur district representatives on the dais now, receiving the certificate of appreciation. Kadalur and Viluppuram, please back up to the dais. திருப்பத்தூர், அடுத்ததாக கடலூர் மாவட்டம், கடலூரை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம், this is the Kadalur district representatives now. அதற்கு அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரத்தை தொடர்ந்து ராணிப்பேட் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம். விழுப்புரம் மாவட்ட பிரதிநிதிகள் இவர்களை தொடர்ந்து ராணிப்பேட், ராணிப்பேட்டை தொடர்ந்து நிறைவாக செங்கல்பட்டு மாவட்ட பிரதிநிதிகள். This is the Chengalpet team here. Thank you, sir. There ends the certificate distribution ceremony. Thank you so much. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி வழங்க மருத்துவர் ஷோபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் சார். இந்த சுகாதார பேரவைக்கு வருகை புரிந்து இந்த மாநில சுகாதார பேரவையை நடத்தி கொடுத்த மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அரசு கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் இயக்குநர்களாகிய மருத்துவ கல்வி மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் அவர்களுக்கும், சென்னை மாநகராட்சி நல அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்துள்ள டீன்ஸ், ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், டெப்டி டைரக்டர்ஸ், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், டிஃபரெண்ட்லி டிசேபிள்ட் அண்ட் இந்த பேரவையை நடத்தி தருவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்களாகிய என்ஜிஓஸ், ஐஎம்ஏ ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் வேர்ல்ட் பேங்கோட ஐக்யூஏ ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் இந்த இடத்தை நமக்கு வழங்கிய ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அண்ட் ஊடகத்துறை அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வு தொடரும் சார். Okay. Thank you, sir. The technical session will be started now. So kindly remain in your seats. Please be seated. Presentation Virudhunagar. Additional Director Gerard sir irukara. இருக்காரு மேடம், எங்கேயோ இருந்தார். NHM Additional Director Dr. Gerard. Dr. Gerard. There's a call for the moderators here. Sir, Dr. Gerard sir. இல்லை தோ வந்துட்டார். But DMS madam. No, Rani can. Dr. Chitra madam, sir. Chitra madam. Dr. Chitra madam, please come to the dais, please. We are just calling the moderators. Madam, JD NHM madam irukanga. Krishna Leela madam. Dr. Krishna Leela madam, Joint Director NHM, onto the dais, please. Dr. Rajashekar. Yes.
representation from the DME. Onto the dais, please, sir. And DME Dr. Krishna Raj, sir, DME representative. representing the DPH side. Priya, you also come. Please be on the dais, sir. Dr. Krishna Raj, sir. Dr. Priya, Nodal Officer, Maklai Thedi Maruthuvam. Onto the dais, please. Gerard sir, Did we miss out anyone, madam? illa. So DPH, DMS. So the presentations now, the districts will be called for your presentations. 2 points you have to remember. One is your time is short, only 10 minutes per district. The next is kindly don't repeat the proposals which you have already submitted to the government. ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று வந்து 10 மணித்துளிகளுக்குள்ளார நீங்கள் என்ன பேசணுமோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப கொடுத்த ப்ரப்போசல்ஸ் பேசாதீங்க. And make sure your representation here is purely for the indices with regard to social and health. So that is it. Let us start the session with Virudhunagar. The speaker from Virudhunagar onto the dais. Next will be Nagapatnam. So Nagapatnam, keep your preparations ready. I'll just say the order for the first 5 districts. First will be Virudhunagar, second will be Nagapatnam, third will be Krishnagiri, fourth will be Tiruvallur and Pundamalli combined presentation, fifth will be Chennai North. So the first representation here is by Virudhunagar district. To all the other attendees here, kindly if you want to have any queries or doubts cleared, jot it down according to your districts, so that at the end of the time we will be having a question and answer session, so that we will clarify all your queries at that point of time. So thank you. On to you, madam. Over to you, Virudhunagar district. I am very pleasure to be here to present our district resolutions for the state health under the State Health Assembly, and also I thank our respected DPH sir, our joint director sir, and also all dignitaries on the dais and off the dais. This is our district demographic profile. Virudhunagar district caters around 20 lakhs populations, rural population around 10 lakh 39,000 and urban population is 10 lakh 34,000. We are having 11 blocks, 10 taluks, 1 corporations, 5 municipalities and town panchayat around and village panchayat around 450 village panchayat, and HSC is around 245, and we are having PSCs of total 58, urban PSC 7 and rural PSC 51, sub-district hospitals around 9 and district headquarters hospital 1 at Arpukote and 1 medical college hospital. These are the photos. This time we have conducted village level health assemblies, and also we have resolution around 264 resolutions from the village level representatives who are actively president, and also councillors also participated in the village health assemblies, and the resolution were scrutinized and prioritized by the block health assembly, where elected MLAs and respected MLAs and other union chairmen also participated in block health assembly, and they have referred for district health assembly around 118 resolutions. District health assembly conducted under the chairmanship of district collector, and representatives of local bodies and also MLAs were participated. And on district level we have scrutinized the resolution, and under the chairmanship of district collector we have shot out the issues around 84 resolution at this district level, and now we have recommended around 34 resolution and 1 proposals for state health proposals. First resolution was maternity block at Alahaburi PHC. The PHC was constructed and new PHC opened during 2015,
and deliveries were around averaged 50 to 75 occurring per year, and there is no separate maternity block for that PSCs, so that need is from the local president level and also escalated to the district level and also to the state level. This is necessary for the people also. Only one OP block is available, so it's necessary for maternity block for Alahabri PSC. And resolution number 2 is for staff nurse quarters at Kaniseri Pudur block PSC. It is a block PSC which was upgraded during the year 15-16, where only one staff nurse quarters is available. The post sanction was 7 staff nurse, so it was very inconvenient for the staff to travel and for any emergency. They have, in PSC, if they have staff nurse quarters, it will be useful for handling emergency case also. In that PSC, Lakshya also they have under certification. We are doing LSCS and PAS also. Per week we are doing 5 to 6 PS case and also LSCS. Delivery also around 30 deliveries occurring per month. So it's these 2 PSC also recently last year certified by the national qualities under they are fully certified. This is a block PSC fully certified by NQAS. So it's a very essential one, ma'am. And next is a new accident and emergency ward for Gopalapuram PSC. This is also upgraded PSC. This also very near to the highways. This needed, we have one OP block and maternity block, but AE ward is a norms as per under the NQAS norms. It is a very narrow building and also we need AE ward with 4 bedded for Gopalapuram PSC. Narikudi block PSC. This is also very backward region in the aspiration block also this Narikudi PSC. Around delivery also there will be conducting 10 to 15 deliveries and also catering the nearby villages from other districts also. Paramakudi and Sivahangai also patients will be visiting this Narikudi PSC. Only medical officer quarters is also fully condemned, and we need staff nurse quarters, so they can medical officer quarters and staff nurse quarters to accommodate there, because the the distance to the district headquarters hospital is around 15 kilometers. They have to come to Arupukottai. If medical officer is available to it will be very useful for other emergency case also. And we need one administrative block for Reddyapatti PSC. These are newly created PSC where Siddha wings are not available. We recommend Siddha wing for this Alahabri PSC and Mudukankulam PSC. And ANC waiting hall for Pudupatti Community Health Center, where we are having AN clinic weekly. Around 100 to 150 ANC are coming to PSC for AN checkup. They have to wait for a long time for a GTT test and all other ultrasound scan and all. So this is very required. Narikudi, Nadusurakudi PSC, they also need staff nurse quarters. Around 10 deliveries occurring per month. Thayalpatti CHC, this is also newly created PSC. They don't have the AN checkup hall, so they need a multipurpose AN checkup hall. In Malanganuru CHC, it's a upgraded PSC where sterilization, cesarean section and OT performance are occurring. They still transfuse blood, around 44 blood transfused during the theatre session. Without blood storage center, but they are in need of blood storage center. New building for district 3B center, where DDC in Virudhunagar, they don't have any office. Now at present they are staying at the GH, inside the GH premises, so they need a TB office. Madam, this is a Madam, 1 minute. Please submit, Madam. Consolidate பண்ணிடுங்க. Okay. தமிழ்ல முடிஞ்சா like எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும், Madam. Thank you. Okay.
சார் இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து நமக்கு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப இருக்குது. இதில் மெயினாக பார்த்தா நமக்கு வந்து விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணதில் வந்து 2040 ஓபி வராங்க. அதே மாதிரி 600 ஐபி வந்து பெர் டே இருக்காங்க. அவங்களுக்கு வாட்டர் நீடு வந்து ரொம்ப இருக்குது. ஆல்ரெடி 10 லட்சம் வாட்டர் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் இருக்குது. இன்னும் வந்து நம்ம என்னென்னா அடிஷ்னலாக இப்போ விலைக்கு தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6 lakh கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் வேணும். இப்போ தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் நமக்கு இருந்தால் இது வந்து ரொம்ப வந்து டெலிவரி பேஷண்ட் ஆகட்டும், ஓபி ஐபி எல்லாத்துக்குமே ரொம்ப ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர் கெப்பாசிட்டி வந்து டேங்க் வந்து வேணும். அதே மாதிரி அடிஷ்னல் எஸ்டிமேட் ஆஃப் வெயிட்டிங் ஷெட் ஒன்று கேட்டிருக்காங்க, அது கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ஜிஹெச்சில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரூம் இதெல்லாம் திருத்தங்கள், காரியப்பட்டி அண்டு வத்ராப்பு அந்த ஜிஹெச்சில் வந்து 3 ஜிஹெச்சில் வந்து நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரூம் வித் ஃப்ரீசர் பாக்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி எக்ஸ்ரே மிஷின்ஸ் வந்து மல்லாங்கணறு பிஎஸ்சி பிளாக் பிஎஸ்சி தாயல்பட்டி சிஹெச்சுக்கு எக்ஸ்ரே யூனிட் இது வரைக்கும் சேங்ஷன் ஆகலை, அதுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒன் ஸ்டாப் டிபி சென்டரில் நமக்கு வந்து ஆல் சர்வீஸ் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதே மாதிரி இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட், வாஷிங் மிஷின், சிடிசி மிஷின், ஹைட்ராலிக் ஓடி டேபிள், சிடிசி மிஷின் ஃபார் சாதுர். ஏன்னா டெலிவரிஸ் வந்து ஹை ரிஸ்க் மதற்கு நம்ம ப்ரியராக அட்மிட் பண்ணி சிடிசி எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நெசசரியாக தேவைப்படுது. அதே மாதிரி எக்ஸ்ரே மிஷின் ஃபார் ஜிஹெச் வத்ராப்பு அண்டு வாஷிங் மிஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரூநாட் மிஷின்ஸ், ஏன்னா இங்கே நமக்கு காரியப்பட்டி ஜிஹெச்சில் வந்து நமக்கு வந்து ஓபி 700 to 800 வராங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நமக்கு டிபி டயக்னோசிஸ்க்காக தேவைப்படுது. இன்னொன்று இது வந்து லேப்ராஸ்கோப்பி வித் கேமரா வந்து ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது டிடி ஃபேமிலி வெல்ஃபேர் சைடில். ஸோ இங்கே நமக்கு 16 கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, ஒரு லேப்ராஸ்கோபிக் மிஷின் தான் அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு அவங்க 100 பண்ணுறாங்க. இன்னும் வந்து இன்னொரு 2 மிஷின்ஸ் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் ஆப்தால்மிக் சர்ஜரி வந்து அவங்களும் ஒரு 12 ஆப்தால்மிக் சர்ஜன் இருக்காங்க. பட் ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் இல்லை. இதுவும் கொடுத்தா இன்னும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். பேஷண்ட்டும் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து இப்போ எனக்கு ஹெச்எஸ்சி ஃபேப்ரிகேஷன் வந்து இது வந்து இந்த தாயல்பட்டி பிஎஸ்சி புதுசாக ஆனதுனால எனக்கு இவ்வளோ ஹெச்எஸ்சிக்கு வந்து மோர் தென் 5000 பாப்புலேஷன் அதுக்காக கேட்டிருக்கோம். நியூ ஹெச்எஸ்சி ப்ரொபோசல் குன்னூரில் ஒன்று கொடுத்துருக்கோம். கிரியேஷன் ஆஃப் நியூ அடிஷ்னல் பிஎஸ்சி இது ரொம்ப முக்கியமான ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது சார். இது தாயல்பட்டியில் வந்து ஒரு கல்லம்நாயக்கம்பட்டி ஜிஹெச் ஆனதுனால அந்த பாப்புலேஷனோட 9 ஹெச்எஸ்சியும் ஒரே பிளாக்கில் தான் இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம போய் கேட்டர் பண்ணுறதுக்கும் மக்களும் இங்கே வரமாட்டேன்றாங்க. ஏஎன் கேருக்காகட்டும் எனி கேருக்கும் வந்து போக முடியலை. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு பேக்லாக் இருக்குது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் பிஎஸ்சி வந்து ரெக்குவயர்மெண்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதை சுற்றி நமக்கு வந்து நிறைய ஃபயர் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. மினிமம் இன்ஜுரி ஆனாலும் தே ஹாவ் டு கோ டு ஜிஹெச், தூரமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ நியூ பிஎஸ்சி இங்கே இருந்தால் இது வந்து கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே லெப்ரஸியில் வந்து கேம்ப்க்கு அவங்க வெஹிக்கிள் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் மெடிக்கல் காலேஜ் அலாட்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இன்னொன்று அடலசன்ட் அனிமியா வந்து நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரிஷ்னல் ஹீமோக்ளோபின் செக் பண்ணிவிட்டு நியூட்ரிஷ்னல் கிட்டு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஒரு ப்ரொப்போசலாக கொடுத்துருக்கேங்க சார். டீட்டெயில்டாக நான் சப்மிட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, ma'am. We can give the written representation to us. Let me call now Nagapattinam district for their presentation. So make it very short because you are keeping people away from the snacks and tea. So that's a point which I want to say. 1 second, Dr. Meenakshi, just few minutes. You people want to interact or ask her anything? Say something. Yeah, please. That was a very good presentation. I was just have questions. Thank you for a very good presentation and detail. My question is, I thought it was about social health, the purpose. So, do you have any things to say about that, community voice being represented? Because this was a lot of infrastructure issues. Okay, you need to think about that. Okay. You asked for leproscope. Yes. No issues. Madam, I just want that one. Yeah, please. So, for the benefit of all the other districts also, one important observation I would like to share is, in the compilation பார்த்தீங்கன்னா, like infrastructure and other support needs in the baseல வந்து ஒரு compile பண்ணி present பண்ணுறீங்க. அதில் அட்லீஸ்ட் ஐ ஹைலைட் ஒன் திங். இப்போ நியூ ஆக்சிடென்ட் இன் எமர்ஜென்சி வார்டு வந்து அந்த கோபாலபுரம் ஒரு இடத்துல சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ தட் லுக்ஸ் லைக் இட் ஹஸ் கம் ஃப்ரம் த கம்யூனிட்டி.
So it's near the highway and there is seems to be a lot of some accidents happening there. So அது போல் இந்த community representation உங்களுடைய each district presentationல community representation, the voices of the people from the village to block to the district to state கொண்டு வரோம் பாருங்க. That will get a lot of attention and priority when you present. So this is a general observation I'm making, which all other districts also in your presentation, please put your mind into it and then bring it out. Thank you. Thank you so much, sir. Like we were expecting some inputs from like this. So it is a benefit for the other districts also. Restrict your consultation points to what our Gerard sir said. Let it be the voices of the people. This is a forum, this is a platform. நம்ம இது வந்து மக்களோட பிரதிநிதித்துவம் நம்மளோட ஹெல்த் இண்டைசஸில் என்ன இருக்கோ அதே முன்னிறுத்தி உங்களோட கன்சல்டேஷன் இருக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஸோ நவ் நெக்ஸ்ட் வி go to this Nagapattinam district presentation. Over to you, sir. Thank you. Good morning, one and all. Today I am here to present for my district Nagapattinam. This is general profile of Nagapattinam. So Nagapattinam consists of 27 PHs and 4 GH and 1 headquarters, 1 medical college. This is some of the block health assembly photo. ப்ரீவியஸாக நம்ம ரெஸ்பெக்டட் ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு பிளான் அப்படிங்கிறனால நம்ம அந்த பிளாக் ஹெல்த் அசம்பிளி வெல் அட்வான்ஸ்டாக நம்ம எல்லா எம்எல்ஏக்குமே சொல்லியிருந்தோம். ஸோ எனக்கு நாகப்பட்டினத்தில் 6 பிளாக் இருந்தது. ஸோ ஈச் எம்எல்ஏக்கு வந்து 2 பிளாக் கவர் ஆகும். ஸோ எல்லா பிளாக் அசம்பிளிலையுமே வந்து எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் வித் அவங்களுடைய ஒன்றிய செயலாளர், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு என்ன வேணும் அவங்க ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாகப்பட்டினம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட், டிசாஸ்டர் ப்ரோன் ஜோனில் இருக்குது. ஸோ எங்களுடைய பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெரி நியர் ஓல்டு அண்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அவுடேட்டடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு பிளான் அப்படிங்கவுமே அவங்க எல்லாமே ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் பண்ணி உண்மையாலுமே இது ஒரு நல்ல பிளான், நல்ல ஸ்கீம். டெஃபினட்டாக பிளாக் ஹெல்த் அசம்பிளியில் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளிலையும் அவங்க ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டு என்ன பில்டிங் வேணும் அப்படிங்கிறத அவங்களே உட்காந்து ரீகன்சல் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார், எம்எல்ஏஸ், எம்பி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஸ்பாட்டில் ஒரு 10 ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு பில்டிங்ஸ் நிறையா எங்களுக்கு தேவைப்படுது மேடம். ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய 125 ஹெச்எஸ்சியில் மோர் தென் 50% ஆஃப் தி ஹெச்எஸ்சி பில்டிங்கில் ரெண்ட் ஃப்ரீ பில்டிங்கில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மேடம் முன்னாடியே சொன்னாங்க பிஎம்ஜேவிக்கில் கொடுத்ததை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. நிறையா ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்கோம், பிஎம்ஜேவிக்கில் கொடுத்துருக்கோம், 15th ஃபெமினன் கமிஷனில் கொடுத்துருக்கோம். பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 ஹெச்எஸ்சி தான் ஒவ்வொரு ப்ரொபோசலையும் அப்ரூவல் ஆகுது. பட் எங்களுடைய எலக்டர் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுடைய ஏரியாவில் ஹெச்எஸ்சி இல்லை எல்லாமே. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு மோஸ்ட் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்டில் ஹெச்எஸ்சி தான் அவங்களுக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ அங்கே ஹெச்எஸ்சியே இல்லை அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப வந்து ஹெச்எஸ்சி ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஓபி பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா 2 கேட்டிருக்கோம். ட்ரைனிங் சென்டர் மேடம். ஸோ ட்ரைனிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து விழுப்புரம் ஆர் சென்னைக்கு தான் அனுப்புகிறோம். எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே உள்ள ஸ்டாஃப் நர்ஸு எல்லாமே எங்களுக்கு அட் தி டைம் எடுத்திங்கன்னா 50% ஆஃப் தி வேகன்சி எல்லா கேட்டகரிலையும் இருக்குது. அப்போ நாங்கள் ட்ரைனிங் வந்து விழுப்புரம் இல்லை சென்னை அனுப்பும்போது இன்னும் வந்து ஸ்டாஃபுடைய வேகன்சி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ட்ரைனிங் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஒரு சிஹெச்சில் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் மோர் தென் 30 years ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ எம்என்ஆர் ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். பட் எம்என்ஆரில் வந்து அவங்க 20 lakhs கேட்குறாங்க. ஸோ அதனால் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஓடி பில்டிங் கேட்குறோம். 2-3 பிஹெச்சில் வந்து 250 ஓபி, ஒரு 100 ஏஎன் மதர் வந்தாங்க அப்படின்னா ஏஎன் மதர்லாம் வெளியில் தான் நிற்கிறாங்க. அவங்க ப்ராப்பராக உட்காரதுக்கு இடம் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக எங்களுக்கு ஏஎன் வெயிட்டிங் ரூம் வேணும். ஸோ நியூ ஹெச்எஸ்சி பில்டிங் நாங்கள் இதில் வந்து ஒரு 27 வந்து கொடுத்துருக்கோம். பிஎம்ஜேவிக்கில் தனியாக செப்பரேட்டாக 10 கொடுத்துருக்கோம். அது இதில் இன்க்ளூட் பண்ணலை. கீழ்வேலூர் திருக்கோளை ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு G+2 பில்டிங் கேட்குறோம். அது மாதிரி கீழ்வேலூர் ஜிஹெச்சில் பயோமெடிக்கல் ஸ்டோரேஜ் ரூம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் கேட்குறோம் மேடம். ஏன்னா வந்து இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் எம்ஆர்பியில் போட்டால் கூட மெடிக்கல் ஆஃபீஸர் நிறைய பேர் வரல. ஸோ 40 பேர் கொடுத்ததில் 20 பேர் தான் வராங்க, நிறைய பேர் வரல. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து ஒன் ஆஃப் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது.
எல்லா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அசம்பிளிலையுமே நான் எங்களுடைய 3 எம்எல்ஏ ரெப்ரசன்ட் பண்ணது மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லா பிஹெச் 27 பிஹெச்சுமே மெடிக்கல் ஆஃபீஸர் கோட்ரஸ் கேளுங்க, ஸ்டாஃப் நர்ஸ் கோட்ரஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கோட்ரஸ் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிமைன் வேக்கன்சி அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 39 எக்யூப்மெண்ட், எல்லாமே நியூ எக்யூப்மெண்ட் ப்ளஸ் ஓல்டு, எதெல்லாம் அவுடேட்டடோ எல்லா எக்யூப்மெண்ட் கேட்டிருக்கோம். இது ஆல் 3 டைரக்டரேட்டுக்கு. இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து கேட்டிருக்கிறது வந்து லேப்ரோஸ்கோபிக் எக்யூப்மெண்ட் கேட்டிருக்கோம், டீன் சார் கேட்டிருக்காங்க. எங்களுடைய சர்ஜன்லாம் அடிக்குவேட்டாக இருக்காங்க, எல்லா சர்ஜரியுமே ஜென்ரல் சர்ஜரியில் இது பண்ணுறோம். லேப்ரோஸ்கோபிக் வீடியோ லேப்ரோஸ்கோபிக் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 50% ஆஃப் தி சர்ஜரி வந்து வீடியோ லேப்ரோஸ்கோபிக்கில் பண்ண முடியும், டெஃபினட்டாக அதை அச்சீவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டீன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து எங்களுடைய ஜிஹெச்சில் இது வரைக்கும் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் அவுடேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்கோம். மொத்தம் 39 எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் 2 ஃபேஸ் ஆஃப் அங்கன்வாடி ஸ்க்ரீனிங் பண்ணதில் சாம் மேம் சில்ட்ரன் அதிகமாக இருக்குது. அதாவது சிவியர் அக்யூட் மால்நரிஷ்டு சில்ட்ரன் அண்டு மாரேட்லி அக்யூட் மால்நரிஷ்டு சில்ட்ரன் லாஸ்ட் 2 ஃபேஸ்லையுமே நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தான் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரிவிலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு நியூட்ரிஷனல் ரெகுலேஷன் சென்டர் டெஃபினட்டாக வேண்டும். ஏன்னா இப்போ உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒன்று சென்னைக்கு அனுப்புகிறோம், இல்லைனா திருவாரூருக்கு அனுப்புகிறோம். ஸோ நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் ஏன்னா ப்ரிவலன்ஸ் அதிகமாக இருக்குது. 2 சர்வே கண்டக்ட் பண்ணதில் 2லையுமே நாகப்பட்டினம் மயிலாடுதுறை டாப்பில் வந்திருக்கு ப்ரிவலன்ஸில். ஸோ நியூட்ரிஷனல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வேணும். எங்களுடைய 6 பிஹெச்சில் வந்து 2 பிஹெச்சில் வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் கிடையாது. இவங்க 2 பேருமே பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் ஜிஹெச்ஆர் மெடிக்கல் காலேஜுக்கு தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போகிறாங்க. ஸோ இந்த சிஹெச்சில் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் யூனிட் சேங்ஷன்டே கிடையாது. சேங்ஷன் பண்ணால் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு 6 பிளாக்ல ஒரு பிளாக்ல மட்டும் ஜிஹெச் கிடையாது. இது நாகப்பட்டினம் எம்எல்ஏ வந்து அதை வந்து ஒரு பிளாக்ல ஜிஹெச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருமருகல் சிஹெச் வந்து ஆல்மோஸ்ட் 300 ஓபி பர் டே வருது. ஸோ எய்தர் திருமருகல் பிளாக் பிஹெச் ஜிஹெச்சாக கன்வெர்ட் பண்ணாவோ இல்லை நீ ஒரு ஏன்னா 6 பிஹெச் இருக்குது, ஒரு பிளாக் பிஹெச் இருக்குது, பட் ஜிஹெச் கிடையாது, ஜிஹெச் வேணும். ஸோ வயா இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 27 பிஹெச்சில் வந்து ஏன்னா கேன்சர் ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ஸோ எல்லா பிஹெச்லேயும் வயா செக் பண்ணுறோம். பட் நம்ம வந்து 71 ஹெச்எஸ்சியில் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபைட் ஸ்டாஃப் போட்டிருக்கோம். பட் அந்த ஹெச்எஸ்சியில் மட்டும் வயா இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தா டெஃபினட்டாக அங்கே உள்ள மக்கள் வந்து வயா ஸ்க்ரீனிங் அந்த ஹெச்எஸ்சி லெவல்லையே பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குவாலிஃபைட் பர்சன் இருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். ஸோ இது வந்து ஹானரபிள் எம்பி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் ரெக்வஸ்ட் பண்ணது. சார் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி போகும்போது ரெப்ரசன்ட் பண்ணணும், நான் அந்த புக்லெட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. ஸோ இப்போ நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் கேத்லாப் வேணும், திருவாரூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாகப்பட்டினம் ஏன்னா எல்லா ஸ்கீமுமே எங்களுக்கு லாஸ்ட்டாக தான் கிடைக்குது பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால. இப்போ ரீசெண்டாக தான் ஹானரபிள் மினிஸ்டர் சார் வந்து திருவாரூரில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாகப்பட்டினம் கேட்குறாங்க. அது மாதிரி டிபி லெப்ரசி எல்லாமே முக்கியமான ஸ்கீம். பட் அவங்க எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்குமே இல்லாமல் ரன் பண்ணுறாங்க. அப்போ டிபி லெப்ரசி வந்து அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு வித் வார்டும் ரன் பண்ணுறாங்க. இப்போ ஓல்டு மெடிக்கல் காலேஜில் தான் அவங்க ஒரு பழைய பில்டிங்கில் வந்து வார்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு 10 டிஃபார்மேட்டிவ் கேஸை வந்து டிடி லெப்ரஸியை ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு வார்டு கேட்குறாங்க. அது மாதிரி டிபியும் வந்து அவங்களுக்கு ஒரு பில்டிங் கிடையாது, எல்லாமே பழைய மெடிக்கல் காலேஜ். அதாவது ஏற்கனவே ஜிஹெச்ஆர் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் தான் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் வார்டு எல்லாமே ரன் பண்ணுறாங்க. ஸோ எங்களுடைய லைன் டிபார்ட்மெண்ட் டிஓ ஃபுட் சேஃப்டியாக இருக்கட்டும், டிபி லெப்ரஸி எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் வித் வார்டோட கேட்குறாங்க. அது மாதிரி ஆயுஷ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்குமே கிடையாது. அந்த ஒரு சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் தான் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நாகப்பட்டினம் புதுசாக மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஆயுஷ் விங் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து கோவிட்டில் நிறையா கேஸ் ஆயுஷில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சித்தா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கும் ஒரு ஆயுஷ் விங் வார்டும் வேணும் அப்படிங்கிறது கேட்குறோம். தேங்க்யூ. Thank you, sir. Any questions from the dais? So, thanks for Nagapattinam DHO. It's a wonderful presentation, very short and sweet and sharp presentation. Representing all department, need based. ஒரு காலத்தில் நாகப்பட்டினம் அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா, யார் போகிறது, எந்த ஜிடி போகுது. இந்த டிஹெச்ஓ நாகப்பட்டினம் இஸ் அதாவது நல்ல ப்ரெசன்டேஷனில் மெயினானது பேப்பர்லலாம் இப்போ பார்த்தோம்ல, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, ஹெச்எஸ்சி
இந்த கம்யூனிட்டியில் மெயினாகவே நாகப்பட்டினம் மயிலாடுதுறைனாக்கா ஹெச்எஸ்சி எங்கே இருக்குன்னு தெரியல, ஹெச்எஸ்சி புதர்மண்டி கிடக்கு, இப்படி நியூஸ் எல்லாம் ஸோ மெனி நியூஸ் கம் ஃப்ரம் தட். அதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. வெரி குட் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ டிஹெச்ஓ. அகெயின் குட் மார்னிங் ஆல். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனில் ஒரு டவுட், தட் இஸ் வயாவில்லைக்கு ஹெச்எஸ்சி வைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்குறப்ப த கேஸ் லோட்ஸ் ஹவு மெனி கேசஸ் தே ஆர் கோயிங் டு சி டெய்லி அப்படின்றத வந்து மேபி இதெல்லாம் வச்சுட்டு மேபி சிங்கிள் டிஜிட்டில் வந்து இட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கேசஸ் இன் த பாப்புலேஷன் ஆஃப் த ஹெச்எஸ்சி யூ கேன் கால்குலேட் அண்ட் கிவ் இட் இன் டீட்டெயில். இந்த ஹெச்எஸ்சி லெவல் ஸ்க்ரீனிங்கை பொறுத்தளவில் வி ஆர் ரன்னிங் நான் 4 டிஸ்ட்ரிக்ட் நவ். இப்போ நான் ராணிப்பேட்டை இதில் பண்ணிகிட்ருக்கோம். எம்எல்ஹெச்பி எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டில் மினிஸ்டர் அப்ஸ்கேல் பண்ணும்பொழுது ஆல் எம்எல்ஹெச்பி இருக்க 4 அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். தேங்க்யூ. I'm sorry I can't speak Tamil so well, but since it's a disaster-prone district, and I've been to Nagapattinam actually, tsunami time and all of that, but what is your disaster preparedness plan? And also, since you just finished COVID, would you need pandemic preparedness also? Because there may be, all WHO and other organizations are saying, so maybe as you're planning as part of the training, I think that's important from public health point of view. And I would suggest to you, but also all districts, that what are the plans for health promotion? This is not an equipment and infrastructure issue, but health promotion. How do we take that forward? I'll add few points to what Madam said. See, நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் 50% பீப்புள் சென்னை ரீஜன்லேருந்து தான் வந்துட்டு எல்லாம் போஸ்டிங் போட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் ஒன் பாயிண்ட் வேர் யூ நீட் டு கிவ் த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் ஆர் சம்திங் லைக் மெடிக்கல் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ். அதை நீங்கள் ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி ஒரே பாயிண்ட்டாக கொண்டாந்துருக்கலாம். So I'm saying when you're presenting it as a resolution, bring the issues of the district. அங்கே இருக்கக்கூடிய burden of diseases, என்னென்ன issues மெயின் ப்ராப்ளம். இப்போ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் மேடம் சொன்னாங்க. ஸோ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸில் வாட் இஸ் அட் த கம்யூனிட்டி. இப்போ அந்த கோஸ்டல் பெட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டர்ஸும் அங்கே இருக்கிற நீட்ஸ் ஆக்சஸ் இஷ்யூ நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ யூ ஷுட் ஹவ் brought the access issue which people arise during the meetings. அண்ட் தோஸ் ஆக்சஸ் இஷ்யூவில் வந்து அவங்களுக்கு வந்து ரீச் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்கணும், அதை ரீச் பண்ணுறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இது போல் வந்து லைக் வாட் இஸ் தட் யூஆர் பிரிங்கிங் அவுட் ஆஃப் யுவர் ப்ரெசன்டேஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ even for the rest of the districts, I'm repeating the same point, but like you should look at the context of your district. The context of your district, prevailing problems, people's access issue, the difficulties they have come to reach the facility, and those needs and the special situations according to the district. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்கள் ரெசல்யூஷனை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி when you present it, no, that will have a lot of value. ஸோ லிஸ்ட்டு கொடுப்பாங்க. நம்மளுடைய ஜேடி சைட்லேயும் மெடிக்கல் காலேஜ் சைட்லேருந்தும் லிஸ்ட்டு வந்துடும், கடகடகடன் வந்துடும், கேத் லேப்லேருந்து எல்லாமே வந்துடும். Are we vomiting off those requests again in this forum, or we are adding any special value to this exercise என்றதை நல்லா சிந்திங்க. சார், டிடி சார் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பற்றி நல்லா சொன்னார். அதில் ட்ரைனிங் சென்டர் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய கோரிக்கை, நல்ல கோரிக்கை. ஏன்னா நீண்ட காலமாக நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் இல்லை, மக்கள் ஃபுல்லாக எல்லாம் சேலம் போன்ற பல்வேறுபட்ட இடத்துக்குலாம் விழுப்புரத்துக்கு தான் வர்றாங்க. அதனால் ஒரு நல்ல அருமையான கோரிக்கையை இப்போ ரெப்ரசன்ட் பண்ணிங்க. ட்ரைனிங் சென்டர் அவசியமான கோரிக்கை தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. We'll have a short break of 10 minutes. Now the time is 11:50. Please assemble here by 12 o'clock. We have another 22 districts more to go. So kindly ensure, like you please come back to your seats by 10 minutes. Thank you one and all. Snacks and tea is being served this side. There's an open live counter also.
teenage pregnancy, sex ratio, high order birth, IMR, MMR, particularly in tribal area, high risk pregnancy, early detection, SAM, MAM children, மற்றும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மைக்ரண்ட் ஏஎன்சிஸ். எங்களுடைய ரெசிடென்ஸ் 21 லட்சம் இருந்தாலும் எங்களுக்கு அதிகபட்ச கர்ப்பிணிகள் பார்த்திங்கன்னா கிட்டக்க நாங்கள் ஒரு பார்டர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு கிட்டக்க இருக்கிற ஆந்திரா மாநிலம் மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் இருந்து நிறையா கர்ப்பிணிகள் கடைசி நேரத்தில் எங்களுடைய ஓசூர் மருத்துவமனை ஆகட்டும் அல்லது கிருஷ்ணகிரி மருத்துவ கல்லூரி ஆகட்டும் அங்கே டெலிவரி பார்க்கறதுனால எங்களுக்கு மைக்ரண்ட் ஏஎன்சிஸ் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் கொடுக்குற ஆர்சிஹெச் ஐடிஸ்னு எங்களுடைய சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு 29,000 கர்ப்பிணிகளை பதிவு செய்கிறோம் அப்படின்னா அதில் 2,000 கர்ப்பிணிகள் எங்களுக்கு மைக்ரண்ட்டாக அந்த ஸ்பாட்டில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்களுடைய சேலஞ்சஸை நாங்கள் எடுத்து எங்களுடைய 400 கிட்ட இருந்த ரெசல்யூஷன்ஸை நாங்கள் வெறும் 35 தீர்மானங்களாக இங்கே அவையோர் முன்னிலையில் பகிர்ந்து அதை எடுத்துரைக்க வந்துள்ளோம். எங்களுடைய முதல் தீர்மானமானது கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது மலைவாழ் மக்கள் மட்டுமல்ல, நகர்ப்புற மக்கள், கிராமப்புற வாசிகள் என்று அது மட்டுமல்லாமல் பல பாஷைகள் பேசும் மக்களும் இருப்பதால் எங்களுக்கு பிஹெச்சி ப்ரொபோசல்னு ஒரு 11 இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆஸ் பர் த நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்கிட்ட தான் இருக்கா எங்களுடைய முதலாவது ரெசல்யூஷன். ஸோ எங்களுக்கு மொத்தம் 11 பிஹெச்சிஸ் நியூ ப்ரொபோசல்ஸாக வைக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக எங்களுக்கு 10 வட்டாரங்கள் இருந்தாலும் நாங்கள் தேர்ந்தெடுத்த வட்டாரங்களாக தளி, சூளகிரி, கெலமங்கலம் இந்த 3 வட்டாரமுமே எங்களுக்கு மலைவாழ் மக்கள் வசிக்கிற ட்ரைபல் ஏரியா. ஸோ அந்த வட்டாரங்களுக்கு பிஹெச்சிஸ் எக்ஸ்ட்ராவாகவும் அண்ட் ஓசூர் அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதிகபட்சமாக மக்கள் மற்ற இடத்துல இருந்து வந்து தங்குற ஒரு இடமாக இருக்குது. ஹை எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் உள்ள ஒரு ஏரியா. இப்படி நாங்கள் பார்க்குற இடத்துல அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை நம்மளுடைய டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி. ஸோ அவங்களே பிடிஎஸ்பி ப்ரோக்ராம், பிளாக் டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் கீழே ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் 38ல் நிறையா இறங்கி இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்து சூஸ் பண்ண பிளேஸ் ஊத்தங்கரை. இப்படியாக இந்த 5 வட்டாரங்களை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதில் எங்களுக்கு ஒரு பிஹெச்சின்னு பார்த்தா 30,000 பாப்புலேஷன் ஆஸ் பர் த நார்ம்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கெல்லாம் 60,000 ஜனங்களுக்கு மேலே இருக்காங்க. அதனுடைய அனாலிசிஸை நாங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக இங்கே சப்மிட் பண்ணுறோம். அது பின்னாடி நாங்கள் வச்சுருக்கோம். அது எங்களுடைய முதல் ப்ரப்போசல் 11 நியூ பிஹெச்சிஸ் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு அறிவிக்குமாறு. இரண்டாவது ப்ரப்போசலாக துணை சுகாதார நிலையங்கள். துணை சுகாதார நிலையங்கள்னு பார்க்குறப்ப நம்மளுடைய பிளெயின் ஏரியாஸில் 5,000 மக்களுக்கு ஒரு துணை சுகாதாரம் நிலையம் என்றும் மலைவாழ் மக்கள் இருக்கும் இடங்களில் 3,000 மக்களுக்கு ஒரு துணை சுகாதார நிலையம். ஏன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளியே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் வைத்து நாங்கள் அதிகபட்சமாக இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்சிக்கு உள்ள ஒரு பாப்புலேஷன் இருக்குது. 14,000 பாப்புலேஷன் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஹெச்எஸ்சி இருக்குது. ஸோ அதையெல்லாமே வச்சு 171 புதிய துணை சுகாதார நிலையங்கள் எங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதில் 168 கிராமப்புறம், 3 அர்பன் ஏரியா நகர்ப்புற ஏரியாவை சேர்ந்தது. இது எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிறது மட்டுமல்ல, எல்லாமே ஒரு இன்ஆக்சசபிள் ஏரியாஸில் இருக்குது. பஸ் வசதி அப்படின்னு பார்த்தா நாங்கள் கேட்குற எந்த ஏரியாவுக்குமே கிடையாது. ஸோ மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தூரமாக பிஹெச்சிக்கு அவங்க நேரத்தை செலவிட்டு பணத்தை செலவிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதில் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது அதிகமாக நம்ம பட வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஏஎன் மதர்ஸ்க்கு, கர்ப்பிணிகளுக்கு யூரின் ஆல்புமின் சுகர் இது எல்லாமே நம்ம ஹெச்எஸ்சிலேயே பார்க்குறோம். ஆனால் சரியான கழிவறை இருக்கா அப்படின்னா சில துணை சுகாதார நிலையங்கள் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அது ஸ்டாஃப்ஸ்க்காக அது ஒரு பக்கம் இருந்தாலும் வர கர்ப்பிணிகளுக்காக, நம்மளை தேடி வர குழந்தைகளுக்காக கண்டிப்பாக எங்களுக்கு சரியான கழிவறை வசதியோட துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் வேண்டும் என்பதை இரண்டாவது கோரிக்கையாக வைக்கிறோம். மூன்றாவது, நிறைய இடங்களில் ஓபி பில்டிங்ஸ் நமக்கு தேவைப்பட்டாலும்
கக்கதாசம் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் பிஹெச்சி. ஆக்சுவலி அது 6 bedded பிஹெச்சி. ஆனால் ஒரு நாளைக்கு 130 அவுட் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு வராங்க. ஸோ அதில் இப்போ கரண்ட்லி இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஸோ என்குவாஸ் ஸ்டாண்டர்ட் படி எங்களுக்கு அந்த பிஹெச்சி இல்லை, அந்த பில்டிங் இல்லை, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணாவே போதும். ஸோ 1,20,00,000 நம்ம புதிய பில்டிங்காக எங்களுக்கு வேண்டாம், 60 லட்சம் கொடுத்தா ஒரு அடிஷ்னல் அதை ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி எங்களால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லேப் அதில் அண்ட் மேல் பேஷண்ட்ஸ்க்கு தனியாக பார்க்குறதுக்கு ஒரு எம்ஓ ரூம் அண்ட் ஃபீமேல் டீம் பார்க்குறதுக்கு இன்னொன்று. ஸோ 2 இல்லாமல் ஒரே ரூமில் எல்லாரையுமே பார்க்குற மாதிரி ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் பீப்புள் பாதிக்கப்படுது. இது எல்லாமே மக்கள் எங்களுக்கு எடுத்து வச்சது. முதல் 2 கோரிக்கைகளும் கூட ஸோ என்னென்னா எங்களுக்கு வந்துட்டு ஏன் எங்கள் நர்ஸ் அட்டன் பண்ணல, ஏன் இவங்க வரலை அப்படின்னு பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வேல அவங்க தெரிவித்து நாங்கள் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வேல ஸ்டாஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வேல என்னன்னு பார்த்து அனாலிஸ் பண்ணி கொடுத்தது தான் முதல் 2 கோரிக்கைகள். ஸோ 3வது கக்கதாசத்துக்குமே வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கிறதுனால ஆஸ் பர் த நார்ம்ஸ் எங்களால் என்குவாஸ் ஸ்டாண்டர்ட் படி எங்களால் எங்களுடைய சர்வீஸை கொடுக்க முடியல. ஐஎல்ஆர் ரூம் அண்ட் அவங்கள வெயிட்டிங் ஏரியாஸ் கோவிட் நார்ம்ஸில் எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ 3வது கோரிக்கையாக கக்கதாசம் அப்படின்ற அந்த ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எங்களுக்கு தனியாக ஒரு ஓபி பில்டிங்கோட எக்ஸ்டென்ஷன் 60 லட்சம் ரூபாய்க்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கோரிக்கையாக சூளகிரி அப்படின்றது ஒரு வட்டார சுகாதார நிலையம். ஸோ அது வந்து ரோடு மேலேயே இருக்குது. நிறையா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்பட்டாலும் மக்கள் கிட்டக்க இருக்கிற சூளகிரிக்கு தான் போக வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 400 ஓபி பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வராங்க. ஆனால் அங்கேயுமே எங்களுக்கு என்குவாஸ் ஸ்டாண்டர்ட் படி கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எங்களுடைய ஸ்டாஃப் கூரையெல்லாம் நமக்கு மழை ஒழுகுறதும் ஸ்டாஃப் மேலே விழுந்ததும் அப்படி ஒரு இஷ்யூமே இருக்குது. ஸோ அது நாங்கள் அன்டைட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. ஏன்னா சூளகிரின்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ ஹை வோல்டேஜில் வந்துட்டு அவங்க கொடுக்கறதுனால பழையபடி வந்துட்டு காப்பர் வயரிங், ஸோ வந்து அது அவுடேட்டட் காப்பர் வயரிங்காக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஏரியாஸில் லைட் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. ஸோ எங்களுடைய அன்டைட் ஃபண்ட்ஸ் நிறையாவே வந்துட்டு சூளகிரியோடது இந்த ஈபிக்காகவே சரியாக போயிடுது. ஸோ அதனால் பிடபிள்யூடியுமே அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு சூளகிரி வந்துட்டு இப்போ லக்ஷ்யாக்காக ஏற்பாடாயிட்டு இருக்கிற ஒரு பிஹெச்சி. ஸோ அதையும் வந்துட்டு மனசிட்டு எங்களுக்கு அடிஷ்னல் ஓபி பில்டிங் ஒன்று சூளகிரி வட்டாரத்துக்கு சாங்ஷன் பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக 5வது கோரிக்கை, ஸோ எங்களுக்கு வந்துட்டு கெலமங்கலம் பிளாக் அண்ட் பாரூர் பிளாக் இது 2மே பிளாக் பிஹெச்சிஸ். ஸோ அந்த 2 பிஹெச்சிஸுமே பார்த்தீங்கன்னா 45 வருஷங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது. கெலமங்கலம் பிளாக்ல இருக்கிற ஒரு பில்டிங்கில் எங்களால் 6 பெட்டு மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ வந்துட்டு ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் 2nd ரேங்க் ஸ்டெரிலைசேஷனில் வாங்கின ஒரு பிஹெச்சி. கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 30 டெலிவரிஸ் நடக்கிற ஒரு இடம். அண்டு 40 பேர் வந்துட்டு அங்கே அனிமியா ட்ரீட்மெண்ட்காக நம்ம ஐபிக்காக அயன் சுக்ரோஸ்க்காக வருவாங்க. ஒரு நாளைக்கே நாங்கள் அவ்வளவு லோடு அங்கே எடுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்துட்டு ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா மாதம் ஒரு 25லிருந்து 30 பேர் வரைக்கும் அங்கே பயனடைகிறாங்க. ஸோ இதை மனசிட்டு கெலமங்கலம் அண்ட் பாரூர் இந்த 2 வட்டாரங்களுக்கு எங்களுக்கு 30 பெட்டட் பில்டிங்காக கொடுத்தா எம்சிஹெச் கேருக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக டெடிகேட்டிவாக அதை நாங்கள் மற்ற பேஷண்ட்ஸ் இன்ஃபெக்ஷஸ் எதுவும் உள்ளே வராமல் நாங்கள் வந்து அதை பார்த்துக்குவோம். ஸோ இது எங்களுடைய 5வது கோரிக்கை. எங்களுடைய 6வது கோரிக்கையாக சிடிஜி மிஷின்ஸ். ஸோ இப்போ எங்களுடைய 61 டெலிவரி பாயிண்ட் சென்டர். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்களுக்கு லேடி மெடிக்கல் ஆஃபீஸர் மட்டுமல்ல எங்களுடைய மேல் மெடிக்கல் ஆஃபீஸரும் கூட டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுனால எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த சிடிஜி மிஷின்ஸ் ஆப்ரேட் வந்து மேபி ஒரு ஹாஃப் டே எங்களுக்கு மென்டாரோஜிஷியன் அவங்க ட்ரைனிங் கொடுத்தா கூட இவங்களால் செய்ய முடியும். ஸோ எங்களால் நிறையா ஐயூடிஸு இல்லை வந்துட்டு சீக்கிரமாக அந்த ஹை ரிஸ்க்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்துட்டு எங்களுடைய 4வது கோரிக்கை. மற்றும் எங்களுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய சூளகிரி ஏரியாலெலாம் வந்துட்டு மொத்தம் ஒரு 4 சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்குது. ஆல்கஹால், கேனபிஸ், ஓபியாய்ட்ஸ் அண்ட் நிக்கோட்டின் டிபெண்டன்சி வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்ட்ட இருக்குது. பட் அவங்க யாருமே எங்களை ரீச் பண்ண மாட்டுறாங்க. ஸோ கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு டி அடிக்ஷன்
ஒரு குழு மாதிரி எங்களுக்கு அது ஒரு ப்ரொபோசலாக கொடுத்தா பரவாயில்லை. ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு டிஎம்ஹெச்பியில் ஒரு கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் மட்டும் இருக்காங்க, சேட்டிலைட் சைக்காட்ரிஸ்ட்டும் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு சோஷியல் ஒர்க்கர்லாம் இருந்தால் இன்னும் இந்த மாதிரி அடிக்ஷன் அந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸை குறைக்கலாம். நெக்ஸ்ட் எங்களுக்கு என்பிஎஸ்யூ வந்துட்டு அன்சட்டியில் இருக்குது, ஆனால் 24 hours பீடியாட்ரிஷியன் இல்லை. ஸோ அதுக்கான ஹைரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஹைரிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இல்லை ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு முழுசாக கொடுக்கலனாலும் ஹைரிங் கொடுத்தாலும் எங்களால் அந்த என்பிஎஸ்சிவை ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் பிஓஎல் அலாட்மெண்ட், எங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஆனால் 55 லிட்டர் சீலிங் ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் பத்தலை. ஏன்னா தலி பிளாக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டிடிஹெச்எஸ் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாக்குக்குள்ளேயே வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா, ஸோ 55 லிட்டர் சீலிங் அப்படின்றது பத்தலை. ஸோ வந்து அந்த மாதிரி உள்ள ட்ரைபல் ஏரியாஸ்க்கெலாம் எங்களுக்கு பிஓஎல் அலாட்மெண்ட் அதிகம் தேவை. அண்ட் ஆல்ரெடி டிபிஹெச் சார் எங்களுக்கு டெலிகன்சல்டேஷன் வித் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து அது ஒஜிஷியன் அண்ட் கார்டியாலஜிஸ்ட், ஸோ அவங்கள வச்சு எங்களுக்கு கொடுத்தா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை எங்களால் வந்து இருந்த இடத்துல இருந்தே வாங்கிக்க முடியும். சாம் சில்ட்ரன் அண்ட் மேம் சில்ட்ரன் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் ரீஹாபிலியேஷன் சென்டர் எங்களுக்கு தர்மபுரியில் இருக்குது, ஸோ கிருஷ்ணகிரிக்கு தனியாக வேணும். 1000 days ப்ரோக்ராமும் எங்களுக்கு கிருஷ்ணகிரிக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த பிளாக்ஸுமே இல்லை, ஸோ அதில் எங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் ஐ பேங்க் ப்ரப்போசல் ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு வந்து இப்போ தர்மபுரிக்கு போயிட்டு ஐ டொனேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்களுடைய என்ஜிஓஸ் ரைஸ் பண்ண இஷ்யூஸ் இது, அண்ட் இது எல்லாமே கம்யூனிட்டியிலேருந்து கொடுத்த கோரிக்கைகள். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் கொடுக்க முன் வரோம், ஆனால் நம்ம மாவட்டத்தில் எடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஐ பேங்க் ஒன்று ப்ரப்போசலாக கேட்குறாங்க. ஸோ இதை எங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்தா எங்களால் நிறையா இந்த ஐ டொனேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது ட்ரைபல் பர்த் வெயிட்டிங் ஹால் எங்களுக்கு கெலமங்கலம் பிளாக்லேயும் சூளகிரி பிளாக்லேயும் வேணும். கிட்டத்தட்ட 25 டெலிவரி நடக்குது, ஆனால் 5 ஹோம் டெலிவரியாச்சும் எங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப 1 மாதத்துக்கு முன்னாடியாச்சும் அந்த மலைவாழ் மக்களை நாங்கள் அட்மிட் பண்ணுற மாதிரி கெலமங்கலம் அண்ட் சூளகிரி பிளாக்ல ட்ரைபல் பர்த் வெயிட்டிங் ஹால் கொடுத்தா எங்களுக்கு பெட்டராக இருக்கும். பெட்ட முகிலாலம் அப்படின்ற ஒரு பிஹெச்சி மலைக்கு பின்னாடி இருக்குது, அது ஃபாரஸ்ட் ஏரியா, எலிஃபென்ட்ஸ்லாம் வந்துட்டு போகிற ஏரியா. இப்போ கப்புள் ஆஃப் வீக்ஸ் பேக் ஒரு ஆஷா ஒர்க்கருமே எங்கள் எலிஃபென்ட் தாக்கி இறந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு போக சிரமப்படுறாங்க. ஸோ ஒரு தனி ஒரு பிஹெச்சி பெட்ட முகிலாலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஓசூர் ஜிஹெச், ஸோ அங்கே வந்துட்டு ஓசூர் ஜிஹெச் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. என்னென்னா பெங்களூர்ல இருந்தும் சரி ஆந்திராவில் இருந்தும் சரி நம்ம ரெசிடென்ட் போக மைக்ரன்ஸ் நிறையா பேருக்கு வந்துட்டு அனோமலி ஸ்கேன்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே பார்க்குற ஒரு இடம். ஆனால் அங்கே எங்களுக்கு ரேடியாலஜிஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 154 பெட்டு, ஸோ அதுக்கான ஹெச்ஆர் தான் இப்போவுமே இருக்குது. ஸோ மக்களோட எக்ஸ்பேன்ஷன் 2 லட்சத்துக்கிட்ட ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆனால் ஹெச்ஆர் சாங்ஷன் நமக்கு 365 பெட்டுக்கானது இன்னும் ஓசூர் ஜிஹெச்க்கும் சரி பிஹெச்இஸ்க்கும் எங்களுக்கு தேவை. ஸோ ஓசூரில் எங்களுக்கு ரேடியாலஜிஸ்ட் வந்துட்டு ஒரு போஸ்ட்டு, அண்ட் தாய் வார்டில் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர், இசிஜி டெக்னீஷியன், ஸ்டாஃப் நர்சஸ் இவங்களெல்லாம் கொடுத்தாலும் சரி, இல்லை ஹைரிங் ஆஃப் ஒர்க்கர்ஸில் எங்களுக்கு ஃபண்டு அலாட் பண்ணாலுமே எங்களால் இன்னும் பெட்டராக சர்வீஸ் கொடுக்க முடியும். ஸோ அடுத்தது எங்களுக்கு வந்துட்டு ஜிஹெச்சில் பர்கூர், போச்சம்பள்ளி, மத்தூர் இந்த 3 ஜிஹெச்சில் மதிய சாப்பாடு வந்துட்டு ரைஸ் வேணும்ன்ட்டு நாங்கள் சில இடங்களில் கேட்டிருந்தோம், பட் எங்களுக்கு இது வரைக்கும் அப்ரூவ் ஆகலை. ஸோ ரைஸ் பெர்மிட் வந்துட்டு அங்கே நாங்கள் ஐபியாக அட்மிட் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு லன்ச் வந்து ரைஸ் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு பாலிசி டெசிஷன் வேணும். அடுத்தது கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 52 சீட்டு பஸ்ஸு, 2 ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ இது மற்ற இன்னொரு இடத்துலையும் கேட்டிருக்கோம், அங்கே பரிசீலனையில் இருக்கிறது. ஆனால் கிடைக்காத பட்சத்தில் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி மூலமாவது கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு பிளட் டொனேஷன் கேம்ப் கிட்டத்தட்ட ஒரு 2 கேம்ப்பு ஓசூர் வட்டாரத்தில் எங்களுக்கு நடக்குது. அந்த ஓசூர் ஜிஹெச்சில் 200 டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ். ஸோ அது போன வருஷம் இந்த வருஷம் 400 டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் கிட்ட அங்கே மாதம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பிளட் டொனேஷன் கேம்ப் வெஹிக்கிள் அண்ட் எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டி எங்களுக்கு ஓசூர் ஜிஹெச்க்கு வேணும். ஸோ அடுத்ததாக எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு பாடி அன்கிளைம்டு பாடியாக வந்துச்சுன்னா 2 நாளைக்கு மேலே எங்களால் போச்சம்பள்ளி ஜிஹெச் ஒரு மத்தூரில் ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாததுனால வைக்க முடியல. ஸோ அந்த இடங்களுக்கு எங்களுக்கு ஒரு 2 ஃப்ரீசர் பாக்ஸ் வேணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி ரெயின்போ திட்டம், லைக் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலரில் நம்ம லினன்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்ற அந்த என்குவயர்ஸ் பாலிசியும் படியுமே அதை துவைக்கிறதுக்கான வாஷிங் மிஷின் அந்த பவர் லாண்ட்ரியாக கொடுத்தாலும் சரி, இல்லை ஹைரிங் ஆஃப் ஸ்டாஃப் மாதிரி கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு லாண்ட்ரிக்கான ஒரு இது வேணும், கைடன்ஸ் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு
சிங்காரப்பேட்டை ராயக்கோட்டை அதையுமே ஒரு 30 பெட்டடாக அந்த பகுதி மக்கள் இன்னும் 2 முடிச்சிடுறேன். ஸோ கொடக்கரைன்றதுமே ஒரு மலை ஏரியா. நெக்ஸ்ட் வந்து எல்லா பிளாக்குக்குமே எம்சிஹெச் வெஹிக்கிள் கேட்டிருக்கோம். நான் பட் ஆல்ரெடி வந்து நமக்கு ஜேஎஸ்எஸ்கேலாம் இருக்குது. ஏன் எம்சிஹெச் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனையானா கூப்பிடுறதுக்கு இருக்குது. ஆனால் நார்மலாக வந்துட்டு ஒரு மதரை அவங்க இன்டீரியர் ஏரியாவில் இருந்து ஒரு பிளாக்குக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ்க்காக நம்ம எல்லாரையும் சேகரித்து கொண்டு போகிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எம்சிஹெச் வெஹிக்கிள் எல்லா பிளாக்ஸ்க்குமே எங்களுக்கு தேவை. பாரூர் அப்படின்ற இது அது வந்து பிளாக் பிஹெச்சி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓடி ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. ஏன்னா ஓடி பில்டிங் வந்துட்டு பல வருஷத்துக்கு 1980ஆம் ஆண்டு கட்டினது. ரெனோவேஷனுக்காக பிடபிள்யூடியில் கேட்டிருந்தோம். அவங்க 50 லட்சம் சொல்கிறாங்க. ஸோ 50 lakhs எங்களுக்கு சேங்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக எங்களுக்கு ஒரு பில்டிங்காக கொடுத்தாலும் சரி, ஓடி எங்களால் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணணும். பாரூரில் தேன்கனிக்கோட்டை சீமாங் பில்டிங் அங்கே எங்களுக்கு 2 ஃப்ளோர் வேணும். ஏன்னா அது தளி கெலமங்கலம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு 2 மலைவாழ் பகுதி ஒரு வட்டாரத்தை சேர்ந்த அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு சீமாங் சென்டர் அது. ஸோ தேன்கனிக்கோட்டை அந்த ஜிஹெச்க்கு எங்களுக்கு சீமாங் பில்டிங் 2 ஃப்ளோருக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பர்கூர் ஜிஹெச்சில் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக லாஸ்ட் டைமும் கேட்டிருந்தோம். ஏன்னா அங்கே 1200 பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு நாளைக்கு வருவாங்க. அண்ட் ஆந்திரா பார்டரில் அது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 48 டெலிவரி ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு அங்கே நடக்குது. ஸோ அதையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தரணும். போச்சம்பள்ளி ஜிஹெச் ஸோ அங்கேயுமே வந்துட்டு எங்களுக்கு அதை ஒரு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக எங்களுக்கு ஆக்கி தரணும். ஏன்னா அங்கேயுமே நல்ல சர்வீஸ் 3 lakhs பாப்புலேஷன் கிட்ட அந்த ஜிஹெச் வந்து கேட்டர் பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ்க்கு 5 ஹீமோ டயாலிசிஸ் மிஷின் வேணும். ஏன்னா 400 பேஷண்ட்ஸ் எங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமாக சிகேடி ஸ்டேஜ் 5 பேஷண்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் ஐடென்டிஃபை பண்ணவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 6 மிஷின் மட்டுமே எங்களுக்கு. 1 minute please. Kindly consultate madam. லாஸ்ட் 2 points. ஸோ கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் ஹீமோ டயாலிசிஸ் மிஷின் எங்களுக்கு 5 more வேணும். அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி நாங்கள் வேறு ப்ரொபோசலில் கேட்டிருக்கோம். அண்ட் காம்பவுண்ட் வால்ஸ் வந்துட்டு ப்ரையாரிட்டியாக இல்லைன்னு தோணும். ஆனால் எங்களுக்கு ஆஷா ஒர்க்கரை ஒருத்தரை நாங்கள் இழந்திருக்கோம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில். யானைகள்லாம் வந்துட்டு போகிற ஒரு ஏரியாவாக இருக்குது. அதனால் தளி கெலமங்கலம் சூளகிரி அந்த 3 ஏரியாவையாவது கன்சிடர் பண்ணி அந்த 3 ஏரியாவில் உள்ள பிஹெச்சிக்கு எவ்வளவு மீட்டர் காம்பவுண்ட் வால் வேணும் அப்படின்னு நாங்கள் தனியாக ஒர்க் பண்ணி எஸ்டிமேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ 108 ஃபெசிலிட்டி எங்களுக்கு சில ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற அந்த இடங்களில் 108 ஃபெசிலிட்டி வந்து பெட்ரோல் பங்க்கில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கு 12 minutes அவங்க வர டைம் சொன்னாலும் சில நேரங்களில் 45 நிமிஷம் கூட கடக்க வாய்ப்பு ஆகியிருக்கு. ஸோ அதனால் 108 எங்களுக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும் வேணும். பேபி டாய்லெட் மாடலாக எங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கன்வாடி சென்டரை மாற்றி கொடுக்கும்படி ஐசிடிஎஸ் சைட்லேருந்து அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. Open to queries, sir. ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேட் டாக்டர் மறைத்தண்டல் ஃபார் ஒன் திங். எவ்வளவு ரெசல்யூஷன் வந்தது அது எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி 500லேருந்து 35 ரெசல்யூஷன் குறைச்சி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணாங்க. issues, the prevalent issues, community-based issues in the community, public health issues highlight பண்ணாங்க. அதிலிருந்து she developed. Only thing she took a long time. So, good thing I appreciated. The bad thing is that you should also save your time because in the interest of others who have to present. Yeah. And JSSK vehicle can be used not only for drop back but also for transporting AN cases. None of them are aware of this facility. Okay, even antenatal pregnant women you can just transport. Expert opinion use பண்ணலாமா? Use பண்ணிக்கோ. That is what I am saying. Thank you madam. Let us now hear what Tiruvallur and Poondamalli districts have to say. Let us listen to their resolutions please. Thank you. Yes, ma'am. A very good morning to all the dignitaries on and off the dais. I am here to represent Tiruvallur HOD. PowerPoint, please. Yes, thank you.
So these are prominent places in Tiruvallur. Next. The general population is 27 lakhs in Tiruvallur district. எல்லாரும் நினைக்கிற மாதிரி Tiruvallur is not a very urban area. இதில் 75% of places is in rural background and 26% is in urban place. Next. So இதில் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி 12/1/24 வச்சு பிளாக் ஹெல்த் அசம்பிளி எல்லா பக்கமும் எல்லா பிளாக்லேயும் எல்லா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் வச்சு செப்டம்பர் 11th நவம்பர் 4th வரைக்கும் நடந்த எல்லாத்தோட கன்சாலிடேஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபோட்டோஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் தி ஆர்கனைசேஷன்ஸ், ஆல் தி அதர் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ண மீட்டிங். So before that, phase 1 வந்து we had 196 resolution and எங்களுக்கு ஸ்டேட் ஒரு ரெசல்யூஷன் மட்டும்தான் மேடம் அலாட் பண்ணாங்க. ஸோ we request more allotments to be done this year. And இதில் வந்து ஒரு blood storage unit மெடிக்கல் காலேஜுக்காக அலாட் ஆகி this is functioning successfully at the medical college. So in the phase 2 ma'am, we had district health assembly 149 resolutions நம்ம அமைச்சிருந்தாலும் 122 we have planned to sort it at the district level. So 27 resolutions மட்டும்தான் நாம் இங்கே state health assemblyக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் மேம். ஸோ ட்வின் குவார்ட்டர்ஸ் ஃபார் த ஸ்டாஃப் நர்ஸ், இது எங்களுக்கு ஒரு 10 இடத்துல தேவைப்பட்டாலும் ப்ரையாரிட்டியாக இருக்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். சுண்ணாம்புக்குளம், ஆரம்பாக்கம், இது ரெண்டுமே கும்மிடிப்பூண்டி பிளாக்கு, ரொம்ப ஹார்ட் டு ரீச். அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப கம்மி. அது போக ஏனம்பாக்கம் வந்து பெரியபாளையமில் இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா ஒட்டியுமே இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அட்லீஸ்ட் இந்த 3 PHCஸ்க்காவது எங்களுக்கு ட்வின் குவார்ட்டர்ஸ் இருந்ததுன்னா 24/7 அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்டாஃப் இருப்பாங்க. இன் டர்ன் பெட்டர் சர்வீஸ் அண்ட் improvement of all the deliveries and AN care will be more. And next வந்து blood storage unit, out of 14 blocks நம்மக்கிட்ட 8 பிளாக்ல blood storage யூனிட்டே இல்லை மேம். அண்ட் as you know 7 கிராம்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா மதர்ஸ்க்கும், அது போக எங்களுக்கு வந்து ஒரு 298 சில்ட்ரன் RKSKல ஸ்க்ரீன் பண்ணும்போது அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் 7க்கு கீழே இருக்குது. இது ஒன்றுக்கும் நாங்கள் GHக்கு தான் அனுப்புகிற மாதிரி இருக்குது, இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈகுவார் பாளையம்லேருந்து நம்ம GH போகணுன்னா பொன்னேரி GH, தட் இஸ் அரௌண்ட் 40 kilometers. அதனாலேயே நிறையா மதர்ஸ் போகிறதும் இல்லை. இதனால எங்களுக்கு கண்டிப்பாக பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் நம்ம LSCS பண்ணுற தியேட்டர்ஸ்லேயும் ஒரு பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் மேண்டேட். ஆல்சோ இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி நேஷ்னல் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். And the third point is the poison management centers with equipments கேட்டிருக்கோம். ஈகுவார் பாளையம்லேருந்து நம்ம ஒரு பாய்சன் கேஸோ இல்லை ஒரு ஸ்னேக் பைட் கேஸ் வந்தாலும் நம்ம அங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம ரெஃபர் பண்ணுற யூனிட் எங்களுக்கு அங்கேருந்து ஸ்டான்லி தான் நியரஸ்ட் ஃபெசிலிட்டி. இட் இஸ் கோயிங் டு டேக் அரௌண்ட் 1.5 to 2 hours அட்லீஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் அங்கே எங்களுக்கு ஒரு யூனிட் கொடுத்து நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மல்டிபேரா மானிட்டர், ஒரு சக்ஷன் அப்பேரட்டஸ் மாதிரி பேசிக்ஸ் இருந்தால் கூட நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாக அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி then we can refer you. ஸோ இந்த ஃபோர்த் வந்து ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர். சார் கேகேடியில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோங்க சார். நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனிங் முடிக்கிறதுக்கே ஜூனில் ஆரம்பிக்கிறோங்க சார். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து 1,11,000 சில்ட்ரன் இருக்காங்க. ஒரு 440 ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஸ்க்ரீனிங் பண்ணி முடிக்கிறதுக்கே நம்ம ஜனவரி ஆனதுக்கப்புறம் இண்டென்ட் போட்டு ரொம்ப லேட் ஆகுதுங்க சார். ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 800 சில்ட்ரன் வில் பி ஸ்க்ரீன் சார். நம்ம எம்எஸ்ல இருக்கிற சில்ட்ரன் மட்டும் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களையுமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணிங்க சார். ஒரு 3 months முடிச்சிடலாங்க சார். எல்லா பிளாக்குக்கும் ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 இடத்துக்கு கொடுத்தோன்னா நம்ம 3 பிளாக் கம்பைன் பண்ணி ஸ்க்ரீனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஏன்னா கும்மிடிப்பூண்டி மாதிரி பிளாக்ல பார்த்தோன்னாங்க சார் 16,000 சில்ட்ரன் இருக்காங்க சார். ஸோ ஸ்க்ரீனிங் கொஞ்சம் டிலே ஆகிடுதுங்க சார். அடுத்து வந்து நம்ம சிஆர்எஸ் சிஸ்டம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நமக்கு ஒரு டெஸ்க்டாப்பும் ஒரு பிரிண்டரும் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இந்த எல்லா பிஹெச்சிஸ்க்குமே அது தேவைப்படுதுங்க சார். இந்த 4 PHCஸ்லேயும் டெலிவரிஸ் மோர் தென் 20 இருக்குது. ஸோ நம்ம பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூவலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம HMISக்கும் அதர் என்ட்ரிஸ்க்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இல்லாட்டி இவங்க இருக்கிறது வந்து அந்த ஆஃபீஸ் சிஸ்டமை தான் போய் ஹெல்ப்புக்கு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மல்டிபர்பஸ் ஹால் டெஃபினட்டாக எல்லா பிளாக் PHCஸ்லேயும் வேணுங்க சார். மேண்டேட்டாக நம்ம ரெவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ANPNக்கோ இல்லை இந்த AB கேம்ப் மேலா சாட்டர்டேஸ் நடக்கிற கேம்புக்கு நம்ம வெல்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண சொல்கிறோங்க சார். அதெல்லாம் நம்ம வெளியே வெயிட்டிங் ஹாலில் தான் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். அதுக்கடுத்து 2 அடிஷ்னல் PHC அப்கிரேடேஷனுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளிஸில் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக அவங்க சொன்ன 2 பாயிண்ட்டுங்க சார். பெருமாள்பட்டு அடிஷ்னல் PHC வந்து
வள்ளியூர் பிஹெச்சிலேருந்து ரொம்ப தூரங்க சார். அதோட பாப்புலேஷனும் ஒரு 54,000 சார். அங்கே ஏற்கனவே ஒரு தியேட்டரும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார், அதை அப்கிரேட் பண்ணாலும். இன்னொன்று வந்து மாதர்பாக்கம் அடிஷ்னல் பிஹெச்சி கும்மிடிப்பூண்டி பிளாக் சார், 350 ஓபி வருதுங்க சார். நம்ம அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு மினிமம் 5 டாக்டர்ஸ் இருக்கும் போது இன்னுமே பெட்டர் சர்வீசஸ் கொடுக்கலாங்க சார். அடுத்து டென்டல் எக்ஸ்ரே யூனிட் நமக்கு 10 இடத்துல தேவைங்க சார். நம்ம இருக்கிற இடத்துல 50 எக்ஸ்ரே எடுக்கிறோங்க சார் ஒரு மாதம். அதனால நம்ம ஆர்சிடிலேருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். அடுத்து டிஅடிக்ஷன் சென்டர் வந்து ஒரு என்ஜிஓ மூலியமாக நம்ம மெடிக்கல் காலேஜில் இருக்குங்க சார். தட் என்ஜிஓ இஸ் ஆன் தி வர்ஜ் ஆஃப் லீவிங் இட் அண்ட் கோயிங் சார். நமக்கு ஆக்சுவலாக ஒரு 80% ஆல்கஹால் வித்ட்ராயிலும் ஒரு 20% ஓபியாய்ட் வித்ட்ராயிலும் அங்கே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ரன் த்ரூ அன் என்ஜிஓ ஃபார் த பாஸ்ட் 2 years சார். இப்போ அவங்களோட மேன் பவர் எல்லாம் நம்ம அவுட் சோர்சிங்கில் பண்ணுறதுக்கு ஒரு சாங்ஷன் மாதிரி இருந்ததுனால பெட்டராக இருக்குங்க சார். ஒரு சோஷியல் ஒர்க்கர், ஒரு சைக்காலஜிஸ்ட். அடுத்தது பூந்தமல்லி ஹெச்ஓடியில் இருக்கிற பாரிவாக்கம் பிஹெச்சி புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் ஆன பிஹெச்சி சார். அதுக்கு லேப், லேபர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதே மாதிரி பூந்தமல்லியில் இருக்கிற அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில் வந்து 300 ஓபி, எல்எஸ்சிஎஸ் 5லேருந்து 8 பண்ணுற ஒரு சென்டருக்கு நமக்கு பாயில்ஸ் அப்பாரட்டஸ், ஓடி டேபிள் எல்லாம் ரொம்ப பழசாக இருக்குங்க சார். அது இருந்ததுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். திருத்தணி ஜிஹெச் ஒரு சிமாங் சென்டர், அதில் டெய்லி 1300 ஓபி வராங்க சார். ஐபி 200 பேருக்கு மேலே. இது அந்த எம்எல்ஏவும் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக சொன்னதுங்க சார். ஒரு 500 லிட்டர்ஸ் பர் ஹவர் வரக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிற ஆரோ வேணுங்க சார். கம்மியாக இருக்கிறதா இருந்தால் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் சார். தட் அடுத்து ஜிஹெச் பொன்னேரியில் பார்த்தோம்னாங்க சார், ரொம்ப ஓல்டு பில்டிங்கில் இருக்குங்க சார். 1964 கட்டின பில்டிங் சார். அது எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணி G+6 நமக்கு ஒரு ரூமாக இருந்து கட்டி பில்டிங் கட்டினா தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். எல்லா ரூம்ஸுமே அதில் வர மாதிரி அது ரொம்ப ஒரு மேண்டேட்டுங்க சார். அது போக ஜிஹெச் மாதாவரமும் நம்ம ஜேடி கண்ட்ரோலில் தான் வருங்க சார். அங்கே லேபர் ரூம் ரொம்ப கன்ஸ்ட்ரிக்டட், வெரி ஓல்டு பில்டிங் சார். தட் இஸ் ஆல்சோ ஆஃப் நீட். அடுத்தது ஜிஹெச் திருவற்றியூர்லேயும் வந்து ஃபார்மசி. அது மட்டும் இல்லைங்க சார், கடைசி இந்த ஜிஹெச் கும்மிடிப்பூண்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஏன்னா கல்கட்டா ஹைவேல இருக்குது, திருப்பதி போகணுன்னா அது வழியாக தான் போகணுங்க சார். 600 to 700 ஓபி இன்டகிரேட்டட் பில்டிங் வேணுங்க சார், செப்பரேட்டாக கேஷுவாலிட்டிக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ட்ராமா கேசஸுமே அங்கே தான் வராங்க சார். ஜிஹெச் புலிக்கட் வந்து நமக்கு ஃபிஷர்மேன் ஏரியா சார், ரொம்ப ஓல்டு பில்டிங்கில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஓபி பில்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஹெச் பூந்தமல்லியில் ஒரு டீப் ஃபிப்ரிலேட்டர் வேணுங்க சார். மெடிக்கல் காலேஜில் எங்கே சார் எங்களுக்கு இந்த 3 ப்ரையாரிட்டி ரொம்ப ஒர்க் சார். சூவேஜ் ட்ரைனேஜ் ஒர்க் வந்து ஓல்டு சிமாங் பில்டிங்கில் அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அடிக்கடி அது அடைச்சிடுது அப்படின்னு அது பப்ளிக்குக்கும் ஒரே நியூசன்ஸாக இருக்குங்க சார். அது போக ஒரு எலிவேட்டர் வேணுங்க சார். இந்த எம்சிஹெச் பில்டிங் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இப்போ 6th ஃப்ளோரும் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஒரே ஒரு எலிவேட்டர் தான் இருக்குங்க சார். இன்கேஸ் இஃப் தட் கோஸ் ராங், தியேட்டருக்கு பேஷண்ட் ஷிஃப்டிங்கும் ஆன்டினேட்டல் மதர்ஸு போஸ்ட் ஆப் கேசஸையும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்குங்க சார். இப்போ வி ஹாவ் அ urologist who's been posted in the medical college for past 5 months சார். அவங்களுக்கு இந்த சிஸ்டோஸ்கோப் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் அவரோட ஃபுல் யூட்டிலிட்டி எங்களால் எடுக்க முடியலைங்க சார். தட் இஸ் ஒன்லி காஸ்டிங் 15 lakhs. தட் இஸ் வில் பி ஆஃப் டயர் இம்பார்ட்டன்ட் யூசேஜ் சார் ஹியர். அண்ட் எங்களோட அடிஷ்னல் பிஹெச்சிஸ்க்கு செல் கவுண்டர், ஆட்டோ அனலைசர், அது போக ஒரு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் சர்வீஸ் மாதிரி இருந்ததுனாங்க சார். ஏன்னா அங்கே ஃபுட்டும் ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லைங்க சார் ஆன்டிநேட்டல் மதர், போஸ்ட் நேட்டல் மதர்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நம்ம பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் எல்லாருமே இது தேவைன்னு சொன்னதுங்க சார். அது போக எல்லா பிஹெச்சிலையும் ஒரு 1 stop டிபி சென்டராக நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரு செப்பரேட் ரூம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, ஒரு எக்ஸ்ரே இருந்தாலும் பெட்டருங்க சார். அது போக டிடி-டிபி அவங்களுக்கும் இந்த ஆஃபீஸஸுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க சார். இல்லாமல் ரொம்ப ஓல்டு பில்டிங்கில் தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக எல்இடிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். Any queries? Madam, a small query. It's not even a query from me actually. I, being the team leader for quality improvement cell of TNHSRP, we have sanctioned because of this NABH accreditation to the medical college. We have sanctioned to the tune of 1 crore, almost 2 crores we have sanctioned, madam. That funds have just come. It has been sanctioned, madam. Money is already there, okay, without being utilized. Okay, ma'am. So அது பார்த்துக்கோங்க. And we are nearing March. So, but as for Igwar Palayam, I wonder why you have not touched upon GH Gummudipundi. கும்மிடிப்பூண்டி போட்டிருந்தாங்க மேம். இல்லை மேடம், நீங்கள் ஈகுவார் பாளையத்துலேருந்து பொன்னேரிக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அது ரூட்டே முதல்ல வந்து இருக்காது மேடம். ஆக்சஸ் வில் பி லெஸ். ஸோ அங்கேருந்து கும்மிடிப்பூண்டி வந்து இட் வில் பி ஜஸ்ட் 12 kilometers if I remember right. So we have to strengthen the nearby GH instead of strengthening some other GH which is very far away.
So also we have left out Palaverkadu, madam. Really that is a need. அதுக்கு தான் புலிக்கெட் GH we wanted to strengthen, ma'am. Fine. Yes, ma'am. Yeah, So that's it from me, madam. Kindly utilize all the funds by TNHSRP for quality. கும்படிப்பூண்டியும் நமக்கு சீமாங்க் இல்லைங்க மேம், திருத்தணி அண்ட் இதுதான் நமக்கு பொன்னேரி சீமாங் மேடம். அதாங்க மேம், நமக்கு நியரஸ்ட் சீமாங்க் சென்டருக்காக ஐ மென்ஷன்ட் அஸ் பொன்னேரி மேம், கும்படிப்பூண்டி சீமாங்க் இல்லைங்கிறனால. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். எஸ் மேம். Your presentation was extremely good, even Krishnagiri, but I know a little bit about those two districts, and there is the vulnerable communities which you are referring to, but I think the access to care for the vulnerable communities, including minorities and others, is an issue even now, you know. So that is a social issue, and so how to make that, make them feel comfortable, you know, treatment with dignity and respect. I'm not saying they're not being given this dignity, but some issues are there. So it's Madam, let me answer for that question, because I was a medical officer who spent almost 14 years in working in those two districts, ma'am. I was a medical officer in GH Gumdipundi there. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். என்ன அப்படின்னா NQAS, the National Quality Assurance Standards, which NHM vision is to get a quality certification for all the institutions, like public institutions across the state. So their work is, they give importance to patient safety, patient dignity, the care, the quality of care is being ensured in all the aspects, ma'am. மற்றவங்களுக்கும் சொல்கிறது வந்து, பிகாஸ் மேடம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இங்கிலீஷுங்கிறதால பேசினேன். தேசிய தரச்சான்றிதழ் வந்து நாங்கள் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் மேடம் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸுமே அதில் கவர் ஆகுறது. பேஷண்ட்ஸ் டிக்னிட்டி, சேஃப்டி ஆஃப் கேர், நோ டிஸ்கிரிமினேஷன் வித் காஸ்ட், க்ரீட், ரிலிஜன், ஜெண்டர், எந்த பயஸும் இல்லாத ஒரு சேவை. இந்த மாதிரி வந்து நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம், குவாலிட்டி இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் டிஜிட்டல் மோடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வித் தேட் மேடம், வி ஆர் ஆல்சோ பில்டிங் சம்திங் கால் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வே. The patients can give their feedback as and when they get the services and leave the premises. It's a digital mode ஆப்பாகவும் இருக்குது. ஃபார்மேட்டும் ஃபில் பண்ணலாம். படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து இமோஜிஸ் இருக்கும் மேடம், the angry bird, the happiness, இந்த மாதிரி. So they can use anything so that they can express their opinion there. So the ultimate aim is none of the marginalized or downtrodden people should be voiceless. Even this concept of health assembly is to bring their voices out. And thanks for you pointing it out, madam. It's taken a good strength, a good note. Sir, you wanted to add something. வணக்கம், என்னோட பேர் அமீர் கான். இந்த ஸ்டேட் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் ஆஃப் திஸ் அசம்பிளி ப்ராசஸ். நாங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு போயிட்டுருக்கோம். இந்த அசம்பிளி டிஸ்ட்ரிக்ட் நடந்தப்பே போயிருக்கோம். 2 மாவட்டத்தில் 2 விஷயம் நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஒன்று கிருஷ்ணகிரியில் நடந்தது. கிருஷ்ணகிரியில் போனதில் ஞாபகம் இருக்கும் நமக்கு. இதே அசம்பிளியில் 2 முக்கியமான விஷயங்களை மக்கள் கோரிக்கை வச்சாங்க. ஒன்று, இந்த கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அதனுடைய இடம் வந்து ஹைவேஸில் இருக்குது. அதனால் மக்கள் அக்சஸ் பண்ண முடியல. 2 மிக முக்கியமான கோரிக்கை இருந்துச்சு. ஒன்று, கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு போகிறப்போ நடுவில் ஒரு பெரிய டோல்கேட் இருக்குது. ஸோ போகக்கூடிய எல்லா வெஹிக்கிளுக்கும் டோல் வாங்குறாங்க. இது ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சாங்க. லாஸ்ட் இயர் அசம்பிளி நீங்கள் வச்சாங்க. ஸோ ஐ திங்க் இந்த தடவை வைக்க முடியல. ஏன்னு தெரியல, ஏன் வைக்கலன்னு அவங்க தெரியல எனக்கு. ஆனால் ரெடியாக இருக்காங்க பேசுகிறதுக்கு கூட. ஸோ அப்போ அந்த விஷயத்தை எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மக்கள் அக்சசிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ தெளிவாக கூட பேசுகிறாங்க. அப்போ அக்சசிபிலிட்டி பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. ஒன்று. 2வது, அந்த ஜிஹெச் ஹைவேஸ் இருக்கிறதுனால அவங்க ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி, தட் இஸ் பெரிய ஹைவேஸ், நமக்கு தெரியும் ஹைவேஸ் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகணும்னா எந்த ஃப்ளைஓவர் கிடையாது, சப்வே கிடையாது, கிராஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இமேஜின் ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள், ஒரு சக்கர நாட்கள் இருக்கிறவர் எப்படி அந்த பக்கம் போவார் போய் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. அப்போ போன தடவை அசம்பிளிலையும் இந்த ரெசல்யூஷன் வந்துச்சு, சப்வே கட்டுறோம், மேலே நம்ம வந்து ஓவர் பிரிட்ஜ் போடுறோம்னா வந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இது நடக்கலை. ஐ திங்க் அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இல்லைனா அவங்க 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். ஃபர்கெட் அபவுட் லாங் ஆர்டினரி வெஹிக்கிள், ஈவன் ஃபார் ஆம்புலன்ஸ் 108க்கு கூட எமர்ஜென்சிக்கு உள்ளே வர முடியாது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒசூலேருந்து ஒருத்தர் வராருன்னா அவர் டோல்கேட்டில் போய் சுற்றிட்டு 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு மொத்தம் 6 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் வரணும். அப்போ எமர்ஜென்சி
எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன ஆகிறது. அப்போ இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் ஐ திங்க் வி ஹேவ் டு டேக் இட் அகைன் அண்ட் அகைன். இது ரெண்டு முக்கியமான விஷயம் அங்கே கிருஷ்ணகிரியில். இங்கே திருவள்ளூரில் புலிக்கட் ஜிஹெச் பொறுத்தவரையில் மக்களே கோரிக்கை கொடுத்தாங்க, அது டிடி கூட கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கும் அமைச்சிருந்தாங்க. அது அந்த ஜிஹெச் பொறுத்தவரை அந்த ஜிஹெச்சில் அது ஒரு டச் ஏரியா, அது நம்ம புலிக்கட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பழற்காடில் அங்கே ஒரு பழைய டச் பில்டிங் இருக்குது, அது கண்டெம்டு பில்டிங். ஆனால் உள்ள பாம்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டால் அதை கண்டெம்னு அனௌன்ஸ் பண்ணி அதை டெமாலிஷ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் பில்டிங்குள்ளே ப்ரிமிசஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு. அதுக்கு நம்ம ஐ திங்க் வி ஹேவ் டு டேக் சம் ஸ்டெப் டு டெமாலிஷ் இட். அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் கோஆர்டினேஷன் பண்ணியோ இங்கேருந்து ஸ்டேட்லேருந்து ரெசல்யூஷன் அனுப்பியோ அதை நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது அங்கே இருக்க ஜிஹெச்சில் அது மீனவ கிராமம், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர்த்துக்கு உடம்பு வலியோட வரவங்க, அந்த மீனவர்கள் வரப்போ ஆக்சிடென்ட்டோட வராங்க. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபிசியோதெரபி இருக்கணுங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களோடது, போன தடவை வந்துச்சு. அதுவும் ஐ திங்க் வி நீட் டு ஆட் ஆர் வி ஹேவ் டு மென்ஷன் இட் அட்லீஸ்ட். மூணாவது, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் போக மாட்டாங்க, ஏன் வரலன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போது போடுவாங்க, டெபுடேஷனில் போயிடுவாங்க. ஸோ அது இந்த 3 பிரச்சனையும் ரொம்ப வருஷமாக இருக்குது ஜிஹெச், பழற்காடு ஜிஹெச்சில். ஸோ ஐ ஆல்சோ பி ஒர்க்கிங் தேர். பட் ஆனால் சொல்கிறேன் என்னன்னா, அந்த மக்கள்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க, கொடுக்குறாங்க, இது அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் தயங்காமல் பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்ஸ். Thank you, sir. It will be noted in the resolution, sir. Let us, sir, you are going to answer something. Both Krishnagiri and the other district, Thiruvallur, you have a lot of things in common. So whenever you are talking about buildings, there's 3 important general guidelines you follow panninga. When you are talking about infrastructure, either additional building or new building, check out what are the other things which are sanctioned already under NHM and other things. Konja paatranga ellame. So like even whatever approvals has already been given, you also examine that so that there is no duplication. Second point, you have peculiar issue of your, as sir said, long pending issues. இந்த அவர் செபர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, NGO ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி லாங் பெண்டிங் இஷ்யூஸ். இதோட 3rd ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி இது. அப்போ ரிப்பீட்டட் ஹெல்த் அசம்பிளியில் வரக்கூடிய லாங் பெண்டிங் இஷ்யூஸ் அன்ரிசால்வ்டு இருக்கிறது கம்யூனிட்டி, வேர் த கம்யூனிட்டி ஹஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் இட், தட் யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி ஃபார் தட். Third point I wanted to highlight is building stability. இப்போ 40 years 50 years பில்டிங்லாம் ஆச்சு நிறைய சொல்கிறீங்க, யூ வாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் both in Krishnagiri and Thiruvallur. But what you have to understand is whether the buildings are safe. Safety point of view, Dr. Meenakshi madam சொன்னாங்க, ஸ்டெபிலிட்டி இருக்கான்றது ரொம்ப நீங்கள் பார்க்கணும். அதையும் நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது இட் வில் பி குட் திங், ஸோ தட் we can make a quick decision on that. Regarding Thiruvallur, just one more point. Many things are brought out in the state, during discussions, but there is one issue. Teenage pregnancy is very high in Thiruvallur and Chengalpet districts. And idukana education, I have worked for a long time, as Meenakshi madam said, in Thiruvallur. And recently when I heard from medical officers there, nobody is ready to address. People are finding it hesitant to talk to these schools. பள்ளிக்கூடத்தில் அதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்குது. பட் ஆனால் அங்கே இந்த மாதிரி அன்வெட் ப்ரெக்னன்சிஸ் ஆகட்டும், இல்லை டீனேஜ் மேரிட் ப்ரெக்னன்சிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றின அவேர்னஸ். ஸோ திஸ் வில் ஜென்ரலி நாட் கம் இன் அவர் மீட்டிங்ஸ். ஸோ ஐ திங்க் இது ஒரு ஃபோரமாக அதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். or strengthening whatever is there. Shobha madam, adolescent la idha konjam eduthukonu. Thank God you brought it. So HSRP will be going on to the phase 2, where I'll be addressing all the adolescent health programs. Let me tell you that I'll be focusing on nutrition, sexual reproductive health and mental health among the adolescent, where her issues are being focused. But idhula enna oru problem irukku appadina, we also talk about the POCSO Act. We can only create the awareness, but we cannot prescribe you go take this contraception to the solla mudiyadu. Please bear that in mind. So this is the challenge and a restrictive area, but we can always create in awareness. Thank you, Priya, for bringing it up. Thank you, madam. Now I open the forum for Chennai North presentation. Over to you, ma'am. Thank you. இப்பேரவையில் அமர்ந்து வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஸோ பெருநகர சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டாரம், சென்னை மாநகராட்சியில் எல்லாம் இருக்குன்னு நினைப்பீங்க, பட் there are still we have our own problems which we are going to address. So I think I had about 124 resolutions
when it was in the zonal. எனக்கு வந்து, can I go to the next slide? I can change. Yeah, take this. Go to the side. Yes. In the side. Any size. Yes. Yeah. இந்த பக்கம். அதாவது இந்த பக்கம் தான் இந்த பண்ணணும். side ல இருக்கு. ஓ, இங்கே பண்ணணுமா? நச்சுன்னு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடும். வர மாட்டேங்குது. What is that? நெக்ஸ்ட் ஸ்லைடு போது நீ பண்ணிடு விஜய் ஆண்டனி. Just go ahead. I can talk. So just go to the previous slide. I just want to tell the historical landmarks in a few minutes, in a few seconds. So that is about the Thiruvatiyur temple, the Manali with lots of industries, the Avin at Madhavaram. This is fourth, the Kasimedu fishing harbour, and fifth is the Royapuram railway station, which is the first railway station in Chennai and in Tamil Nadu. So with this, we go over to the next slides. This is North region, zones 1 to 5. Chennai city comprises of 15 zones, and North region comprises of 5 zones. அதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் 22,33,788. அதில் நீங்கள் ஸ்லம்ஸ் பார்த்தீங்கன்னா 349 ஸ்லம்ஸு. என்னோடய ஸ்லம் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 8,38,724. மெடிக்கல் காலேஜஸ் 3 இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் 1 இருக்குது, ரீஜனல் இன்ஸ்டியூட் இருக்குது, எல்லாமே இருக்குது எனக்கு வடக்கு வட்டாரத்தில். இருந்தும் எங்கள் மக்களுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. ஸோ அது எனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். ஸோ என்னோடய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா எனக்கு ஜோனல் ஹெல்த் அசம்பிளியில் வந்து 124 கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் நான் இந்த மேடைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது 15 மட்டும்தான். ஸோ லெட்ஸ் ஓவர் கோ டு தட். ப்ளீஸ் கோ டு த ரெசல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஜோனல் ஹெல்த் அசம்பிளியில் இது வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி which was chaired by a honorable mayor, and we had and that's a district working group. So district health assembly oda participants honorable mayor madam irundanga, health committee chairman irundanga, representatives ellarume irundanga. Idu vand NGO levels, zonal level committees, then oda zonal level committees, we had IMA representatives, PTA members. So over to the resolutions. So first நான் கேட்டிருக்கிறது blood storage unit. மேடம் வந்து இப்போ தான் டீனேஜ் ப்ரெக்னன்சி, டீனேஜ் அனீமியா பற்றிலாம் சொன்னாங்க. எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% பெண்கள் அனீமியாவில் தான் பாதிக்கப்படுறாங்க. எங்களுடைய மருத்துவமனை UCHCக்கு வர மருத்துவமனையில் வந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் வராங்க. ஸோ எங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுது. எங்களால் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. வி ஹேவ் டு சென்ட் தம் டு தி ஸ்டேட் ரன் ஹாஸ்பிட்டல்ஸ். அங்கே அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு வைத்தியம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அங்கே போய் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக ஆகிடுதே அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு கோரிக்கையை நான் ஒரு முதல் கோரிக்கையாகவே கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் எங்களுக்கு நார்த் ரீஜனில் வேணும். எங்களுக்கு RSRM ஹாஸ்பிட்டல் இருக்குது, IOG இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அங்கே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் மக்கள் வருவாங்க. ஸோ எங்களுடைய நார்த் ரீஜன் மக்கள், நான் உங்களுக்கு என்னோடய ஸ்லம் பாப்புலேஷனை முதலே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த பாப்புலேஷனுக்கு வந்து எனக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் ஒன் ஆஃப் தி UCHCயில் கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் BLS ஆம்புலன்ஸ் கேட்டிருக்கேன். இது ஏன் கேட்டிருக்கேன், 108 வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுதுங்க. ஒரு பேஷண்ட்டை நாங்கள் அனுப்பினோன்னா ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் கொடுத்த கோரிக்கை தான் இது எங்களுக்கு. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா 45 நிமிடங்கள் ஆகுது. எங்களுக்கும் 45 நிமிடத்துக்கு 1 மணி நேரம் வரைக்கும் ஆகிடுதுங்க. இன்னொன்று சென்னையோட கன்ஜஸ்டட் டிராஃபிக்கில் ஒரு இடத்துலேருந்து மொபிலைஸ் ஆகி திரும்பி வரத்துக்கு லேட் ஆகுதுங்க. ஸோ அதனால் என்னோடய UCHC மற்றும் தொற்றுநோய் மருத்துவமனைக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் BLS ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். மூணாவது வந்து ஹை டிபெண்டன்சி யூனிட் கேட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் நிறைய இருக்கிறாங்க சென்னை சிட்டியில், ஹூ சீக் த கேர் இன் UCHCs. அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸை நாங்கள் கொஞ்சம் நல்லபடியாக மானிட்டர் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹை டிபெண்டன்சி யூனிட் கேட்டிருக்கோம். நாலாவதாக நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, ஸ்லம் மெடிக்கல் வெஹிக்கிள் வித் ப்ரொவிஷன் ஆஃப் an IEC. நிறைய பெண்கள் ஸ்லம்ஸ், நான் உங்களுக்கு ஸ்லம் பாப்புலேஷனை போட்டே காமிச்சேன். இவ்வளோ ஸ்லம் பாப்புலேஷனும் எங்களோட ஃபெசிலிட்டிஸில் இவ்வளோ இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா, எங்களோட சங்கடம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு நிறைய நோமேடிக் பாப்புலேஷன் இருக்கிறாங்க, நிறைய மைக்ரண்ட் பாப்புலேஷன் இருக்கிறாங்க, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எங்கள் சென்னை சிட்டியில் இருக்கிறாங்க. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தோம்னா 342 ஸ்லம் நம்பர் கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து எடுத்தோம்னா 349 ஸ்லம்முங்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வருது, டெனமெண்ட்ஸ் நிறைய வராங்க.
பேமெண்ட் dwellers நிறைய பேர் வராங்க. இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லம் மெடிக்கல் வெஹிக்கிள் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் ஐஇசி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வெள்ளம் டைமில் எங்களால் ஒரு கேம்ப் வந்து போட முடியலைங்க. நாங்கள் வண்டியில் உட்கார்ந்து தான் வந்து வைத்தியம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரில் எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்ததுன்னா அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ கண்டக்ஷன் ஆஃப் ட்ரைனிங், நியூ ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று கேட்குறோம். அது என்ன அப்படின்னா கல்வி மேம்பாடுக்காகவும் மற்றும் மேற்படி அவங்க படிக்கிறதுக்காகவும் ஃபார் அப்கிரேடேஷன் ஆஃப் தேர் டு அப்டேட் மை மெடிக்கல் டாக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அவர் ஓன் ஜிசிசி ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவும் எல்லா ஸ்டாஃப்க்கும், அதுவும் இல்லாமல் தொற்றுநோய் மருத்துவமனையும் சரி சென்னை மாநகராட்சிக்கும் சரி எங்களுக்கு வந்து நிறைய வந்து ட்ரைனிங்காக வராங்க. ஸோ இவங்களை ஒரு இடத்துல அமர வச்சு இவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ஒரு ரிசர்ச் யூனிட் ஒன்று வேணும், ஒரு ட்ரைனிங் சென்டர் வேணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அப்கிரேடட் ஹாஸ்பிட்டல். இப்போ மணலியில் கத்திவாக்கத்துக்கு நாங்கள் ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், கத்திவாக்கத்தை சுற்றி வந்து கத்திவாக்கம் வந்து இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ ஹாவ் ஈதர் on either side you have Manali on one side and Thiruvatiyur on one side. ஸோ இந்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா 10க்கு மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த மொத்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ஃபியூம்ஸு ஸ்மோக்கெல்லாம் வருது. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 27-28 வந்து கேஸ் லீக் ஆகிடுதுங்க, ஆயில் லீக் ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பங்களில் என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து நாங்கள் கொண்டு வர்றதுக்கு வந்து ஸ்டான்லி இது நடந்தது வந்து நைட் 11:20, 11:30 அந்த டைமில் நடந்தது. ஸோ வி ஹேட் டு மொபிலைஸ் த பேஷண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரியல் பெல்ட் டு ஸ்டான்லி. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்துலையே வந்து அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல ஒரு 10 bedded வித் ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸோடு எங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும்னு நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். அடுத்து வந்து இன்னொன்று வந்து மணலி யூபிஎஸ்சி 2011 தான் மணலி வந்து எங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியோடு சேர்ந்தது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி வந்து புதுசாக வேணும். அது 70 ஒரு பில்டிங். இன்னொன்று வந்து அங்கே ஃபேமிலி வெல்ஃபேருக்கு வந்து பிரசவ காலத்தில் பிரசவமும் பார்த்துருந்துருக்காங்க, அது இப்போ அங்கே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி எங்களுக்கு பண்ணித்தரணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது வந்து எமர்ஜென்சி இன்டென்சிவ் ட்ராமா கேர் யூனிட் ஒன்று கேட்குறோம். இது என்ன அப்படின்னா இந்த 2 இடத்துல கேட்குறோம், மஞ்சம்பாக்கத்துலேயும் புழல். இது 2த்துலேயும் என்னென்னா கல்கட்டா மேடம் வந்து திருவள்ளூர் மேடம் சொல்லிட்டு இருந்த மாதிரி கல்கட்டாவிலேருந்தோ அந்த மாதிரி சைட்லேருந்து ரெட்டில்ஸ்லேருந்துலாம் எங்களுக்கு வண்டிங்க வந்து ஹார்பருக்கு வரும். அதே மாதிரி இந்த 2 இடத்துலையுமே வந்து நிறைய ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா. அங்கேருந்து அவங்க மொபிலைஸ் பண்ணி போகணுன்னா கூட அவங்க ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு இந்த 2 இடத்துலையும் வந்து நாங்கள் வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் கேர் இருந்தால் எங்களால் வந்து இன்னும் நல்லா சிகிச்சை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி அந்த பிளட் ஸ்டோரேஜ் யூனிட்டும் இந்த இன்டென்ஷனில் தான் நாங்கள் கேட்டோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எமர்ஜென்சி கேர் இருந்தால் பேஷண்ட் நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி அனுப்புறதுக்கு எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சேவிங் ப்ரெஷியஸ் லைஃப்ஸ் அந்த ஃபியூ மினிட்ஸில். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து நான் ஒரு ஹெல்த் பார்க் கேட்டிருக்கோம். இது எதுக்கு கேட்டிருக்கோம் மணலி அப்படின்னா, அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்து தான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு லிவிங் ஸ்பேஸ், அவங்களுக்கு ஒரு லங் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணும் எங்களுக்கு. என்னென்னா அவங்க ஒரு வாக்கிங் ட்ராக் வேணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னர் வேணும், ஒரு ஹெல்த் ஃபுட் கார்னர் வேணும், ஒரு ஜிம்னாசியம் வேணும், யோகா, நேச்சுரோபதி. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு அவேர்னஸே இல்லாத ஒரு மக்களாக இருக்காங்க. ஸோ அந்த மக்களை இதை தேடி போகணுன்றதுக்காக ஒரு ஹெல்த் பார்க் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்புறம் டு அப்கிரேட் கம்யூனிகபிள் டிசீஸ் ஹாஸ்பிட்டல் வித் an IMCU. என்னென்னா ஒரு டைம்லி ரெஃபரல் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் வரும்போது, H1N1 வரும்போது, மற்ற எந்த அவுட் பிரேக் வரும்போதும் நாங்கள் வந்து வண்டி தேடி கொண்டு போய் ஸ்டான்லியில் மருத்துவமனையில் தான் நாங்கள் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேடியோலாஜி அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவசியமாக தேவைப்படுதுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து மொபைல் டயக்னாஸ்டிக் யூனிட் இருக்குது, ரேடியாலஜிஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க, ரேடியோகிராஃபர்ஸும் இருக்காங்க. பட் எங்களுக்கு மேமோகிராம் பண்ணாலும் அதை ரீட் பண்ணுறதுக்கோ, எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹை ரெசல்யூஷனோட ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது கூட அதை ரீட் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு ரேடியாலஜிஸ்ட் தேவைப்படுது. அதனால் எங்களுக்கு நான் ரேடியாலஜிஸ்ட் கேட்டிருக்கேன். அட்வான்ஸ்டு ஸ்கேனிங் மிஷின்ஸ், ஃபீட்டல் அனாமலிஸ் பார்க்குறதுக்கு இது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இதுக்கும் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்காக மக்கள் வந்து எங்கள் அம்மா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பார்த்துக்கிறேன், இதை மட்டும் நீங்கள் அனுப்புறீங்க, அங்கே டேட் கொடுக்குறாங்க, அங்கே போய் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று நீங்கள் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிங்கனாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்டிருக்கோம். ஏன் லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி பிளானிங் சர்ஜரிஸ், மைனர் சர்ஜரிஸ், தியேட்டர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எங்களுடைய இடத்துல, ஏன்னா UCHC இருக்குது,
சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தீங்கன்னா அதை நான் டெர்ஷரி கேர் சென்டருக்கு அனுப்பாமல் நான் பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து WHPs. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டலம் 4, மண்டலம் 5, தட் இஸ் தண்டையார்பேட் அண்ட் ராயபுரம் 7.74 lakh பாப்புலேஷன் வந்து எனக்கு மண்டலம் 4 இருக்காங்க. மண்டலம் 5 7.07 லட்சம் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் WHPs வந்து இன்னும் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல எனக்கு அதிகப்படுத்தி எனக்கு WHPs வேணும். அட்வான்ஸ் ரேடியோலாஜிக்கல் சர்வீசஸ் வித் CT ஸ்கேன் அண்ட் MRI. எங்களுக்கு 3 மருத்துவமனைகள் இருக்குது. இருந்தும் வந்து நாங்கள் டேட் வாங்கி தான் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் என்னோடய கோரிக்கைகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். ஓப்பன் ஃபார் queries சார். தேங்க்யூ மேடம். WHO பற்றி பேசுனீங்க. இன்றைக்கி கிராமமும் சரி நகரமும் சரி மக்களை தேடி மருத்துவத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஜீவன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ரோஸ் கலரு கோட்டு போட்டுக்கிட்டு அவங்க நம்ம எங்கே பார்த்தாலும் அவங்கள பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுடைய பேர்டன் மேடம் வந்து எக்ஸாக்ட்லியாக சொன்னாங்க இல்லையா, ஒரு ஆஷாஸ் எல்லாம் 1000க்கு ஒரு ஆஷா இருக்காங்க. 250 வீட்டுக்கு ஒரு ஆஷா இன் குஜராத், ஆந்திரா இந்த மாதிரிலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஆஷாலாட்ட கூட WHP 5000, அதையும் தாண்டி சென்னை மாதிரி ஏரியாலெல்லாம் 15000, 20000, 30000க்கு ஒரு WHP அப்படிங்கிறது கஷ்டம். 5000க்கு ஒரு தடவை ஒரு சுற்றி வந்தாலே 3 மாதம் 6 மாதம் ஆயிடுதுன்னு பேப்பரில் போடுறான் சொல்கிறான். அவங்களே கம்யூனிட்டி ஃப்ரம் தி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ மேடம் சொன்ன இதை வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இதை நான் இங்கே சொல்கிறேன். நாட் ஒன்லி தி சென்னை, த அர்பன், பெரிய அர்பன், எங்கே க்ரௌடட் மக்கள் தொகை. இப்போ ஒரு WHP 15000, 20000 எப்படி பார்க்க முடியும்? ஸோ இது ஒரு மெயினாக நானும் இங்கே இதை பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இதை முதல்ல எடுத்துங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். Next district is Tirunelveli. அடுத்த districts please be ready pa. Next to Tirunelveli, Ramanathapuram, please be ready. See, just understand that we have 24 districts. Understood? And we have completed only 4 or 5 only. And please pay heed to the ring bell which you hear, sir. Meaning that you have to wind up in the next 2 minutes. See, the first bell will be given at 5 minutes. Second bell 7 minutes. And the third and the final one is 10 minutes. So please pay heed to the time factor also. Even if you have not spoken what is written with you, those proposals will be read and it will be considered. So don't think whatever you are going to read is only taken. அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறேன். ஸோ எங்கள் மாவட்டத்தோட பாப்புலேஷன் வந்து 17.5 லட்சம். அதில் ரூரல் பாப்புலேஷன் வந்து 12 லட்சம், அர்பன் பாப்புலேஷன் 5.5 லட்சம். 9 பிளாக் இருக்குது, 8 GH இருக்குது, ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி. வில்லேஜ் லெவல் அசம்பிளி நடத்தியிருக்கிறோம், பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல். இந்த வில்லேஜ் லெவல் அசம்பிளியில் அங்கேயே சால்வ் பண்ணுற விஷயங்களை அங்கேயே சால்வ் பண்ணியிருக்கிறோம். லைக் MMU விசிட்டிங் கேட்குறது அதெல்லாம் வந்து நாங்கள் அங்கே பிளாக் லெவலே கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்போ டாய்லெட்டு, HSCக்கு வாட்டர் கனெக்ஷன் அதெல்லாம் வந்து வில்லேஜ் சானிடேஷன் கமிட்டி ஃபண்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்வச் பாரத்லேயும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய அஜெண்டா வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிச்சிருக்கிறோம். ஸோ எங்களால் முடிக்க முடியாத விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2 தடவை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி நடந்தது கலெக்டர் தலைமையில். ஃபஸ்ட் வந்து பில்டிங்ஸு கான்சன்ட்ரேட் பண்ணி நடத்தியிருந்தோம். ஆனால் வந்து சோஷியல் சைடு வந்து கம்யூனிட்டி பேஸ்டு நடத்தணும் சொல்லி திரும்பி அறிவுரைப்படுத்தி நாங்கள் திரும்பி நடத்தினதில் பேஸ்ட் ஆன் டீனேஜ் ப்ரெக்னன்சி, லோ பெர்த் வெயிட், SAM-MAM, IMR, HOB, MMR அண்ட் அபார்ஷன், இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், கம்யூனிட்டி லெவலில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற லெவலில் இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல் ட்ராப் அவுட்டு தான் எங்கள் இதில் மேஜர் இஷ்யூ. 8th, 9th, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல். அதில் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்னால தான் டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் அதிகமாகுது ஃபீமேல் சைடு. அதனால தான் லோ பெர்த் வெயிட், SAM-MAM, IMR எல்லாம் ஒரு
இன்டர்லிங்க்டு செயின் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்து நாங்கள் அந்த பேசிக் அந்த கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம பப்ளிக் ஹெல்த்தில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது பாப்புலேஷன் ஒரு ஹெச்எஸ்சிக்கு 5000 நார்ம்ஸ். ஆனால் கிட்டத்தட்ட நிறைய ஹெச்எஸ்சி திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துலேயும் 19,000 ஒரு ஹெச்எஸ்சி பாப்புலேஷன் 19,000லாம் இருக்குது. அந்த எல்லா ஹெச்எஸ்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டிகேட்டர் எல்லாமே புவராக தான் இருக்குது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெசல்யூஷன்ஸ் போட்டிருந்தோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பிளாக் முன்னீர்பள்ளம் ஹெச்எஸ்சி அதில் 17,000 பாப்புலேஷன் இருக்குது. அதை ஒரு விஹெச்என் ஒரு டபிள்யூஹெச்பி அதை வச்சு நம்ம வந்து போதுமான ஹெல்த்து நீடு வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியலை. ஸோ அதை எங்களுக்கு 3ஆக பிரித்து 3 ஹெச்எஸ்சியாக அதை தரணும்னு கேட்டுருக்காங்க. அடுத்தது சுத்தமல்லி மானூர் பிளாக் அதில் வந்து 64,000 பாப்புலேஷன் ஒரு பிஹெச்சியில் இருக்குது. ஸோ அதை 2ஆக பிரித்து சுத்தமல்லி நியூ பிஹெச்சிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து கம்யூனிட்டி லெவலில் மக்கள்கிட்டருந்து பெறப்பட்டது தான், நம்ம ஹெல்த்து அஃபிஷியல்ஸோட ஒன்லி ரிக்வெஸ்ட் கிடையாது. ஸோ அது அப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 15 பில்டிங்ஸ் நியூ பில்டிங்கை வந்து கேட்டிருக்கோன்னு இந்த ரெசல்யூஷனில் இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம சுப்பீரியர்ஸ் எல்லாம் சொன்னதுபடி 15th ஃபினான்ஸ் கிராண்டு எனி அதர் இதில் நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால இந்த எல்லா 14 பில்டிங்ஸுமே 15th ஃபினான்ஸ் கமிட்டியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது வரும்னு நம்பிக்கையில் அந்த ரெசல்யூஷன்ஸை நான் பைபாஸ் பண்ணுறேன். அப்புறம் பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் 9 பிளாக் பிஎஸ்சி 11 அப்கிரேடட் பிஹெச்சி இருக்குது. அதில் எல்லா 11 ஓட்டியுமே ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குது திருநெல்வேலியில். ஆனால் அதில் 3 அப்கிரேடட் பிஹெச்சியில் பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் இல்லை. ஸோ அது இருந்ததுன்னா எங்களுக்கு ஏஎன்சி ஆன்டினேட்டல் மதர்ஸ் பிளட்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷனுக்காண்டி நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புறது குறையும். பாளையங்கோட்டை அம்பை பிளாக் அண்ட் நாங்குநேரி பிளாக் இந்த 3 அப்கிரேடட் பிஹெச்சியில் பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் வேணும். அப்புறம் ராதாபுரம் பிளாக் திசைநலை பிஹெச்சியில் வெரி ஓல்டு கண்டம்டு எக்ஸ்ரே மிஷின் தான் இருக்குது. ஆனால் ஹெச்ஆர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்ரே நியூ மிஷின் கேட்டிருக்கோம். அப்புறம் மானூர் பிளாக்கில் மானூர் தாலுக்கா ஆனதுனால அதில் அப்கிரேடேஷன் ஆஃப் பிஹெச்சி டு அப்கிரேடட் பிஹெச்சி 30 பெட்டட். இது அசம்பிளி கமிட்டிலாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு இதை அப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். அப்புறம் எல்லா அப்கிரேடட் பிஹெச்சி 9 அப்கிரேடட் பிஹெச்சிலையும் ஆட்டோமேட்டிக் அனலைசர் வேணும், பயோகெமிஸ்ட்ரி லேபு. ஏன்னா எல்டிஹெச், டிஎஸ்ஹெச், யூரிக் ஆசிடு, லிப்பிட் ப்ரொஃபைல், எல்எஃப்டி, டிடைமர், ஹெச்பிஏஒன்ஸ் இந்த மாதிரி டெஸ்ட்டுகளுக்காண்டி நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு தான் ரெஃபர் பண்ணுறோம். இல்லை ஐஎல்எஸ் ப்ரோக்ராமில் நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புனாலும் எங்களுக்கு 2 வாரம் டிலே ஆகுது. ஒரு டிஎஸ்ஹெச் சாம்பிள் ஏஎன்சி மதருக்கு எடுத்து அனுப்புனாலும் அது ரிப்போர்ட் வர்றதுக்கு எனக்கு 2 வீக்ஸ் டிலே ஆகுது. ஸோ இப்போ எல்டிஹெச்சில் நாங்கள் வந்து இப்போ பிஹெச் மதர்ஸ்க்கெலாம் ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி அனுப்புகிற கேஸுக்கு 2 வாரம் கழித்து வரதுக்குள்ளே அது யூஸ்லெஸ் ஆயிடுது. அதுக்குள்ளே அவங்க வந்து ஒர்சன் ஆயிடுறாங்க. ஸோ எங்களுக்கு எல்லா அப்கிரேடட் பிஹெச்சி 9 அப்கிரேடட் பிஹெச்சிக்கும் எங்களுக்கு ஆட்டோ அனலைசர் வேணும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மிஷின் வடக்கங்குளம் அண்ட் திசைநலை அப்கிரேடட் பிஹெச்சி. அப்புறம் இது வந்து பப்ளிக் ஹெல்த்தோட ரெக்யர்மெண்ட். அண்ட் மெடிக்கல் காலேஜ் 3.0 டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் காஸ்ட் அரௌண்ட் 7 crore. இப்போ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 30 to 40 கேசஸ் பெர் டே எம்ஆர்ஐ எடுத்துகிட்ருக்குறாங்க. ஆனாலும் பேஷண்ட் வெயிட்டிங் ஃபார் எலக்டிவ் கேசஸ் வந்து மோர் தென் 1 வீக் ஆகிறதுனால எங்களுக்கு இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் 3.0 இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வச்சுருக்கிறது வந்து 1.5 தான். ஸோ 3.0ங்கிறது அட்வான்ஸ் மிஷின், அது எங்களுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு வேணும். அப்புறம் அல்ட்ரா மாடர்ன் ரோபாட்டிக் தியேட்டர் ஃபார் யூராலஜி அண்ட் ஸ்டாண்ட் அலோன் டெடிகேட்டட் பிரெஸ்ட் கிளினிக். பிரெஸ்ட் கேன்சர் இப்போ ப்ரிவலன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. லாஸ்ட் இயர் அவங்க மோர் தென் 415 கேசஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 600 ஸ்க்ரீனிங் ஃபாலோ அப் வந்துட்டுருக்காங்க மெடிக்கல் காலேஜுக்கு. ஸோ அதுக்கு ஸ்டாண்ட் அலோன் பிரெஸ்ட் கிளினிக்கு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம் வித்தவுட் வெயிட்டிங் பீரியட். அண்ட் டிஎம்எஸ் சைடு அம்பாசமுத்திரம் ஜிஹெச் அண்ட் வள்ளியூர் ஜிஹெச் டென்டல் சேர் வித் எக்ஸ்ரே. 2 ஜிஹெச்லேயுமே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் வெரி ஓல்டு டென்டல் சேர் வித்தவுட் எக்ஸ்ரே.
ஸோ ஃபார் எக்ஸ்ரே பர்பஸ் தே ஆர் ரெஃபரிங் டு மெடிக்கல் காலேஜ். ஸோ 2 டென்டல் சேர் ஃபார் அம்பாசதரம் ஜிஹெச் அண்ட் வள்ளியூர் ஜிஹெச். அண்ட் நாங்குநேரி, ராதாபுரம், மேலப்பாளையம் ஜிஹெச் தே டிமாண்ட் ஏ டிஜிட்டல் எக்ஸ்ரே. எல்லா இடத்துலையும் வெரி ஓல்டு மிஷின்ஸ் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதால் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியல. ஸோ இது எல்லாமே சீமாங் சென்டர், நாங்குநேரியெல்லாம் சீமாங் சென்டர். ஸோ அங்கே டிஜிட்டல் எக்ஸ்ரே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஹைவே கிட்டே இருக்கிறது நாங்குநேரி ஜிஹெச், அங்கே ஆக்சிடென்ட் கேஸ்லாம் நிறையா வரும். ஸோ எக்ஸ்ரே மேண்டேட்ரி. அப்புறம் பாயில்ஸ் அப்பாரட்டஸ் ஃபார் ஜிஹெச் மேலப்பாளையம் அண்ட் சேரன்மாதேவி. ஆப்ரேஷன் தியேட்டர், டேபிள் அண்ட் ஷேடோ லேம்ப்ஸ் ஃபார் சேரன்மாதேவி ஜிஹெச் and power drill for GH Ambasamudaram for orthopedic. Thank you, sir. So I am the correct and odd person to give my comments. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அங்கே டிஎன்ஹெச்எஸ்பி அந்த ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி நடத்துகிறப்போ ஐடி அண்ட் ஐ ஹாவ் ப்ரெசன்டட் அண்ட் அதில் வந்து வி ஹாவ் ப்ரெசன்டட் 2 or 3 இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து களக்காடு பாய்சன் சென்டர் வந்து டிஎன்ஹெச்எஸ்பி ஹேஸ் சாங்ஷன் அண்ட் இட் கோஸ் ஆன் வெரி வெல். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் த செகண்ட் ஒன், இதில் வந்து அகெயின் ப்ரெசன்டேஷனில் 2 பிளாக் நிறைய ஹெச்எஸ்சிஸ் பில்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா அந்த மூணு பிளாக்ல 2 பிளாக் வந்து இட்ஸ் பெரிய அர்பன், வெரி அட்ஜசன்ட் டு த அர்பன் ஏரியா, தட் இஸ் கார்பரேஷன். ஒன்று வந்து பாளையங்கோட்டை பிளாக், இன்னொன்று வந்து மானூர். ஸோ ஆப்வியஸ்லி the persons will be benefited by getting treatment if the peri-urban area will be improved. ஸோ அதனால் அந்த ஹெச்எஸ்சி உள்ள வந்து கொடுத்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன், திருநெல்வேலியில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் காலேஜ். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் தெரியும் ஒரு ரீஜனில். இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜ் இட் கவர்ஸ் 3 or 4 டிஸ்ட்ரிக்ட் லைக் தட். பட் இதில் வந்து தட் இஸ் ஃபார் த பாஸ்ட் 2 decades ஐ ஹவ் பீன் அப்சர்விங் தட் இஸ் திருநெல்வேலி மட்டும் ஒரு 7 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணும். ஸோ எல்லாம் இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அகெயின் தூத்துக்குடியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் ரீசென்ட்லி ஸ்டார்டட். பட் ஈவன் தென் ஸோ பேஷண்ட்ஸ் வந்து அங்கே நிறையா ட்ரீட்மெண்ட் கிடச்சிட்ருக்கு. ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்டட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம இந்த தட் இஸ் செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், தட் இஸ் ஜிஹெச் பை கன்னியாகுமரி, தட் இஸ் அதான் சொன்னாங்க ராதாபுரம் ஜிஹெச் ஆர் அம்பாசமுத்திரம் ஜிஹெச் நியர்பை தென்காசி. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா டெஃபினெட்லி the quality of the services given at Tirunelveli Medical College will be improved. So, thank you. Regarding equipment, sir, DMS side equipments தெரியும் நினைக்கிறேன். திருநெல்வேலி ஜேடிக்கு we have got the list and it is on process, sir. I just had a general question actually, not only for your district, Tirunelveli, but you see, we don't have data about the population. We are talking of population norms, but we have not had the census since 2011. And even for Chennai, the population would have increased a lot, you know. So I was just wondering, since Tamil Nadu is so advanced, why don't you have Tamil Nadu specific, you know, to get the population, because you can't do health planning if you don't know the denominator, you know. And now with you know, with the availability of technology, it's possible to get the population in each facility, so that I know this will need a lot of detailed planning, but it's just a thought that struck me, that if any state could do it, it could be Tamil Nadu. Madam, before Gerald sir or I want to answer this question, ma'am. We are doing 2 things. One is our number is there. It's going on. It is for all the citizens of India. As far as Tamil Nadu is concerned, we are developing something called, that is our Tamil Nadu Health Program is developing something called Population Health Registry. So it is now being piloted in Krishnagiri district. We are planning to expand to other districts in the due course. Therein, every individual will be
it is like a health mapping, madam, for each individual. We are going to, it's in the digital mode only, as you rightly pointed out. It's a vision which TNHSRP has, so that every other citizen, the health data or the records will be available for us or the other doctors to go about that. So that is it. We are undergoing at present, we are doing it in Krishnagiri district alone. It is in the piloting process. We are linking some other data also, madam, like our HMIS, like our MTM portal entries, our PICME numbers. It's like a network. We are creating with one single ID, we are going to create a network. It's called Population Health Registry. I'll invite Gerard sir to add more on that if you want, sir. Sir, please. Madam, your point is well taken. We have an issue that we follow the 2011 census. Now the next census is due and it is not yet out. All the districts officials are using the mid-year population. It will not be definitely accurate in the sense like the actual total, the incremental increase will be taken into account. But the actual increase in the field, we see that there is population increase for the population scattered. So that is the issues there. But as Dr. Meenakshi said, we have something called, we have brought the denominator into the population health registry. About 6.5 crore population in Tamil Nadu, we have generated the population health registry, one number is given. So that is going to be tagged. It is also going to be tagged with the ABA ID also. So there is certain process happening in Tamil Nadu to give accountability for the citizens through the population health registry. I think that should take care of the concern you are raising. We move on to Ram. Good afternoon, the dignitaries on the dais, and good afternoon, everyone. The Ramanathapuram district is one of the most backward districts in Tamil Nadu. And this is the general profile. We have a population of around 14 lakhs and rural population caters about 11 lakhs and urban population is 2 lakhs 62,000. And we have 11 blocks and 9 taluks. We have a medical college and 9 sub-district hospital, 1 district headquarters hospital. These are the cascade of events we have conducted before the State Health Assembly, and we have started with the Village Health Assembly, and everything went on time, and everybody participated, particularly the participation from the community level, and NGOs participated very well in our district in all the villages, block, district health assemblies, everything. These are some of the photos, and we, as recommended by the TNHSRP, we mainly concentrated upon these broad themes: adolescent anemia, mental health, substance abuse, control of diabetes, hypertension, quality of services offered. And these are all the participants list. And this is the approved resolutions in the phase 1 of our district health assembly. And the hydraulic vote table was sanctioned, and vote table with CM was sanctioned in the GH Paramuti. Both are put into use very well. And this year we have nearly 170 resolutions passed in the district health assembly for submitting in the state health assembly. I like to categorize for the tertiary care, secondary care and primary care. And for tertiary care, we have around 12 resolutions, and I have categorized into 2: infrastructure and equipments. For Medical College Hospital, there are 2 recommendations by the Dean. They need a playground for the Medical College Hospital and a new road to be constructed. And they need 8 equipments like single-site phototherapy unit, since there are 45 to 50 babies requiring phototherapy treatment every day, and they are in need of EEG machine also. They have a qualified neurologist, but no EEG machine provided, and they are in need of a CM machine and operating microscope, ureterorhinoscope, and they have given justifications according to that.
they are in need of neonatal warmers also. And since averagely 100 admissions per month in the NICU is happening, and 20 babies requiring warmer care in wards every day. And they are in need of horizontal autoclave machine, and they are in need of 2 vehicles also for the transport of students. Since it is a new medical college, they are in need of 30-seater wheelchair van and bus also. And coming to the secondary care institutions, there are around 67 resolutions passed by the District Health Assembly for submission in the State Health Assembly. I have categorized into infrastructure and equipments here, and I am like to consolidate the presentation. Since it is vast. For infrastructure concerned, they are in need of mechanized laundry building, since it is not available in Paramakudi GH, Mudukulathur GH, Kilakarai GH, Thiruvadanai GH and Kadaladi GHs. And they are in need of modular kitchen also. For the Mudukulathur GH, Kilakarai GH, Kamudi GH, Kadaladi and Panikulam GHs. It is given detail in the presentation. And there is no availability of mortuary room also in Mudukulathur, Kilakarai and Kadaladi GHs. And then they are in need of OT with ward in Panikulam GH and a Siddha OP building in Panikulam GH, casualty building in Panikulam, and a Thai ward which is not available in Mandapam camp area. Since more of the Sri Lankan refugees are there in the Mandapam camp, they are in need of Thai ward with 10 beds. And moreover, while discussing the equipment side, they are in need of defibrillator, video laryngoscopy, some generators, workstation in all of the GHs which have been mentioned in the presentation. It has been given after discussing with the specialist from the secondary care side and the tertiary care side also. We have arrived at the requirements for the secondary care institutions in our district. And coming to our primary care side, we have 84 resolutions. I like to mention that our Ramanathapuram district has 2 HUDs, Ramnath HUD and Paramakudi HUD. For Ramnath HUD, I like to submit 29 resolutions for the approval of State Health Assembly and 53 resolutions for Paramakudi HUD. And each block have contributed around 5 to 6 resolutions. I have also classified here as infrastructure and equipments. And as far as infrastructure is concerned, we need a AE ward in Devipatnam PHC. Since it is located in the highway, moreover, we are receiving 5 to 6 accident cases daily in that PHC. It is coming around 150 cases per month for that PHC. And moreover, Uchipli PHC also is located in the highway. More tourists are traveling to the Rameshwaram temple. It is located on the highway of that NH. So we are in need of AE ward for that Uchipli also. And as far as training is concerned, we need a training building for Devipatnam PHC. As far as equipments are concerned, we are in need of horizontal autoclave machines for Devipatnam and RS Mangalam PHC. Some ILR and deep freezers also we are required. And X-ray machine is needed in the RS Mangalam PHC. All of these recommendations we have got from the requirement by the public also in the block health assembly meetings. We need an ECG machine for RS Mangalam and Anandur. We need a complete OT equipment setup in a Peripatnam PHC. And as far as the Paramakudi HUD concerned, we have 53 resolutions. I have classified here also infrastructure and equipment. Whichever infrastructure required in Ramnath HUD, the same applicable to the Paramakudi HUD also. So I like to request the moderators to sanction this requirement of equipments in this State Health Assembly. And our TB department and leprosy department doesn't have a proper buildings. As per the representation by the DDTB and leprosy, I like to submit the requirement of separate building for TB and leprosy also for our district. And as far as Ayush is concerned,
we need 50-bedded Ayush hospital for our government medical college for tertiary care, and 30-bedded Ayush hospital with equipments at the government hospital Rameswaram, since it is under eco-tourism and pilgrimage center. Rameswaram is a pilgrimage center. So we are in need of Ayush hospital. It will be a state-of-the-art center. And we are in need of leech therapy unit in government medical college hospital. And as our district Siddha medical officer doesn't have a district headquarter office building, we are in need of that building also. And coastal Ayush mobile unit we are representing to sanction it. And that's all for our Ramnath district. Thank you. Thank you, sir. We have 17 more districts to go. The presenters here, please take note of that. 17 more districts. Any queries here? So thank you for your presentation, sir. I think we can move on to Coimbatore now. Thanks, sir, for performance sharing. So next, following Coimbatore, we'll be having Theni and Madurai. Depending on the time, before we break up for lunch, let us hear what Theni, Madurai, Dindigul and Palani will want to present here. So over to Coimbatore now. Good morning to all. PPT. So regarding Coimbatore district, we had 283 agendas to be placed in the district health assembly. We solved around 113 agendas in the district health assembly, and we have escalated 54 to the state health assembly, sir. First வந்து எங்களுக்கு thyroid function test வந்து சார் it's not available in PHCs. இது எங்களுக்கு பொள்ளாச்சி GH and CMCH ரெண்டு இடத்துல தான் அவைலபிளாக இருக்குது சார். We have 3 CMONG centers மேட்டுப்பாளையம் GHல. இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கு வேண்டி ப்ரெக்னென்ட் மதர்ஸை வெளியில் அனுப்பும்போது நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஃபெசிலிட்டியாக விரும்பி போகிறாங்க. ஹப் அண்ட் ஸ்போக்கில் பண்ணும்போது சார் சிஎம்சிஹெச்சில் வந்து அது ஓவர்லோட் ஆகுதுங்க சார். அதனால் பிளாக் பிஹெச்சிஸில் அட்லீஸ்ட் ஒரு செலக்டட் ஃபியூ பிளாக் பிஹெச்சிஸில் எங்களுக்கு கொடுத்திங்கன்னா கூட இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து சார் ஆர்பிஎஸ்கே டீம்ஸ் நம்மளுக்கு கார்ப்பரேஷனில் வந்து 252 ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது சார். அரௌண்ட் 484 ஐசிடிஎஸ் சென்டர்ஸ் இருக்குது, 5 ஜோன்ஸ் இருக்குது. பட் வந்து 3 ஆர்பிஎஸ்கே டீம்ஸ் தான் இருக்குங்க சார். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நம்ம ரூரலில் உள்ள டீம்ஸை வந்து இங்கேயும் போடும்போது கூட நம்மளுக்கு ஒரு சில அங்கன்வாடி சென்டர் ஸ்கூல்ஸை கவர் பண்ண முடியல. அதனால் கார்ப்பரேஷனுக்கு ஒரு ஜோனுக்கு ஒரு ஆர்பிஎஸ்கே டீம்னு கொடுத்தாச்சுன்னா இட் வில் பி ஃபைன் சார். தென் எம்எம்யூ டீம் வந்து நம்மளுக்கு ஒரு பிளாக்கு ஒன்று இருக்குது சார். ஆனமலை பிளாக் ஒரு பெரிய பிளாக். அதில் வந்து 2 ஹில் இருக்குது சார். ஒன் சைடில் வந்துட்டு டாப் ஸ்லிப் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து வால்பாறை. வால்பாறையில் தான் இப்போ ஃபுல்லாக அந்த எம்எம்யூ டீம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு சார். பிகாஸ் அதில் ஒரு 50,000 பாப்புலேஷன் இருக்குது, அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. பட் ஆனமலையில் வந்து நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எம்டிஎம்மில் டபிள்யூஹெச்விஸ் ஆகட்டும், விஹெச்என்ஸ் ஆகட்டும், இந்த ஃபார்ம்ஸில் எல்லாம் போய் அவங்களால சர்வீஸ் பண்ண முடியல. ஸோ ஆனமலைக்கு இன்னொரு எம்எம்யூ வந்து எங்களுக்கு தேவைப்படுது சார். அடுத்தது சார் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து கார்ப்பரேஷன் ஏரியாஸ்க்கு முனிசிபாலிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய டவுன் பஞ்சாயத்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக உள்ள டவுன் பஞ்சாயத்ஸ் தான். ஸோ டவுன் பஞ்சாயத்ஸ்லேயும் வந்து மெடிக்கல் ஆஃபீஸரோட ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலர்லி எனக்கு ஒரு 9 டவுன் பஞ்சாயத்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டும் வி ஹேவ் சார் ஃப்ரம் த பப்ளிக். நெக்ஸ்ட் வந்து அங்கன்வாடி சென்டர் சார். அங்கன்வாடி சென்டர்ஸ்லாம் குழந்தைங்க வந்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லை. ஸோ அங்கன்வாடி சென்டர்ஸில் ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டியை ப்ரமோட் பண்ண முடியும் அப்படி சொல்லி ஐசிடிஎஸ் சார்பாக ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அடுத்தது அனிமல் பர்த் கண்ட்ரோல். எங்களுக்கு வந்து சார் ஆனுவலி சம் 4500 டாக் பைட் கேசஸ் வருது. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே பீப்புளோட ப்ரெஸ்ஸிங் டிமாண்ட் வந்து டாக்
பைட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான். கார்ப்பரேஷனில் வந்து வி ஹாவ் பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸு, பட் அதில் பண்ணுறது வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல. முனிசிபாலிட்டிஸில் இருக்கிறதும் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகலை. டவுன் பஞ்சாயத்து ஏரியாஸில் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் பிளாக்குக்கு ஒன்று மாதிரினாச்சும் ஒரு பர்த் கண்ட்ரோல் சென்டர் வி நீட் சார். அடுத்தது சார், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரக் அப்யூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கூல் சில்ட்ரன் ஆஸ் ஏர்லியர் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து அடிக்ஷன் இருக்குது. இப்போ அடிக்ஷன் சென்டர் வந்து சிஎம்சிஹெச்சில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. சிஎம்சிஹெச்க்கு ரெஃபர் பண்ணும்போது நிறைய பேர் அந்த ஸ்டிக்மானால் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ பிளாக் பிஹெச்சிஸில் நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமில் வி ஹாவ் 2 சைக்காட்ரிஸ்ட். அவங்க வராங்க, பட் அவங்கள வச்சு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு பத்தலை. ஸோ பிளாக் பிஹெச்சியில் ஏதாச்சும் 1-2லனாச்சும் நம்மளுக்கு அடிக்ஷன் சென்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். தென் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து சார் ஒரு 300 and odd விஹெச்என்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய ட்ரைனிங் மீட்டிங் ஹாலோடைய கெப்பாசிட்டி 70. ஸோ எங்களால் எல்லாரையும் ஒன்றா வச்சு ஒரு மீட்டிங் நடத்த முடியல. ஸோ எங்களுக்கு ஒரு ஆடிட்டோரியம் வித் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 500 வேணும் சார். நெக்ஸ்ட்டு வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ப்ரைவேட் டெலிவரிஸ் வந்து 60%, மோர் தென் 60% ப்ரைவேட் டெலிவரிஸு, 37% தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்குது. மெட்டர்னல் டெத்து ஃபியர்னால் கூட லாஸ்ட் மினிட்ல ரெஃபர் பண்ணுறதுனால நம்ம பிஹெச்சிஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை பிஹெச்சியில் ஏன் பயப்படுறாங்கன்னா டிஸ்ட்ரெஸ் போயிடுமோ அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ அட்லீஸ்ட் பிளாக் பிஹெச்சிஸில் இஃப் யூ ஆர் ப்ரொவைடட் வித் சிடிஜி மெஷின், கொஞ்சம் அந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளால் மானிட்டர் பண்ணிவிட்டு நம்ம பிஹெச்சியில் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், கவர்மெண்ட் டெலிவரிஸும் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண முடியும் சார். தென் சிஎம்சிஹெச்சில் வந்துட்டு எங்களுக்கு மதர்ஸ் அட்மிட் பண்ணும்போது சில மதர்ஸ் வந்து கூட அட்டெண்டர் யாரும் இல்லாததுனால வி ஆர் நாட் ஏபிள் டு அட்மிட் தெம். ஸோ இது வந்து ஒரு பர்த் கம்பெனியன் கேர்டேக்கர் மாதிரி ஃபார் தோஸ் அபேண்டன் மதர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா விஹெச்என் வந்து போய் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது மேடம். அந்த மதர் கூடயே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த விஹெச்னுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இது கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக என்கவுண்டர் பண்ணுற ஒரு மேட்டருங்கிறதுனால ஐ எம் பிளேசிங் திஸ் பிஃபோர் ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, இது அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சொன்ன விஷயம். சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸில் இன்அடிக்வேட்டாக இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க. அதனால் டாய்லெட்ஸை வந்து கிளென்லினஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அந்த ஹை ப்ரெஷர் ஜெட் ஸ்ப்ரேயர் ஒன்று டாய்லெட்ஸ்க்கு எல்லா டாய்லெட்ஸ்க்கும் கொடுத்துட்டோம்னா சானிடேஷன் கொஞ்சம் ஹைஜீன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும் சார். நெக்ஸ்ட்டு ஆனைக்கட்டி வந்து எங்களுக்கு ஒரு ட்ரைபல் பிஹெச்சி சார். அது டெரைன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு, ஜியாகிரபிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட் டெரைன். ஸோ அந்த பிஹெச்சிக்கு வி நீட் ஒன் வெஹிக்கிள். அப்போ தான் நம்ம இம்யூனைசேஷன் சர்வீஸ் மற்ற சர்வீஸ் எல்லாம் அங்கே நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் ரெட்டியாரூருங்கிறது ஒரு அடிஷ்னல் பிஹெச்சி 2015 இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். வி டோன்ட் ஹேவ் மெட்டர்னிட்டி வார்டு சார். அது வந்து ஒரு ரிமோட் வில்லேஜில் தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த இடத்துல ஒரு மெட்டர்னிட்டி வார்டு வேணும். அப்புறம் சில பிஹெச்சிஸ்க்கு ஐபிஓபி பில்டிங் எல்லாம் கேட்டிருக்கோங்க சார். தட் நாங்கள் அதில் சப்மிட் பண்ணிடுறோம். ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் ஆல்சோ வி ஹவ் ரெக்வெஸ்டட். Blood storage unit also we have requested. Then coming to a request from CMCH, we need robotic operating machines. Regional cancer center இருக்குது, வெஸ்டர்ன் ஜோனில் வந்துட்டு இந்த மெஷின் வந்து நாட் அவைலபிள். 2013 இது ஸ்டார்ட் பண்ணினாங்க சார். Initially when it was started 100 cancer cases தான் they were dealing. Now it has increased to 600 cases. அதனால் இது அவங்க பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மெஷின் வந்து தே ஹவ் ரெக்வெஸ்டட். தென் ஒரு பர்ஃப்யூஷனிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க சார். இப்போ ஒரு பர்ஃப்யூஷனிஸ்ட் இருக்கார், அவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மட்டும்தான் பார்க்குறாங்க. மந்த்லி ஒரு 300 இயர்லி 300 ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ் தே ஆர் டூயிங். ஒரு எக்மோ மெஷின் வந்து சிஎஸ்ஆர் ஸ்பான்சர்ஷிப்பில் வாங்கியிருக்காங்க. பட் பர்ஃப்யூஷனிஸ்ட் இல்லாததுனால அது ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஸோ அது ஒன்று அவங்க தே ஹவ் ரெக்வெஸ்டட். தென் ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரேண்டம் அனலைசர் வந்து சிஎம்சிஹெச் பயோகெமிஸ்ட்ரி லேபுக்கு தே ஹவ் ரெக்வெஸ்டட் சார். 2 months. 1 more. Pneumatic tubing system they have asked சார். தென் எக்ஸிஸ்டிங் ஆன்காலஜி யூனிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இஎஸ்ஐயில் வந்து தே ஹவ் ஆஸ்ட் ஃபார் அ காம்பனன்ட் செப்பரேட்டர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில்.
டிஎம்எஸில் மோஸ்ட்லி வந்து they have asked for modular kitchen and OT and லாண்ட்ரி. அதர் தென் தட் இஸ் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்குறது வந்து வால்பாறை ஜிஹெச்சில் இப்போ எக்ஸிஸ்டிங் பில்டிங் வந்து 108 years ஓல்டு. அங்கே வந்து ஒரு 10 ஐபி பேஷண்ட்ஸ் தான் பண்ண முடியும் சார். ஸோ அது 50 பேஷண்ட்ஸ் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு வார்டாக ஜிஹெச்சாக அதை வந்து மாற்றி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அங்கேயே டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து தங்குற மாதிரி குவார்ட்டர்ஸ் தேர் ஆஸ்கிங். அங்கே அனிமல்ஸ் அடிக்கடி வர்றதுனால தே ஹவ் ரெக்வஸ்டட் சேஃப் காரிடோர் ஆல்சோ ஃபார் வால்பாறை ஜிஹெச். அதுக்கு அடுத்தது அன்னூர் வந்து ஹைவேஸில் இருக்குது, சத்தியமங்கலம் ஹைவேஸில் இருக்குது சார் அந்த ஜிஹெச். அங்கே மந்த்லி வந்து ஒரு 15 டெத்ஸ் நடக்குது. அங்கே மார்ச்சரி இல்லை, அதனால் அங்கே மார்ச்சரி கேட்குறாங்க. இது லாஸ்ட் ஹெல்த் அசம்பிளிலையும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணோம் சார். இது ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சார். நெக்ஸ்ட்டு கிணத்துக்கடவு ஜிஹெச்க்கு இது நீட் அண்ட் ஓடி அண்ட் பிளட் ஸ்டோரேஜ் ரூம். ஸோ ரெஸ்ட் ஆல் ஐ ஹவ் கிவன் தேர் இந்த இது சார். தேங்க்யூ. Thank you, madam. One thing we want to point out is, as NQAS funds, we are given to Valpare almost to 72 lakhs or 86 lakhs and தெரியல. அதுவுமே அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது மேடம். அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் ஜிஹெச்சுக்கும் கொடுத்துருக்கோம். ரோடு கூட போடாமல் வச்சுருந்தாங்க, அன்யூட்டிலைஸ்டாக இருந்தது. ப்ளீஸ் லுக் இன் டு மேபி ஐம் ஜஸ்ட் சேயிங் சம் GH are not utilizing it. So next over to any queries here? இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியுது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன் மேம். கேன் ஐ சே மேம்? இன்னும் ஒரே ஒரு விஷயம், சாரி மேம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் மேம். எங்களுக்கு மேட்டுப்பாளையம் ஜிஹெச் வந்து டிஸ்ட்ரிக்டோட அந்த எண்டில் இருக்குது மேம். பொள்ளாச்சி ஜிஹெச் இந்த எண்டில் இருக்குது. மேட்டுப்பாளையம் ஜிஹெச்சில் சிடி மெஷினும் இருக்குது, பட் தெர் இஸ் நோ ரேடியாலஜிஸ்ட். இப்போ பொள்ளாச்சியிலேருந்து வீக்லி ட்வைஸ் வந்து அவங்க ஒரு ரேடியாலஜிஸ்ட்டு தான் இருக்கிறார் பொள்ளாச்சி ஜிஹெச்சில். அவரை டெப்டேஷன் போடுறாங்க. ஹீ இஸ் ஆல்சோ ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். ப்ரெக்னென்ட் மதர்ஸை எங்களால் அனாமலி ஸ்கேனுக்கு ஒவ்வொரு டைமும் சிஎம்சிஹெச்சுக்கு அனுப்ப முடியல மேம். ஸோ வி நீட் அ ரேடியாலஜிஸ்ட் அட் மேட்டுப்பாளையம் ஜிஹெச். அதாவது மேடம் சொன்னது அடிஷனல் பாயிண்ட் தட் இஸ் அதாவது என்காஷில் வந்து அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்சென்டிவ்ஸ் ஆர் கேப் க்ளோஷரில் இன்சென்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஜிஹெச் இவங்க சொன்ன நிறைய கோரிக்கை ரெசல்யூஷனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெசல்யூஷன்ஸ் கேன் பி கம்ப்ளீட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் த என்காஷ் இன்சென்டிவ்ஸ் தட் ஆர் கிவன் டு த ஜிஹெச் அண்ட் ஜிஹெச். ஓகே, ஸோ அதில் நிறைய ஜிஹெச் கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணுறப்ப ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ காயக்கல்ப் கொடுத்த இன்சென்டிவ், ஏன்னா காயக்கல்ப்பில் வந்து தட் இஸ் ஜிஹெச்சில் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கினா 20 lakhs 30 lakhs இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐடியலாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துருந்தாலே நிறையா சால்வ் ஆகிருக்கும். ஸோ என்காஷ் இன்சென்டிவ் ஃபண்ட் அண்ட் காயக்கல்ப் இன்சென்டிவ் காயக்கல்ப் ப்ரைஸ் மணிஸ் ஆர் அவைலபிள் வித் த ஜிஹெச். சரிங்களா? ஸோ அதில் வந்து இதில் நிறைய அதை யூ கேன் கம்ப்ளீட் இட். ப்ளீஸ் நோட் இட். நீங்கள் ரெசல்யூஷன் திருப்பி கொடுக்குறப்ப அதை பார்த்துட்டு கொஞ்சம் அனுப்புங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ரேடியாலஜிஸ்ட் கேட்டிருந்தீங்க மேடம். அது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையமில். அதில் இப்போ மேப்பிங் பண்ணியிருக்காங்க. சிடி ஸ்கேன் உள்ள இடத்துல இருக்கிற ரேடியாலஜிஸ்ட்லாம் மேப்பிங் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி டிஎன்எம்எஸில் கொடுத்துருக்கோம் ரிக்வஸ்ட்டு. அதன் வழியாக வந்துட்டு தே வில் கிவ் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங். தேங்க்யூ. Thank you, madam. The point to note to all the other districts here, please don't bring up administrative issues here, which can be solved by deputations, diversions, recruitment, transfer policies. இதெல்லாம் நீங்கள் இங்கே கொண்டு வராதீங்க. That doesn't have any, in any context, it doesn't have anything related to this health assemblies here. Okay, with that, and also when you come and present here, you have to set as Krishna Leela madam, joint director NHM pointed out, NHM money என்ன வந்திருக்கு, TNHSRP மணி என்ன வந்திருக்கு, உங்கள் ஸ்டேட் பட்ஜெட் அலோகேஷன்ஸ் என்ன, எந்த ஹெட்லெல்லாம் வந்திருக்கு, எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும். பட்ஜெட் வந்து நம்ம எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அஃபிஷியல் சைடில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பட்ஜெட் எஸ்டிமேட் கொடுப்பீங்க, பிஇ பட்ஜெட் எஸ்டிமேட் கொடுப்பீங்களா? அது வந்து அடுத்த வருஷத்துக்கும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஐடியா. லாஸ்ட் 3 years என்ன நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் யர் ஃபண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்ன், அது என்னென்னு பார்த்துட்டு பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஃப்எம்ஏ ஃபைனல் மாடிஃபைடு அப்ரோப்ரியேஷன்ஸ், இந்த மாதிரி there are so many steps for you to procure your expenditure and budgeting.
Let us not put all those nuances inside and make this health assembly to be a complicated one. It is a futile answering every one of us all administrative issues here. So with that, let us move on to Theni. Theni representation, please. அனைவருக்கும் இனிய வணக்கம் சார். பிபிடி ப்ளீஸ். சார், தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பாப்புலேஷன் அரௌண்ட் 13 lakhs. நமக்கு மொத்தம் 8 blocks இருக்குது, 5 தாலுக்கு இருக்குது. பிஹெச்சி பார்க்கும்போது மொத்தம் 41 பிஹெச்சி இருக்குது. அதில் 4 அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 5 சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 1 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் 1 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு முன்னாடி 2 டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் 2 அசம்பிளி நடந்து ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அசம்பிளியில் வந்து நமக்கு ட்வின் குவார்ட்டர்ஸ் ஃபார் ராஜதானி சிஹெச்சிக்கு சேங்ஷன் ஆகி பில்டிங் கட்டி நமக்கு ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. செகண்ட் ஹெல்த் அசம்பிளியில் வந்து நமக்கு மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு ஹெச்பிஎல்சி மிஷின் சேங்ஷன் ஆகிருக்கு. இப்போது நம்ம தேர்டு ஹெல்த் அசம்பிளி நடத்திட்டு இருந்தோம். அதில் வந்து வில்லேஜ் ஹெல்த் அசம்பிளி நடத்தி அதில் வந்து 362 ரெசல்யூஷன் வந்து இப்போ பிளாக் ஹெல்த் அசம்பிளியில் அதை ஃபைனலைஸ் பண்ணி 270 ஆக்கி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் அதை 258 ப்ரெசென்ட் பண்ணி இப்போ நம்ம 150 ரெசல்யூஷன் பிபிடியில் போட்டிருந்தாலும் அதை கம்பைல் பண்ணி ஒரு 20க்குள்ளே நான் முடிச்சிடுறேன். தீஸ் ஆர் ஆல் த ஃபோட்டோஸ். சார், நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பிசிபட்டின்னு ஒரு ஹெச்எஸ்சி இருக்குது சார். அதோட பாப்புலேஷன் மொத்தம் 25,000 இருக்குது. ஹோல் அந்த பிளாக் பாப்புலேஷன் வந்து 62,000. அதில் இந்த ஹெச்எஸ்சி மட்டுமே வந்து 25,000 பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹெச்எஸ்சிக்கு ஒரு தனியாக பிஹெச்சியோ இல்லை இந்த ஹெச்எஸ்சி கூட எக்ஸ்ட்ரா 2 ஹெச்எஸ்சியோ சேங்ஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவங்க ரொட்டீனோட ஆக்டிவிட்டீஸ் ஏஎன்சியாக இருந்தாலும் சரி, நம்ம எம்டிஎம்மாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கவர் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இதை 2ஆக பிரிச்சோ இல்லை ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு பிஹெச்சி கொடுத்தாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிஹெச்சியை பொறுத்த வரைக்கும் எம்சிஹெச் பில்டிங் வந்து ஒரு 2 பிஹெச்சியில் கேட்டிருக்காங்க. ஒன்று வீரபாண்டி அண்ட் கோட்டூர் பிஹெச்சி. வீரபாண்டியை பொறுத்த வரைக்கும் எம்சிஹெச் லெவல் 2 இருந்த சென்டர், முன்னாடி சிசேரியன் நடந்த சென்டர். அதுக்குன்னு தனியாக ஒரு எம்சிஹெச் பில்டிங் கிடையாது. அந்த டியூஸ்டே ஏஎன்சிடி அன்றைக்கி மட்டும் பார்க்கும்போதுமே அரௌண்ட் 250 கிட்ட ஏஎன்சி இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு செப்பரேட் எம்சிஹெச் பில்டிங் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி கோட்டூர்ன்ற ஒரு அடிஷ்னல் பிஹெச்சிக்குமே வந்து ஏஎன்சிடி அன்றைக்கி அரௌண்ட் 60 to 70 ஏஎன்சி வந்துடுறாங்க. ஸோ நிறைய டெலிவரி மந்த்லி 10 to 15 கிட்ட டெலிவரி நடக்குது. ஸோ அங்கேயுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எம்சிஹெச் பில்டிங் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் பிஹெச்சியில் ஒரு சில இடத்துல ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. தேவைப்படுற இடம் வந்து வீரபாண்டி அண்ட் டொம்புச்சேரி. இங்கே வந்து நம்ம 7 ஸ்டாஃப் நர்ஸ் சேங்ஷனாக இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி போயிட்டு தான் வராங்க. அங்கேயே தங்கியிருந்தாங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஈஸியாக கேர் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய அடிஷ்னல் பிஹெச்சியில் பஸ் ஃபெசிலிட்டி வந்து அவ்வளோவா இல்லை. ஒவ்வொரு பஸ்ஸுமே வந்து டைமிங் தான் இருக்கிறதுனால நம்ம ஸ்டாஃப் நர்ஸுமே போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு அங்கேயே ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கேயே தங்கி பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பிளாக் பிஹெச்சியில் ட்ரைனிங் நடத்துறதுக்கு ஒரு மீட்டிங் ஹாலோ ட்ரைனிங் ஹாலோ கிடையாது. ஸோ அது வந்து தேவதானப்பட்டி, எம் சுப்பலாபுரம் இந்த மாதிரி பிளாக் பிஹெச்சியில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நமக்கு 3 பிஹெச்சி வந்து கோவிந்தநகரம், சி புதுப்பட்டி அண்ட் குப்பனாசரப்பட்டி பிஹெச்சி மோர் தென் 35 years முன்னாடி கட்டின பிஹெச்சி. அந்த பிஹெச்சியில் நிறைய வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்தாலும் ஒரு புது பிஹெச்சியை கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தேவாரம், டி சிந்தலச்சேரி, கோம்பை இந்த பிஹெச்சிலலாம் வந்து லெபராட்டரி பில்டிங் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. தேவாரம்ன்றது ஒரு சிஹெச்சி. அங்கே வந்து ஆல்ரெடி ஓடி பில்டிங் உள்ளே தான் ஒரு இடத்துல தனியாக லேப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. தனியாக ஒரு லேபுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி ஒரு பில்டிங் கட்டித்தர கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டி சிந்தலச்சேரி அண்ட் கோம்பை பிஹெச்சில் தனியாக லெபராட்டரி பில்டிங்கே கிடையாது. ஓபி பில்டிங்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் தான் வச்சு எடுத்துருங்க. அதனால் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது. பேஷண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறது டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தனி பில்டிங் வேணும். அதே மாதிரி நம்ம டிஎம்எஸ் சைடில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 50 bedded பில்டிங் தேவைப்படுது. அந்த 50 bedded பில்டிங் இருந்தது அப்படின்னா நம்ம சைக்காட்ரிக் பேஷண்ட் ஒரு 40 பேர் வந்து ஒரு அர்பன் சைடில் இருக்க ஒரு பில்டிங்கில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 50 bedded பில்டிங் இருந்தது அப்படின்னா அந்த சைக்காட்ரிக்குன்னு தனியாக ஒரு வார்டு மாதிரி ஒதுக்கி அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வசதியாக இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தனியாக செப்பரேட் ஹாஸ்டல் கேட்குறாங்க. மற்ற நிறைய மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தனியாக ஹாஸ்டல் இருக்குது. நம்ம தேனியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிளட் ஸ்டோரேஜ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கூடலூர் 4 கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் தேவைப்படுது. அவங்க எல்லாமே நியர்பை ஜிஹெச் அண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு தான் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஏஎன்சி மாதிரி யாராக இருந்தாலும். அதனால்
அங்கே பிளட் ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மெடிக்கல் காலேஜ்ன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 600 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அரௌண்ட் 1500 பெட்டடாக இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இருந்தாலுமே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் ஸ்டார்டிங்கில் எப்படி 2.5 லிட்டராக இருந்ததோ இப்போயும் அதே தான் இருக்குது. அதை வந்து 5 லிட்டருக்கு மாற்றி தந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தேனி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டு தேனியில் மட்டும் இருந்து இல்லாமல் கேரளாவிலேருந்து வர்றாங்க, கொடைக்கானலேருந்து வர்றாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ஆர்டிஏவாக இருந்தாலுமே வந்து நம்ம மதுரைக்கோ இல்லை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் அங்கே இருந்தால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதர் லைன் டிபார்ட்மெண்ட்டான டிடி, டிபிடிடி, ரெப்ரசிடிடி, ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்க 3 பேருமே வந்து கடந்த 3 அசம்பிளிலையுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு தனி பில்டிங் எதுவுமே கிடையாது. இருக்கிற பில்டிங்குமே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு செப்பரேட் பில்டிங் கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா பிளாக் பிஹெச்லையுமே வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே அண்ட் டென்டல் எக்ஸ்ரே யூனிட் கிடையாது. டென்டிஸ்ட் இருக்காங்க, டென்டல் சேர் இருக்குது, எக்ஸ்ரேன்றது கிடையாது. அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுனா கூட நியர்பை ஜிஹெச் தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு மெயினாக ஜிஹெச் சைடு வந்து கோல்டு பாக்ஸ் கேட்டிருக்காங்க, இசிஜி மிஷின் கேட்டிருக்காங்க, ஆட்டோக்ளேவ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டிப்பட்டி ஜிஹெச்னு ஒரு ஜிஹெச், அந்த ஜிஹெச்சில் வந்து ஓடியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் திரும்பவும் அதுதான் நாங்கள் சொன்னோம். டு ஆல் த பீப்புள் ஹியர் ஹூ ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் இன் த ஃபியூச்சர், you are asking for USG machine which is only 1 lakh sir. This need not be escalated to the state level. உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் இருக்கும், சிமாங் ஃபண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து மேடம் சொன்ன மாதிரி CMHIS ஓட சேவிங்ஸ் மணி. there are so many avenues of CSR like whatever. It's not that you can all put meager equipments and all. This is a state sir. State இதில் வந்து we have to think bigly and it has to represent community. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் இஸ் Madurai, please. Madurai will be followed by Dindigul and Palani. So it's 1:40 now. For your kind information, we are all like going into a hypoglycemic state. So please bear that in mind and let it be appropriate, sir. Thank you. Over to you. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். So to start with, I represent Madurai district. And it has a population of about 35 lakhs people with 13 blocks and 314 HSCs, 88 PHC, 6 sub-district. Yes, ma'am. Yeah, okay, madam. So in last phase 2 of State Health Assembly, we were sanctioned a building worth 4.6 crores for a cancer center in Madurai Rajaji Hospital at Balarangappuram. And its work is ongoing, and we have also been sanctioned a 4 crore work for dental department, and beyond that we have been sanctioned 25 lakh worth surgical equipments to Valangulam PHC, and also 25 lakh worth surgical equipments to Ophthalm department of district headquarters hospital Usilampatti. I take this opportunity to thank the State Health Assembly for sanctioning these things. And regarding the it was a State District Health Assembly was conducted during the month of February, and in that we have taken over 141 resolutions, and certain things were screened, and 46 were presented to the District Health Assembly, and from there 37 resolutions are being passed to the State Health Assembly. In this, we have 10 resolutions for infrastructure and 27 for the equipment. Okay, regarding the infrastructure, what we needed from DME, Madurai Rajaji Medical College. As we know, it has been one of the oldest medical colleges, and it needs lots of maintenance and repair works in the existing building, and they have proposed. Yes, madam. No, madam. They are asking for. Yes, madam. Madam, this is Rajaji. First one is alone the Rajaji, madam. Others are sub-district hospitals and medical headquarters hospital for Usilampatti. Yes, madam. They have given a proposal of 17 crores for 4 buildings in Rajaji Hospital, which includes the older Rajaji Hospital and other trauma care center and a super specialty block, madam. And regarding PHC,
Keelavulu PHC, which has been which is located in the outermost region, and has been catering the population of about 30,000 people. And a current building has been condemned and it has been demolished, and right now it has been running in the homeopathy building, which remains very congested, and they are in dire need of a separate building for PHC, which has been proposed at the cost of 1.2 crores. And beyond that, for PHC services, they are in need of a blood storage center at Kallikudi PHC, Thottapanayakanur and Elemalai PHC. Regarding the infrastructure requirements in the DMS institutions, we need a trauma care building exclusively with casualty and AE ward for Thirumangalam and Vadipatti GH, which are located in the national highways. And we need a post-operative ward and a OT with ramp facility for Government Hospital Solavandan, and operation theatre for Vadipatti, and integrated OPD block for Tirupparangunram, especially because the Tirupparangunram has been an upgraded GH from it has been upgraded as GH from a PHC, and the entire building which remains in the category of a PHC, it has not been upgraded to a GH. And we are in need of a modular kitchen to Uslambatti GH, Melur and Tirupparangunram. And for Perayur, there is a need for mortuary along with cold storage. And the next, regarding the equipments, the major one which has been proposed by the DME has been a FibroScan, which they propose that helps them to determine the early stage of fibrosis in the liver diseases, and helps to get a better prognosis for the terminally ill patients, particularly in the liver diseases. And all other equipments for the government hospitals have been given a proposed in this list, and the majority of them includes a CM for the ortho theatre of Thirumangalam and Melur, ultrasound for Vadipatti and Tirupparangunram, and strengthening of dental OPD services at Usulambatti, Vadipatti, Melur and Thirumangalam. And beyond that, there are need for equipments of like ILR and TrueNAT machines and generator and vertical autoclave and ECG for 13 upgraded PHCs. And also they are in need of a binocular microscope for 54 healthcare centers. Yeah, thank you, madam. Any questions? I think we are all exhausted, because it was very exhaustive. The list is endless, I believe. Institutions, restrict yourselves to the prioritize your resolutions as per your need. Next is Dindigul and Palani. I'll now request even Namakkal to be ready. If time permits, we can combine Namakkal also pre-lunch. Thank you. Yes, ma'am. Ma'am, please on the mic. Yes. The FibroScan, which... Or now that NAFLD is, we'll have to have, under the NCD program, identification of NAFLD has got a lot of importance. I think the FibroScan which they have proposed for the medical college, I think is a very valuable thing. So that's one thing which we have not made any advancement. The program is not yet prepared for it. So I think that will help. So, for Dindigul district, இது ஜென்ரல் ப்ரொஃபைல் இதில் நியர்லி 23 lakhs பாப்புலேஷன் இருக்குது. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 HUDs இருக்குது, திண்டுக்கல் அண்ட் பழனி. திஸ் ஆர் த வேரியஸ் டேட்ஸ். நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக இப்போது ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளிக்கு கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 196 ரெசல்யூஷன்ஸ் இருந்தது. 162 டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போது 34 இது மட்டும் நம்ம இங்கே ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பிளாக் ஹெல்த் அசம்பிளிஸ் நடந்தின ஃபோட்டோஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி நடத்தினது. பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நியர்லி 35 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக எங்களுடைய ரெசல்யூஷன்ஸ்ன்னு சொல்லி வரும்போது பெரும்பாறை பிஹெச்சி திண்டுக்கல் HUDயோடது, ஒன்லி ஹில்லி பிஹெச்சி இந்த ஏரியாவில் ஆத்தூர் பிளாக்ல, அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி தான் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இங்கே ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் வேணும் அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கோட ரெக்வஸ்ட்டாகவும் இருந்தது. அடுத்தது வந்து
கொசவப்பட்டி பிஹெச்சி. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேலே அந்த பில்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 44,000 பாப்புலேஷனுக்கு மேலே அவங்க சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆஃப்டர் ரிப்பீட்டட் எம்என்ஆருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அந்த சுவர்கள் எல்லாமே வந்து மழை காலங்களில் லீக் ஆகிட்டுருக்கு. அந்த எலக்ட்ரிசிட்டி சாக்கெட்ஸ் எல்லாமே ஷாக் அடிக்கக்கூடிய நிலமையில் இருக்குது. நாங்கள் வந்து அதுக்கு ஸ்டெபிலிட்டி கேட்டு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஸோ கொசவப்பட்டி பிஹெச்சிக்கு ஒரு ஓபி பிளாக் புதுசாக கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது செந்துறை பிஹெச்சி அண்ட் விருவீடு பிஹெச்சி. இந்த 2 பிஹெச்லையுமே ஆல்ரெடி ஓடி இருக்குது. இதுக்கு ரெனோவேஷன் வேணும். ஏன்னா சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் சர்ஜரிஸ் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக விருவீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹையர் ஆர்டர் பர்த் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பத்தலகுண்டு பிஹெச்சி, பத்தலகுண்டு ஜிஹெச்சுக்கு வந்து அங்கேருந்து கேசஸ் வந்து எல்எஸ்க்கும் பிஎஸ்க்கும் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இன் ஆர்டர் டு அவாய்ட் எங்களுக்கு வந்து இந்த 2 ஓடி ரெனோவேஷன்ஸும் பண்ணி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து அமேநாயக்கனூர் சிஹெச்சியும் சரி, கன்னிவாடி சிஹெச்சியும் சரி, ரெண்டுமே வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் தேவைப்படுது. இங்கே 40% மேலே அனீமிக் மதர்ஸ் ஸ்க்ரீன் பண்ணுறோம் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே. 3rd ட்ரைமஸ்டர் வரலும் அதை கண்டினியூ பண்ணாமல் அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து மெடிக்கல் காலேஜோ நியர்பை ஹையர் சென்டர்ஸ்க்கும் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. மதர்ஸ் வந்து போகிறதுக்கே ஹெசிடென்ட்டாக இருக்கிறதுனால இங்கே பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்தா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து குஜ்லியம்பாறை பிஹெச்சி. இங்கே பழனி ஹெச்ஓடியை பொறுத்த வரைக்கும் குஜ்லியம்பாறை பிஹெச்சி வந்து ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏரியாலேயே வந்து தங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. டாக்டர்ஸாக இருந்தாலும், ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாலும், எஸ்ஹெச்என்ஸாக இருந்தாலும். ஸோ அவங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து அங்கே ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் வேணும் அப்படின்றது. ஸோ அப்படி பண்ணி கொடுத்தா இன்னும் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அத்திவலசை ஹெச்எஸ்சி வந்து பியூர்லி பேஸ்ட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட ரெக்வஸ்ட் இது. அங்கே லேண்ட் இருக்குது, ஆல்ரெடி கண்டெம்டு பில்டிங் இருக்குது, கண்டெம் சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு. ஸோ ஹெச்எஸ்சி பில்டிங் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுலேயும் இந்த ப்ரொப்போசல் கொடுக்கல. அடுத்தது வந்து கூவக்காப்பட்டி பிஹெச்சி. இது வந்து எரியோடு பிஹெச்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஹெச்சி. இங்கே வந்து 150 ஓபி கிட்ட வர்றாங்க, 3-5 டெலிவரிஸ் கிட்ட நடக்குது. இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. டைமுக்கு ஸ்டாஃப்ஸோ டாக்டர்ஸோ வர முடியல. அதனால் ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது. இந்த கமலநேரு, மரியநாதபுரம், பழனி ரோடு, சவரியார்பாளையம் 4மே அர்பன் பிஹெச்சி ஆஃப் திண்டுக்கல் கார்பரேஷன். இவங்ககிட்ட வந்து இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் கிட்ட ஐபியும் டெலிவரிஸும் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் இங்கே வந்து பயோமெடிக்கல் ஸ்டோரேஜ் ரூம் வந்து இங்கே அவசியமாக தேவைப்படுது. அடுத்தது வந்து வேடசந்தூர் ஜிஹெச், நிலக்கோட்டை ஜிஹெச், நத்தம் ஜிஹெச், ஒட்டஞ்சத்திரம் ஜிஹெச். இந்த 4 ஜிஹெச்க்குமே வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் தேவைப்படுது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 35 சர்ஜரிஸ்க்கு மேலே மேஜர் சர்ஜரிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. 70க்கும் மேற்பட்ட ட்ராமா கேசஸ் பார்க்குறாங்க. பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு மட்டுமே மெடிக்கல் காலேஜஸ்க்கும் அதர்பை ஹையர் சென்டர்ஸ்க்கும் அனுப்புகிற மாதிரி இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இங்கே தேவைப்படுது. ஆயக்குடி ஜிஹெச்னு எடுத்துகிட்டால் பழனி ஜிஹெச்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் 600 ஓபி கேசஸ் பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து ஃபர்தராக பில்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா மைனர் எயில்மெண்ட்ஸ்க்கு இங்கேயே அட்மிஷன் போடலாம். பழனி ஜிஹெச்சுக்கு இருக்கக்கூடிய ஓவர் பர்டனை அவங்க அவாய்ட் பண்ணலாம். அதனால் ஆயக்குடி ஜிஹெச்சுக்கு நியூ ஓபி பில்டிங்கும், ஐபி பில்டிங், என்சிடி ஸ்க்ரீனிங்க்கு பில்டிங்கும் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து கேதையரும்பு பிஹெச். இது வந்து ஒட்டஞ்சத்திரம் பிளாக்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரிமோட் ஏரியா. இங்கே வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏஎன்சியில் வந்து நம்ம ஸ்கேனுக்கு ரெஃபர் பண்ணாலும் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் இங்கே இந்த பிஹெச்சிக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்சிடரேஷனில் ஸ்கேனிங் மெஷின் இருந்தால் டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க ட்ரெயின்டு, அவங்கள வச்சு நாங்கள் பார்த்துக்குவோம். வேடசந்தூர் வடமதுரை ஜிஹெச்சுக்கு வந்து எக்ஸ்ரே மெஷின் தேவைப்படுது. இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திண்டுக்கல் திருச்சியில் நேஷனல் ஹைவேஸில் சென்டர் பாயிண்டில் லொக்கேட் ஆகிருக்கு. 30-50 ஆர்டிஏ கேசஸ் மட்டுமே எவ்ரி மந்த் வருது. இது வந்து எக்ஸ்ரேக்கு தேவையில்லையான்றதை அசஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹையர் சென்டருக்கு மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புனா பெட்டராக இருக்கும். ரெண்டாவது இது வந்து ஒன் ஸ்டாப் டிபி சென்டர்ன்றதுனால டிபி ஸ்க்ரீனிங்க்கும் எங்களுக்கு எக்ஸ்ரே அவசியம் தேவைப்படுறதுனால எக்ஸ்ரே மெஷின் கொடுத்தா பொதுமக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழனி ஜிஹெச் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜிஹெச்சாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு கண்டிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து தேவைப்படுது. ப்ரொப்போசல் வந்து சிடி ஸ்கேனுக்கும் கொடுத்துருந்தோம். இந்த ஃபெப்ரவரியில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம். அதனால் எம்ஆர்ஐ மட்டும் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். தாண்டிக்குடி ஜிஹெச் வந்து கம்ப்ளீட்டாக ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சர்வ் பண்ணக்கூடியது. அங்கே 20 கேசஸ் வந்து பெர் மந்த் வத்தலகுண்டு ஜிஹெச்சுக்கு வந்து ஸ்கேனுக்கு மட்டுமே அனுப்புகிறோம். ஹில் ஸ்டேஷன்றது கன்சிடர் பண்ணி அங்கே ஸ்கேன் மெஷின் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி ஆத்தூர் ஜிஹெச், பண்ணைக்காடு ஜிஹெச், தாண்டிக்குடி ஜிஹெச். இதில் பண்ணைக்காடும் தாண்டிக்குடியும் கம்ப்ளீட்டாக ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறது. அதனால் இந்த 3 ஜிஹெச்சுக்குமே ஜென்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். பவர் ஷட் டவுன்ஸ் நேரத்தில் இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி
மெடிக்கல் காலேஜை கன்சிடர் பண்ணும்போது புதுசாக சேங்ஷன் ஆன 11 மெடிக்கல் காலேஜில் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டும் யூராலஜி டிபார்ட்மெண்ட்டும் டாப் 2 பிளேசஸில் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிஆம் மெஷின்ஸ் வந்து வேணும். அது வந்து சாஃப்ட்வேர் கனெக்டடாக அந்த ரேடியாலஜி எக்யூப்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிறது 9 வருஷம் பழசு, அதனால் 2 சிஆம் வந்து வேணும்னு கேட்குறாங்க. அடுத்தது ஆர்டீரியல் டாப்லரும் பயோ எஸ்தீசியோமீட்டரும் கேட்குறாங்க. அது எதுக்குன்னா அந்த பயோ எஸ்தீசியோமீட்டர் வந்து பெரிஃபரல் நியூரோபதியோட ப்ராக்ரஸை அசஸ் பண்ணுறதுக்காக 300 பேஷண்ட்ஸ் கிட்ட இங்கே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வர்றாங்க. 10க்கும் மேற்பட்ட மேஜர் சர்ஜரிஸ் வந்து டயபெட்டிக் ஃபுட்டுக்காக பண்ணுறாங்க. 50 டோ ஆம்புடேஷன் பண்ணுறாங்க. 1500லேருந்து 2000 ட்ரெஸ்ஸிங்ஸ் வேறு பண்ணுறாங்க. அதனால இதை கேட்குறாங்க. அடுத்தது வந்து டயக்னோஸ்டிக் அண்ட் ஆப்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி வந்து இன்ஃபர்டிலிட்டி, ப்ரொஃப்யூஸ் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொசீஜர்ஸுக்காகவும் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து மன்னவனூர் வந்து கொடைக்கானல் பிளாக்கு. அங்கே கம்ப்ளீட்டாக டிஃபிகல்ட் டெரெயின், எல்லா டெரெயினுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஹார்ட் டு ரீச் ஏரியாஸ் நிறைய இருக்குது. ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். 5 வெஹிக்கிள்ஸ் கிட்ட இருக்குது, ஆனால் 2 டிரைவர்ஸ் தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக கன்சல்ட் பண்ணி எய்தர் கலெக்டர் வேஜஸ்லேயும் இல்லை NHM வேஜஸ்லேயும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு டிரைவர்ஸை கேட்டுக்கிறோம். மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து மெடிக்கல் காலேஜில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக வர வேண்டியது இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கிடையாது. அதனால் 2 பஸ்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து சிறுமலை அப்படின்றது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை பிரதேசம். அங்கே வந்து 6500 பாப்புலேஷன் தான் இருந்தாங்க அப்படின்னாலும் 150 பேர் கிட்ட ஒர்க்குக்காக மேலே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 300 பேர் கிட்ட வெளி மாவட்டங்கள்லேருந்து அங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க. 200க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் வந்து டெய்லி போயிட்டுருக்குறாங்க. 8 கிராமங்கள் வந்து நடைப்பயணமாக மட்டும்தான் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால சிறுமலைக்கு கண்டிப்பாக ஒரு PHC அலாட்மெண்ட் வேணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பாலகிருஷ்ணபுரம் HSCயில் வந்து 31000 பாப்புலேஷனோடு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து 3 சப் சென்டர்ஸ் வந்து அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கோபால்பட்டி PHCக்கு 39,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கிறாங்க. 41 வில்லேஜஸை வந்து கேட்டர் பண்ணுறாங்க. 150 டெலிவரியிலேருந்து 527 ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால இது பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கேட்டுக்கிட்டது இது அப்கிரேடட் PHCயாக கன்வெர்ட் பண்ணி தர சொல்லி. அதே மாதிரி நிலக்கோட்டை GH வந்து 35லேருந்து 40 டெலிவரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீமாங் சென்டர், அவங்களுக்கு செப்பரேட்டாக சீமாங் சென்டர் பில்டிங் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி பாலசமுத்திரம் PHC வந்து 63,000 பாப்புலேஷன். இது வந்து ஒரு அடிஷ்னல் PHC தான். 9 HSCயை வச்சு பார்க்குறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். அதனால இது அடிஷ்னலாக இன்னொரு PHC இங்கே கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். மெடிக்கல் காலேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேர் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காக மெடிக்கல் காலேஜுக்கு வர்றாங்க. அதில் 2 பேஷண்ட்ஸ்க்காக த்ராம்போலைட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக தேவைப்படுது. அதை பண்ணிவிட்டு மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணுற வழியில் ஆன் த வேலியன்னு டெத்ஸ் எல்லாம் நடக்குது. அதனால மெடிக்கல் காலேஜுக்கு கேத் லேப் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அதையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். திஸ் ஆல்சோ வாஸ் அ வெரி எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். எத்தனை தடவை பெல் அடித்தாலும் மேடம் வந்து வாஸ் மேக்கிங் அ பாயிண்ட் லைக் டு ப்ரெசென்ட் ஆல் த ரெசல்யூஷன்ஸ் ஹியர். வி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் மேம். The next thing is Namakkal. Sir, you have to be very short, sir. It's nearing 2 o'clock and the people on the dais are glaring me, sir. So, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னொன்று சார், இவங்க சொன்ன மாதிரி தனித்தனியாக இல்லைனா கூட you can combine and give it a broad categorization also. Over to you, sir. Over to Namakkal. Good afternoon to all. So, எல்லாமே hypoglycemic facialists இருக்கீங்க. So, I would like to finish it in a minute, hopefully. Slide, please. Next. இது நாமக்கலோட ஹிஸ்டாரிக் பிக்சர்ஸு. மோஸ்ட்லி எல்லோரும் நாமக்கல் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இது ஜெனரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் இது ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் நாமக்கல். நெக்ஸ்ட் இது ஐ வுட் லைக் டு தேங்க் TNHSRP. 66 லட்சத்துக்கு லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு சாங்ஷன் ஆச்சு. அவுட் ஆஃப் 129 ரெசல்யூஷன்ஸ் 3 ரெசல்யூஷன்ஸ் எங்களுக்கு சாங்ஷன் ஆகி ஐ லைக் டு தேங்க் தம். நெக்ஸ்ட் இது ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் இது சம் ஃபோட்டோஸ் ஆஃப் பிளாக் ஹெல்த் அசம்பிளி. நெக்ஸ்ட் இது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி headed by collector and DD madam. Next இது ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 1307 ரெசல்யூஷன்ஸ் வந்து வில்லேஜ் ஹெல்த் அசம்பிளியில் இருந்துச்சு. அதில் 508 ரெசல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி கொண்டு போயிருந்தோம். அதில் ஃபியூ ரெசல்யூஷன்ஸ் DPSL only 6 ரெசல்யூஷன்ஸ் ஐ எம் கோயிங் டு சே மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். MO கோட்டஸ் ஏன் கேட்குறோன்னா கொல்லிமலையில் வந்து மெனி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு வரக்கு சிரமமாக இருக்கிறனால கொல்லிமலையில் MO கோட்டஸ் கேட்டிருக்கோம். நியூ OP பில்டிங் வந்து சேம் வந்து ரிவர் பெல்ட் இருக்கிறனால அதை கேட்டிருக்கோம். It's a 40 years old building. Same staff nurse quarters for block and additional PHC also. எந்தெந்த PHCs வந்து ரொம்ப உள்ளே இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிறத நாங்களே சார்ட் அவுட் பண்ணி தான் அங்கே போட்டிருக்கோம். சேம் சித்தா பில்டிங்
அவங்க சித்தா பில்டிங் ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஓபி பில்டிங்கில் ஒரு ரூமோ 2 ரூமோ கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்காக வந்து செப்பரேட்டாக ஒரு ஓபி பில்டிங் அவங்களுக்கு கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஹெச்எஸ்சிஸ் 51 ஹெச்எஸ்சிஸ் கேட்டிருக்கோம். அவுட் ஆஃப் 78 ஹெச்எஸ்சிஸ் அதர்ஸ் வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் வரனால எதெல்லாம் இதில் கொடுக்கலையோ மீதி ஹெச்எஸ்சிஸ் மட்டும் இதில் வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தட்ஸ் ஃப்ரம் த டிபிஎஸ் சைட். இது டிஎம்எஸ் சைட். சேம் வந்து சேந்தமலம் ஜிஹெச், பள்ளிப்பாளையம் ஜிஹெச் சேம் வந்து ஓபி நிறையா இருக்கனால பில்டிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால அந்த பில்டிங் கேட்டிருக்கோம். கொல்லியல்ஸில் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கனால மெடிக்கல் அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கு மெடிக்கல் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்கோம். ஒன் ஸ்டாப் டிபி சென்டர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால அந்த இடத்துல ட்ரூநெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் பேஷண்ட்டை அலைய வைக்காமல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத அதை கேட்டிருக்கோம். சேம் டயக்னோஸ்டிக் நேஷனல் எண்டோஸ்கோப்பி வந்து பரமத்திலு ஜிஹெச்சில் தே ஆர் டூயிங் அரௌண்ட் 10 சர்ஜரிஸ். பட் என்னென்னா அவுட் ஆஃப் ஓன் இன்ட்ரெஸ்ட் த இஎன்டி சர்ஜன் அவங்களே அவங்களோட ஓன் எக்யூப்மெண்ட் கொண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து சப்ளை கொடுத்தா இட் வில் பி பெட்டர், பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சேம் ராசிபுரம் ஜிஹெச்சில் வந்து ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் 3 ஒஜிஷியன்ஸ் வந்து ட்ரெயின்டு. ஸோ மீதி ட்ரெயின் பண்ணி அவங்களும் வந்து சேலம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வீடியோ லேப்ரோஸ்கோபிக் யூனிட் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் ஒன் இட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் டிஎம்இ சைடில் ஐ வுட் லைக் டு தேங்க் எகெயின் டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி. நாங்கள் இங்கே போட்டுட்டோம் பட் வந்து இட்ஸ் ஆன் பைப்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் ஐ வுட் லைக் டு தேங்க் தெம். ஸோ மெடிக்கல் காலேஜ் சைடில் இது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இட்ஸ் ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். டிடி டிடி லெப்ரசி வந்து அவங்களுக்காக ஒரு வெஹிக்கிள் கேட்டிருக்காங்க. மொபைல் வெஹிக்கிள் வித் எல்இடி அண்ட் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் எஸ்பெஷலி ஃபார் கொல்லிகல்ஸ் ஃபேமிலி வெல்ஃபேர் ரிகார்டிங் ஹையர் ரப்பத் அங்கே அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தால் அந்த மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குங்கிறத அதை கேட்டிருக்கோம். என்ஜிஓ சைட்லேருந்து ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் புது கேம்பஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கனால அரௌண்ட் 300 to 400 வெஹிக்கிள்ஸ் அந்த இதில் வந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து பப்ளிக்கோட இதுவும் என்ஜிஓஸ் இது வந்து அந்த ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சேம் மெடிக்கல் காலேஜ் வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு அவங்களுக்கு எதுவும் ப்ரொவிஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு பேமெண்ட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து ஏதாவது ஃபண்ட் அவங்களுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுத்தா ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். இன்னொன்று ஐசிடிஎஸில் வந்து தே ஹவ் ஆஸ்ட் ஃபார் 157 பில்டிங்ஸ். ஸோ அது வந்து கொடுத்தா பெட்டராகும்னு சொல்கிறேன். ஸோ ஐ எம் ஃபினிஷிங் இட். தேங்க்யூ. இதில் ரெசல்யூஷன் Meenakshi, your mic is not working. So we'll break for lunch. Now its time is 2 past. Please assemble by 2:30 so that we can wind up early by at least 6 o'clock, 6 p.m.
bank. And for that, this citizen engagement is being continued. Instead of somebody making some proposals or, budget allotment, it has to be community based. So unless you identify community based health issues, now that is not being reflected in any of your PPTs. This is the only drawback we have. See, if you are going to ask for some equipment, some buildings, you can straight away give your justification, and you can ask your directorate heads, and that can be dealt with separately. This all is my requirement when your directorate head is having a meeting. But this health assembly, for example, they were saying that they did not have any access. So how? Because there you will have people from various departments. PWD will be there, Panchayat will be there, Education department will be there, ICDS department will be there. So whatever issues you can resolve there, that has to be solved there itself. Now for the state level, some policy decisions can come. For example, Krishnagiri is identifying low birth weight children, so they are going to ask for some nutrition rehabilitation program. Now these health issues must come from the community, and for the solutions must be brought for that, only that your health assembly is successful. Please try to understand that, because I am going to conduct 38 districts from next year onwards, and it is going to be integrated with your Jan Arogya Samiti funds, which is given at the block level. So your village level and block level, you will be utilizing those funds, but at the district level and at the state level, we will be providing you funds. So what I am trying to put the point here, even when you come for the presentation and proposals, that is the reason most of your proposals are not sanctioned. கேட்குறதெல்லாம் கொடுக்கவும் முடியாது. ஃபினான்ஸில் how difficult it is, you people have to understand. They will ask 1001 questions. You need justification if you want to ask something, and only then, and there should be no repetition of funds. So you need to clearly analyze for which program, who are all sponsoring, then in which case, where I will go and ask for what. Please try to understand that. ஃபார் எக்ஸாம்பிள், நான் திருவள்ளூர் ஹெல்த் அசம்பிளிக்கு போயிருக்கும் போதும் அங்கே நிறைய அராக் ஷாப்ஸ் இருக்குது, ரொம்ப ட்ரங்கர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஸ்டேட் ஹெல்த் ப்ரப்போசலாக கொண்டு வரவே முடியாது. இது நீங்கள் லோக்கல் பாடிஸ் வச்சு யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் கவர்ன். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், வாட் ஆர் த இஷ்யூஸ், ஹவு யூ கேன் டேக்கிள். பட் அவங்களுக்கு நீங்கள் டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் கேட்குறீங்களா? எஸ், தட் இஸ் கரெக்ட். அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவையா? எஸ். So this is how your attitude or your proposals must come in shape, rather than asking. For example, நிறைய பார்த்தோம், ஒரு upgraded PHCக்கு லேப் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குறீங்க, laparoscopic set. How justified it is? How many surgeries they are going to do? What happens? It is the family welfare program which at all you are going to do. அதுக்கு அங்கே ஜிஏ கொடுக்கறதுக்கு அந்த அனெஸ்தட்டிஸ்ட் சரின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா உங்களோட அந்த எக்யூப்மெண்ட் ஹவு மச் இட் வில் பி புட் இன் டு யூஸ், யூ நீட் டு திங்க் when you ask for that. So also a CTG at a primary level care provider, when it is well documented that being a logician, I am telling you, I never use a CTG. I sit beside the patient, monitor 15 minutes fetal heart. Doppler வாங்கி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் உங்கள் ப்ரப்போசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிடிஜி மெஷினை
அதுக்கு ஒரு ஸ்கில் இம்பார்ட்மெண்ட்டுன்னு வேற கேட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஒரு ப்ரப்போசல்ஸ் எழுதும் போதே ஒரு நல்லா திங்க் பண்ணுங்க. வாட் ஆர் த ஹெல்த் பேர்டன் இஷ்யூஸ் ஆஃப் யோர் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ப்ரப்போசல் மஸ்ட் ஃப்ளோ. Not in terms of infrastructure, equipment. Please eradicate these two terminologies from your mind, because this I am going to conduct next year 38 districts. Then how it should shape you, please think when you come here. Can I have the PPT, pa? Who is going to do it? But I am very happy that already some of the districts have projected what has been given to by TNHSRP. For example, the CM, which they said, okay, anybody is there to project what I am going to show? Pandriya? Yeah, just few minutes. I just want to disseminate what were given the previous 2 years. Till all the chairs are filled up, I thought I will disseminate what is being allotted. Yeah. So, pictures, go to the laparoscopic set. See where it is being given. You know that laparoscopy requires skill. So, it is being allotted to a medical college. That is what I am trying to tell you. Somebody should be putting that instrument to use so that it becomes a performance based. So it's been allotted Thiruvannamalai Medical College, Kovilpatti Government Hospital. Kovilpatti is a district headquarters, but you have OGCNs, they do CMOC duty. That is the reason it is being given there. Arilur Medical College is a newer medical college where laparoscopic set may not be available, so you can have a simulation lab and you can have the persons trained for that. Next. So தாய் சென்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறத பாருங்க. செங்கம், சாத்தூர், திருப்பத்தூர், பாலக்கோட், விருதாச்சலம், இங்கெல்லாம் வந்து தாய் சென்டர். The establishment of Thai center will also, this Thai trauma care will also be extended, because we understand and this is well appreciated performance by Tamil Nadu. Adanale we are going to extend to other districts for also Thai centers. Next. The blood storage unit நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது, லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க. நீங்கள் வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் கேட்கும்போது என்ன பண்ணுறீங்க, டெலிவரி ஆகும்போது, see, you are asking for something, but there is a lacune. How I will connect is, you will have a delivery in a PHC, but that mother will die of PPH. So if you have a storage center, the purpose is, when a woman comes to you in laboring, you should have the blood group, you should have that blood availability. That is what you need to ensure. But what at present it is being operative is giving blood to AN women with anemia. So that is what I am saying. So ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்களோட அனீமியா ப்ரிவலன்ஸ் எடுத்துக்கங்க. How much they are traveling to a medical college. Some people will refuse. I won't go there. You people treat meம்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தாராளமாக ஆன்டினேட்டலாக blood transfusion பண்ணலாம். So these are the districts which have been given blood storage unit. Mangalam, Thayalpatti, Zamim Kollam, Puvanthi, Pudukottai, Pudunagar, Karayur and Sengotai GH. So blood storage unit for which we have supplied from TNHSRP. Next slide, pa. CT scan. CT scan we have given to GH Harur, Dharmapuri. Next. Siam, yes, I think Ramnath very well, he pointed out what was given. He had even put the performance. I welcome it, sir. Next. Marchari block, GH Aircard. Marchari block illama irundhudu and they were sending all the bodies to somewhere else. So marchari block sanction பண்ணும். Next. இங்கேயும் நீங்கள் நிறைய பேர் ஃப்ரீசர் ஃப்ரீசர்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. It can be considered. Then comes mobile blood collection. See, you have to justify how much is your prevalence.
Especially when it confers to pregnant women, it is a very sensitive issue. So for which if they have to travel very far and all that, mobile blood collection van can be. So that we have given to Nilgiris because accessibility. It is a far terrain, not a terrain place. Next. Then see what districts they have been allotted with. Nilgiris Coimbatore belt is having hemoglobinopathy. You all know MNHM is screening for hemoglobinopathy. And we are also on to the next phase with pregnant women. We are doing amniocentesis, and if the fetus is affected, not a carrier, we even advise termination. So for that, Udagamandalam is being supplied with HPLC machine. Next. Now, snake bite management. இப்போ இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் பாம்பு கடிக்கு கேட்டாங்க. பட் என்ன ஒரு மிஸ்மேட்ச்னா, அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஸ்டாஃப் நர்ஸை கொண்டு போய் வேறு வேலை செய்ய சொல்கிறது. ஸோ யூ ஆஸ்க் ஃபார் சம்திங் பிகாஸ் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் அ ப்ராப்ளம், பட் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் தேர். ரிமெம்பர், when we give something, we also ask for performance. Next slide. ஹைட்ராலிக் ஓடி டேபிள், இதெல்லாம் இனிமேல் நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்துறது ஒரு மேட்டரும் கிடையாது எக்யூப்மெண்ட்டில். பட் TNMSE, TNHSRP and ACSR will be looking at your performance whenever your equipment is being sanctioned. So hydraulic OT table is given to Ramnath, which they said. Next. Twin quarters for staff nurse, Rajdhani, Theni. Next. Bandavasi GH, Thiruvannamalai district, nalla illama irundhudu romba, so we have upgraded it. Next. Now these are all some of the things which can be shown as figures, but I'll also read out what all was given. Next slide. See, for Coimbatore district, steam laundry after ACSR went for inspection. So also for IOG Egmore, but not from us TNHSRP. Then pay wards were established, upgradation of dental department, GH, yes. For Kanchipuram, GH Karapete cancer care equipment, pay wards have been established, construction of twin staff nurse quarters as Manambadi. Then coming to Trichy, see, some of them are only GOs. Maybe it's not yet implemented. TNHSRP is following it up. In Trichy, multi-speciality block for Trichy Medical College, staff nurse quarters for Pudur Uttamanur PHC, staff nurse quarters Tirunendakulam PHC, Thai Center at Musiri GH. Then so these are all you would have asked, and these are all the GOs which I have passed. That is the reason I am reading out, so that you are well aware and duplication does not occur. For Namakkal, GH Tiruchengoad, Siam is being supplied, staff nurse quarters, G Urban PHC, Mohanur. Thiruvallur Poondamalli, blood storage unit, Thiruvallur Medical College, she said in the morning. Only that is being sanctioned. I think Thiruvallur is one broad, very large area, and it has different dimensions. So I think Thiruvallur DD must really look into it and frame her proposals and give along with justification. Tanjavur, master health checkup has come, pay wards for Tanjavur Medical College, plasmapheresis for Tanjavur Medical College. Coming to Madurai, which has finished just now, upgradation of Balagangapuram cancer care, OT equipment for UGPHC Valayangulam, and equipment for Madurai Medical College. Aftal OT equipment for Usulambatti, upgradation of deep dental Madurai Medical College. Coming to Thiruvarur, Vijayapuram has been upgraded. They do conduct lot of normal deliveries. Thiruvarur Medical College, STP, ETP is booked under HSRP. Coming to Kanyakumari, we have infrastructure strengthening, upgradation of cancer care, pay wards, theatre table and OT lamp, solar water heater system at Budapandi GH. Coming to Viluppuram, staff nurse quarters for additional PHC Vellimadupettai and Gangavaram, pay wards for Viluppuram Medical College, Kiliyanur PHC and Murukeri PHC with OT equipment, daycare chemotherapy center at Dindivanam GH, compound wall at Vikravandi GH. Actually, when previous PD went to Vikravandi
photo was shown for the compound wall of the many of our PHCs do not have a proper compound wall, agreed. So which was badly projected. So compound wall for Vikravandi GH was sanctioned. Coming to Erode, staff nurse quarters Puliyambati PHC and pay ward at Erode District Headquarters Hospital, Velur PHC Bojanapuram staff nurse quarters and compound wall for PHC Paratharamai, some place I just can't read out. Dindigul digital X-ray for GH Palani, staff nurse quarters Mannavanur, postmortem renovation for GH Kodaikanal. Tirupur ENT endoscopy instrument for GH Uthukuli, then staff nurse quarters for Pongalur CHC. Krishnagiri staff nurse quarters to Kallavi upgraded PHC, and for Karur also staff nurse quarters in Angur upgraded PHC. So these are all I have written on the sides, the status of that, which means they are all sanctioned. It will take time. GO has been obtained and further follow-up will also be done by you as well as by us. So with this dissemination of the previous 2 years, I want you all to just don't look at that proposal for equipment and for infrastructure, but as a health burden of this, because this is a health assembly. Please try to understand that and bear that in your mind when you have your proposals in your hand. I think all of you can be seated. We can start the post-lunch session so that we can wind up in time. இல்லை மைக் இல்லை உங்க மைக் ஆன் பண்ணு இல்லை So just to reiterate, thank you madam for your wonderful presentation of what happened to the previous yesteryear's proposals. So the point to be noted here for all the remaining 12 districts which are going to present here in the resolutions, just don't get dejected because we may be having Humpty number of resolutions. Don't get dejected that each and every resolution has not been passed. It is state has its own priorities, and remember we are in a resource restricted arena for that. So the priorities will be based on the social and health indices which come out here. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன் மேடம், ஜஸ்ட் பர்மிட் மீ 1 minute. களக்காடில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்னேக் பைட் பாய்சன் ட்ரீட்மெண்ட் சென்டர் exclusively for that. See, the state and the health department was collecting data as to what is the per month death rate, per day death rate, இப்படி தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ப்ரோக்ராம் வைஸ் வெர்டிகல்ஸ் வரும்போது அந்த ப்ரோக்ராமோட இணைஞ்சு எத்தனை டெத் ரேட்னு வரும். ஆனால் இந்த ஸ்னேக் பைட் ட்ரீட்மெண்ட் சென்டர் வந்து இட் வாஸ் அ கான்செப்ட் when someone presented in the health assembly in Tirunelveli district, they said that this many people die or are getting treatment because of snake bite. That data was pristine in its authenticity, and when the field verifications everything was gone, we felt, that is the state felt, that it has to be a center should be made there functional, and of course it took off. And it is being like ஒருத்தரை கூட நம்ம வந்து ஸ்னேக் பைட்டால் இறக்காமல் நம்ம அந்த சென்டர் பார்த்துக்கிட்டோம்னா that is going to be a success of this health assembly. So with those words I open the forum for the presentation again. This is by Mayiladuthurai now. So when Mayiladuthurai is presenting, Salem and Perambalur can be prepared with their resolutions. Is there anyone from Mayiladuthurai now? Yes, ma'am. Thank you, sir. I didn't see you. A very good afternoon to everyone. I am here representing Mayiladuthurai district. So this is the district profile. We have a population of 10 lakhs. As you can see, we are majoritarily a rural background. More than 70% of the population lives in villages. We have 5 blocks in the district. We have totally 147 HSCs and 31 primary health centers.
This is the timeline of the village block and district health assemblies. Some of the photos. With regarding to the resolutions, மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்து லாஸ்ட் ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் பைஃபர்கேட்டட் ஜஸ்ட் ஒரு 2020s. எங்களுக்கு வந்து மூவிங் பாப்புலேஷன் டாக்டர்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இன் ஆல் த பிளாக்ஸ் வி ஹவ் ஆஸ்ட் ஃபார் 9 ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸ். ஹெச்எஸ்சி பில்டிங்ஸ், இந்த ஹெச்எஸ்சி பில்டிங்ஸில் வந்து த லிஸ்ட் மே லுக் எக்ஸாஸ்டிவ்ஸ். ஒரு பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா குத்தாலம் பிளாக்ல ஒரு 8 ஹெச்எஸ்சி பில்டிங் கேட்டிருக்கோம். சீர்காழி பிளாக்ல ஒரு 16 ஹெச்எஸ்சிஸ் கேட்டிருக்கோம். காலியில் 7, நல்லூரில் ஒரு 19 ஹெச்எஸ்சிஸ் கேட்டிருக்கோம். செமினார் கோயில் பிளாக்ல ஒரு 28 ஹெச்எஸ்சி பில்டிங்ஸ் கேட்டிருக்கோம். The necessity of this is we have 147 health sub-centers in the district, but hardly we have or out of the 147 good HSC buildings are only 8 and 24 HSC buildings are in MNDR. So கிட்டத்தட்ட ஒரு 30 மட்டும் தான் எங்கள்கிட்ட பில்டிங்ஸே இருக்குது 147. So we found that it is very necessary for our district the health sub-centers building for the VHN to carry out their functions. So அதனால தான் இவ்வளோ HSC building count எங்களுக்கு அதிகமாக இருக்குது. And compound wall in all the 5 blocks we have asked for 18 PHC and HSCs for a compound wall. Meeting hall in Nallur CHC. Siddha building we have asked in 3 primary health centers, Villanur, Mangainallur and Therandur. Blood bank in 2 CHCs, Nallur and Manalmede. Coming to the resolutions from the DMS side, I'm just pointing out the important things. Vaidishwaran Koil GH, they have asked for a labor room with annexures and ophthalmic theatre, malaria and filaria units. And okay, so mortuary with deep freezer in Kuttalam GH and Tarangambadi GH OT table and light they have asked. And Porayar GH they have asked for dental full equipments, dental autoclave, UE chamber, chair, extractor instrument and everything, whole of the dental equipments. So I've just finished with a short summary of the very basic things that we need in the district. Thank you. So your points will be noted, sir. So Salem, the next district to be presenting will be Salem. Perambalur. Salem is taking time. Now we can move on to Perambalur. Thiruvannamalai and Cheyyar. Requesting you all to stay till the end of the program. I understand we will finish it fast. Your TADA forms will come only late. Understood? Please get your TADA forms filled up and then you can leave. So now we can hear Salem's consolidation of their resolutions. Very good afternoon to all. First of all, we want to thank for giving post-mortem services to Erkal GH in Salem district. We had 158 resolutions which was passed in a district health assembly, which was escalated from our block health assemblies. Among 158, 3 were sorted out at district level. And the remaining resolutions we are presenting here. Among the resolutions, next slide. Next slide, ma'am. Next slide, ma'am. Next slide, ma'am. Yes.
For this, we need a staff nurse quarters for all the PHCs, and the special thing is like Arnuthamalai is in a hilly region, and which is 20 kilometers from the block PHC, and for all the Sendarapatti PHC also, and need a OP block in the following PHCs. Next slide, ma'am. Kogunapuram and Chettiman Kurichi and Achan Kottapatti, and the special focus we need to give on this KN Pudur, which is situated in a tribal region. It takes around 1 hour to travel from Kadayamti block to reach this place. This PHC is situated in a tribal region where we have around 6 HSEs. Among that, one HSE is Poomarattur. It covers around 6,500 population. And in that place, we have around 250 persons residing. It will be very helpful for us if tribal MMU is given for that place. And regarding Sangagiri block, the block covers a population of around 250 square kilometers, and it has a population around 1,52,359. We have only one single mobile unit which is giving services to the people. If one more mobile medical unit is provided, it will be very helpful, because the block PHC itself is situated in a place where no frequent bus facilities are not available. Because of that, for improving OP performances itself, it's like mobilizing people is very tough. So if this MMU is provided, it will be very helpful for us. Next slide. The ECG machine is required for the following PHCs. And next slide, ma'am. And semi-auto analyzers are also required. We require for so many facilities, we have cut short down to reduce the number of facilities, ma'am. And we need ultrasonogram for the following facilities to strengthen the MCH services, and cell counters to improve the next slide, ma'am, to improve the lab performances such as hemoglobin estimation and platelet count. And regarding the resolutions which was sponsored from the vertical department, we already have 88 designated, next slide, ma'am, 88 designated microscopic centers in Salem district. If True North quadro missions are provided for, next slide, ma'am. Thammambatti, Mallikarai, Belur, Vadagapatti and Meicheri. Next slide, ma'am, next slide. Next slide. Yes. It will, before slide, ma'am, previous slide. It will be very useful for us to screen the TB patients. In last year, they were screened around 98,510 patients. Among that, 496 were diagnosed to be positive with TB, and patients are being under treatment. And we require digital hemoglobinometers for all the 42 RBSK mobile health teams to screen the children effectively for anemia, because when the adolescent health camp, which was being conducted in districts, we found to be the 40% of the children are found to be anemic, including mild, moderate and severe. So it will be very helpful to intervene and treat anemia. And we require VRDL rotators to do the serological test under DAPQ program. And regarding the next slide, regarding the PHCs, we need 4 PHCs, which among that 2 comes under Athur HOD and 2 comes under Salem HOD. This Navapatti village, it is situated in the Kolattur block, and it's 20 kilometers from both Mettur urban PHC as well as from the GH. So it will be very helpful if we need it's a public's request also, like we need a new primary health center in Navapatti village, ma'am. And in Singipuram also, like this block has got, next slide, ma'am. Next slide. This block has got only one additional PHC. This additional PHC is also situated 30 kilometers from the block. For the past 6 to 7 years, the public is giving requisition letters to arise a new primary health center in this place, ma'am. It will be very useful. Next slide. We require new HSEs. And regarding the, next slide, regarding the Salem Corporation also, like there is huge number of children available. Next slide. We need 3 more RBSK teams as well as MMU, and we need a ACH or the cadre of senior health officer, and lab technicians in Kottapatti PHC. We don't have any, next slide, lab technician, ma'am, that post to be filled. And JDH side, CMOC building is required for both Athur GH and Omlur GH, and we require a OT complex in Nainambatti. Ma'am, next slide. Next slide. Nainambatti GH. And regarding the medical college hospitals, next slide, ma'am. We need a integrated NCD center to involving the allopathy, yoga and naturopathy,
And also we need establishment of occupational health clinic in medical college hospitals because we already with the help of labor MMU are screening the unorganized sectors. It will be very helpful, and we require following instruments are also for medical college hospital: arthroscopy, CM, diathermy and manual, and digital radiography machine, as well as now on under JICA project we have a 100-bed hospital being inaugurated last week, sir. We need a 16-slice CT machine with all advanced softwares for our medical college hospital. Thank you, madam. Thank you, ma'am. Madam, நீங்களே சொன்ன மாதிரி JICA is providing a new hospital setup which was not there with all infrastructure. அது 16 CT எல்லாமே கூட இருக்குதான். It was given from our medical college, ma'am. அதுக்கப்புறம் இந்த நீங்க 1 lakh 2 lakh எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? Yes, ma'am. இதெல்லாமே நீங்க வந்து CM insurance money இருக்குல்ல, infrastructure தானே அது மெடிக்கல் காலேஜ்ல. Yes, you don't know what is the current balance of CM insurance funds in medical colleges இல்லையா? It's all ரொம்ப மீகரா போட்டிருக்கீங்க மேடம். மல்டிபேரா மானிட்டர் எல்லாம் 0.75. Ma'am, it's for single unit, ma'am. It's for single unit. Whatever it is, we have Lakshya funds, we have CMONG funds, we have insurance funds. Yes, ma'am. Kindly consolidation means prioritization, madam. Okay, ma'am. Paathukonga. Yes, thank you so much, ma'am. Any questions, sir? ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து 3 டைரக்டரேட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸையும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்குற எக்ஸசைஸ் தான் வந்து ஆஃப்டர் ஹேவிங் ஹர்ட் த வாய்ஸஸ் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த வில்லேஜ், பிளாக், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் ஸ்டேட். ஸோ ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ரெசல்யூஷனை ஃபில்டர் பண்ணி மேலே கொண்டு வரீங்க. இதுதான் இதனுடைய பேசிக் அப்ரோச். வாட் ஐ ஹவ் பீன் அப்சர்விங் இஸ் இசிஜி மெஷின் ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே போட்டிருக்கீங்க. I mean, you should have seen the type of support you have received from your NHM funds, from JICA funds, TNHSRP funds. Quality different, all types of things, be Kayakalpa irukattum, Lakshya irukattum, whatever it is. அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், கேப் க்ளோஷர் அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த கேப் க்ளோஷரோட ஃபண்ட்ஸு. தென் யூ ஹவ் காட் ஆல்சோ த 15th Finance Commission, PM ABIM. இவ்வளோ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் வி கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வெரி சிம்பிள், ஈவன் அ வெரி லோ காஸ்ட் எக்யூப்மெண்ட் இசிஜி கூட எல்லாருடைய ப்ரெசன்டேஷன்லையும் வருது. when you see the sum of the list, some of the presentation of the districts, the first impression you get is the source of funds, how we effectively use the source of funds, existing source of funds, ஏற்கனவே அதுக்கு வந்து அலாட் ஆகிருக்கா, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பிளைண்டாக கொடுக்குற மெனு கார்டை கொண்டாந்து அப்படியே ஹோட்டலில் தர மெனு கார்டு மாதிரி நம்ம அப்படியே கொண்டாந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது இட் பிகம்ஸ் க்ளீனிங் அப் ஜாப் இங்கே பண்ண வேண்டியிருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸில் என்னென்ன இப்போ கேள்வி நான் கேட்டனோ, என்னென்ன எல்லாம் இப்போ நான் சொன்னனோ, அதை நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து அதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் திருப்பி ஒரு டபுள் ஒர்க், ட்ரிபிள் ஒர்க் இதெல்லாம் பண்ணி கடைசியில் இது ஒரு ஷேப்புக்கு கொண்டாந்து பண்ணும்பொழுது ஃபஸ்ட் இயர்னால் பரவாயில்ல, தேர்ட் இயர் we are having the third year experience of doing the state health assembly. So it's definitely not a very new thing at all. So this year I was very particular when Dr. Shobha madam called. I was very particular to come. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு வரனால பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய வந்திருக்கான்னு பார்க்க விரும்பினேன் நான், the way of thinking and presentingல. But still often we are pulled down by generating list and providing the list to the authorities. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். Thank you, sir. I was just wondering whether in the next phase, if there could be like a training for the people who are conducting the block assemblies so that they will know the purpose, and it will need to be done in some depth, I think, but then it will reflect in the district and in state health. Yeah. Exactly, ma'am. What madam feels is what we feel also. So that is a point to be noted by all the admin people here. See, we have social and preventive medicine since our MBBS years. We have come across all the experience, raw experience in our service also. So administration, the TNHSRP and JICA has taken project of almost 8 crores, I believe, for training. And there is another thing called TANQUEST, Tamil Nadu Quality Enhanced Structured Training. It's a training program, both online and offline model, like what we have in Swayam portal,
கோர்சரா மாதிரி நம்ம ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் இப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா ட்ரைனிங்ஸ். ஸோ ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதில் கண்டிப்பாக ஒரு அம்சமாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ டான்கோஸ்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் என்ரோல் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ட்ரைனிங் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அதில் எப்படி இது SBCC ஸ்ட்ராட்டஜி கூட இப்போ வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது. அப்புறம் எத்தனை பேருக்கு வந்து நலம் 365ங்கிற யூடியூப் சேனல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எவ்ரி திங் லைக் we want to disseminate to the society like in IEC, it is there. So kindly make use of all the portals or the information which the government websites, tngov.in, tnhealth.org, TNHSRP எல்லா வெப்சைட்டுக்கும் போயிட்டு அதில் ஹெல்த் அசம்பிளினா என்னென்னு ஒரு ரைட்டப் கொடுத்துருப்போம். ஹெல்த் அசம்பிளியோட புக்கு நாங்கள் இஃப் யூ ஆல் ரிமெம்பர் ரைட் ஃபஸ்ட்டு ஒரு டிசமினேஷனில் 6 புக்கு உங்களுக்கு கொடுத்துருப்போம். குவாலிட்டி ஆஃப் கேர் ஸ்ட்ராட்டஜி, தமிழ்நாடு ஹெல்த் பாலிசி, டான்குவெஸ்ட், ஹெல்த் அசம்பிளி, ORP எல்லாத்துக்கும் புக்கு பிரிண்ட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். அதெல்லாம் என்னன்னு முதல்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரைனிங் அவசியமே கிடையாதுங்க. த வெரி சாரி ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் இஸ் as we move out of this room we tend to forget where we are and what we did for the day. So please don't let this happen again. And I think I can see a lamentation note in sir's speech there. So let us all work towards bridging our own gaps. With those few words, I now request Perambalur. So I think for the others also, next time when madam is going to take it for all the 36 districts or whatever, let us not make it a futile exercise. Let all the participation from all the walks of life, including all the line departments, all our major stakeholders be there. So it is for you also. Thank you so much. Good afternoon to all. Sir, there are the 16 resolution passed in District Health Assembly to State Health Assembly. The first one is எங்களுக்கு மொத்தம் 4 பிளாக் இருக்குது பெரம்பலூரில். அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லேப்ரோஸ்கோபிக் ஸ்டெரிலைசேஷன் வந்து எந்த பிளாக்லையுமே இல்லை. எங்களுக்கு தேவை அப்படின்னா பெரம்பலூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து தான் எடுத்துகிட்டு வரோம். அதனால் எங்களுக்கு ஒரு 5 லேப்ரோஸ்கோபிக் யூனிட் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் PHக்கு. பிகாஸ் எங்களது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேப்பூர் அந்த வெப்பந்தட்டை பிளாக் வந்து இஸ் அ மோஸ்ட் HOB பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு அந்த 5 லேப்ரோஸ்கோபிக் யூனிட் இருந்துச்சு அப்படின்னா வில் ரெடியூஸ் தட் HOB லெவல். த ஃபஸ்ட் ரெசல்யூஷன். செகண்ட் ஒன் இஸ் எங்களோட சீமாங் சென்டர் வந்து ஆல்ரெடி 100 பெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பர் டே ஃபார் அட்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 to 130 பர் டே வந்து அட்மிஷன் இருக்குது. அதை எங்களுக்கு வந்து ஒரு 200 கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் த டெலிவரி ஃபார் கவர்மெண்ட் டெலிவரி for the MCH care services also. Third resolution is எங்களுக்கு மொத்தம் 29 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து 20 அல்ட்ராசோனோகிராம் எங்கள்கிட்ட இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 9 PHSக்கு அல்ட்ராசோனோகிராம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா எங்களோட இன்ஃபென்ட் டெத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 10% ஆஃப் இன்ஃபென்ட் டியூ டு ஃபார் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ். நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஒரு ஸ்கேன் மிஷினை இன்னொரு PHக்கு எடுத்துகிட்டு போகும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குங்கிறதால எங்களுக்கு ஒரு 9 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா டு பி யூஸ்ஃபுல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களோட முக்கியமாக எங்கள் GH பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோர் தென் 60% ஆஃப் டெலிவரிஸ் டெலிவர்டு இன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல். அதில் எங்களுக்கு 5 லேபர் போர்டு தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னொரு 5 லேபர் போர்டு இருந்துச்சு அப்படின்னா மேபி இனிமேல் நம்ம நார்மல் டெலிவரியை ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேர் இஸ் அ நோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் பெரம்பலூர். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லை. இஃப் எனி ANC இஃப் எனி எமர்ஜென்சிஸ் அப்படின்னாலும் ஐ நீட் கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் ஆர் யூராலஜிஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னா அதுக்காகவே நாங்கள் பெரம்பலூர்லேருந்து திருச்சி மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலி அந்த போஸ்ட் செங்ஷன் வந்து சப்போஸ் மினிமம் கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் அண்ட் நெஃப்ராலஜிஸ்ட் இந்த 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா எங்களோட டிரான்ஸ்மிட் டெத்தை கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஒப்பீனியனுக்காக பேஷண்ட்ஸ் நம்ம அலைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் எங்களோட அடுத்து வந்து அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து பெரம்பலூருக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மந்த்து பார்த்தீங்கன்னா 80 to 120 கேசஸ் வந்து நம்மளோட கேசஸ் வந்து கண்டிப்பாக பெரம்பலூருக்கு வருது அட் சைக்காட்ரிக் கிளினிக்கில். அதான் அடிக்ஷன் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா வெரி வெல் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் டிஸ்ட்ரிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் எங்களோட ஓரல் ஸ்க்ரீனிங் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டென்டல் சர்ஜன் 4 பிளாக்கில் இருக்காங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து MDS மூலியமாக ஒரு ஓரல் டென்டல் சர்ஜன் இருந்தாங்க அப்படின்னா மேபி கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ் ஆஃப் ஓரல் கேன்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து 4 பிளாக்கில் டெலி கன்சல்டேஷன் யூனிட் மாரி நாங்கள் கேட்டிருக்கோம். மேபி அந்த டெலி கன்சல்டேஷன் யூனிட் மேபி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த ட்ரைனிங்ஸ்
அண்ட் எனி பாய்சன் கேஸ் அப்புறம் எனி லேபர் கேசஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் எங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அது ஒன்று வச்சுக்கிறேன். ரெண்டாவது, எமர்ஜென்சி கேர் சென்டர் இன் வாலிகண்டபுரம் பிஹெச் அப்படின்னு கேட்டிருக்கோம். வாலிகண்டபுரம் பிஹெச் வந்து திருச்சி டு சென்னை பைபாஸில் இருக்குது. நம்ம எமர்ஜென்சி சென்டர்ஸ் வந்து வேப்பூரில் இருக்குது, அதை விட்டால் திருச்சியில் தான் இருக்குது. இதை மோர் ப்ரோன்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேப்பூர்லேருந்து அப் டு பாடாலூர் நியர்பை திருச்சி வரைக்குமே நம்ம ஆக்சிடென்டல் ஜோன் இருக்குது. எங்களுக்கு அங்கே ஒரு எமர்ஜென்சி கேர் சென்டர் வந்து அந்த ஆன் த வே டு பெரம்பலூரில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரெடியூஸ் மார்டாலிட்டி ஆஃப் த ஆக்சிடென்ட் ஜோன் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார், எங்களோட டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து 800 to 700 டாக் ஃபைட் பர் மந்த் கண்டிப்பாக இருக்குது. அதனால் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து எங்களுக்கு இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது மூலயமா நம்ம சேஃபினி பாலிசிஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு வில் பி ரெடியூஸ் ஃபார் டாக் பைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேக்சின் வந்து நம்ம ஏர் ஆன்டிரேபிஸ் வேக்சின் கொடுத்துட்ருக்கோம். அதை நம்ம பிளாக்கில் சப்போஸ் HSC லெவலில் கொடுத்தோம் அப்படின்னா மேபி யூஸ்ஃபுல். கொஞ்சம் அவங்களோட ட்ராப் அவுட் வேக்சினேஷன் ட்ராப் அவுட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் மட்டும் தான் ஆப்தால்மிக் இருக்குது. தெர் இஸ் 7 ஆப்தால்மிக் சர்ஜன் இஸ் தேர். அப்போ அவங்களால ஒரு நாளைக்கு வந்து 50 கேசஸ் மட்டும்தான் பண்ண முடியுது. இன்னொரு ஆப்தால்மிக் ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா வில் இம்ப்ரூவ் த சர்ஜரி பர் டே. தேங்க்யூ மேடம். Thank you for your presentation. You were talking about de-addiction, and I think many of the other districts were talking about it would be useful to think of life skills education in schools rather than only waiting for de-addiction, because life skills works for alcohol, tobacco, even for HIV, I mean for any sexual and reproductive health issues. So it's not a Something is wrong with the battery, madam. Battery poicha sir. Yes, madam. The life skill module only we have developed for adolescent. We are coming out only with a life skill module. It is an excellent module. And the school health education department is now working with us, and they have a high-tech lab. They have signed an MOU. So the high-tech lab has installed some 10 to 12 computers, desktops. So this module is being shared and is being viewed by the school children. So that will be, because de-addiction is later on, as she says, but life skill is for adolescent boys and girls too, for substance abuse. And that is nowadays, it's really on the rise, which is going to be a real burden, how we are going to tackle it. But for this mentoring, we are talking about mentoring, OG. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் கேசஸ் கேம்ப் நடத்தும் போது நாங்கள் டெத் ஆடிட்டில் கேட்டால் அந்த கேஸை எத்தனை வாட்டி காமிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ ஹை ரிஸ்க் கேம்பில் வந்து இந்த மதர்ஸை வந்து காமிக்கணும், மென்டார் ஓஜிக்கு ஃபோன் பண்ணி கேஸ் டிஸ்கஸ் பண்ணணும் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஆல் திஸ் இஸ் ஆல்ரெடி பீன் டோல்ட். அண்ட் பெரம்பலூர் இஸ் அன் ஏரியா ஃபார் MTP. Okay, that and you are asking about your ultrasound. When you ask for ultrasound, PHC medical officers can provide only level 1. Because of the PCPNDD Act, you need to have your skill training for detection of anomaly. It takes nearly 45 minutes to do one patient to do an anomaly screening. So the problem is not only for your district, it is right across Tamil Nadu that we can speak to NHM, we can deal with that separately. So that is what I am asking for ultrasound. And second thing is, that is pregnancies. One is MTP, second is teenage pregnancy is also a huge burden for you, which you never pointed it out as for Perambalur. So you please think on those lines as to what you have to really, to achieve it. Because certain areas you have some communal problems too. Thank you, madam. I think that winds up Perambalur, and let us move to Thiruvannamalai. After Thiruvannamalai, we will be having Kallakurichi, please. Over to you, sir.
Good afternoon to all, respected dignitaries on the dais and off the dais. I am here to represent the Tiruvannamalai district. Next slide, please. So these are the so our district has the population of 26 lakhs. So we have totally 18 blocks in our Tiruvannamalai district, and we have one district headquarters hospital and sub-district hospital 9. Totally we have 110 facilities in our Tiruvannamalai district, including one government Tiruvannamalai Medical College. So to highlight, our travel for this State Health Assembly started with the timeline of village health assembly, which we have totally 860 village panchayats. We came with the resolution of 1180 from the village health assemblies. Next, further we analyzed it, and we had the block health assembly among our 18 blocks. So we came with the resolution of 386 from our 18 blocks. We conducted our block health assembly. Then in further, the district health assembly was conducted on 4/1/2024 with the resolution of 168. Next slide, please. So as I said, the district health assembly was conducted on 4/1/2024 with the leadership of district collector and elected representatives, all the NGOs. Next slide, please. Photos. These are some photos to share. Next. Okay. So as said by the experts from the morning session, so we have just refined the resolutions of 168. Out of these 168 resolutions, we have highlighted only the infrastructure requirements for Tiruvannamalai district. We have asked for 8 PSC buildings which are at the foothills of Jamna Martur and Chengam, which is near to the hilly area, the tribal area. And we had a requirement of OP building of 8 for 8 PSCs. And we have totally 410 health sub-centers in our Tiruvannamalai district. We have requested for 37 HSCs which are at the foothills of Jamna Mardur and deeper part of Polur block. And we requested for medical officers quarters and staff nurse quarters. Just to highlight this. Next slide. So these upcoming 2 slides are the line list of the requirements. Next. This slide. Regarding the equipments, as rightly Sir said by that we have to refine our resolution regarding the equipments. So my kind and humble request, the first thing I want to highlight, we need the OT equipments for our Nammiyambattu upgraded primary health center, which is in the Javadu Hills. So I want to highlight this among the equipments whichever required. Next. And regarding the requirement from the DMS side, that is JDHS side, the JDHS had requested for the Kalasapakam GH, they need an IP building because it's a PSC which was converted into sub-district hospital. Next, we need the ECRC block at district headquarters hospital, Cheyyar. So with that note, the requirement for the primary care and the secondary care is ending. Regarding the requirement of our government Tiruvannamalai Medical College, I request our respected Dean Sir to present. So even before the Dean Sir is presenting, I will be very happy to say that Tiruvannamalai Medical College is one among the pioneers in quality, and they have attained Quality Council of India NABH accreditation also. So I think that's a very good initiative by Tiruvannamalai Medical College. Let's all give a big and warm applause. See, we have eaten our lunch, right? We have to be energetic, right? Over to you, sir. Good evening, everyone. Actually, I took over after we got the NABH accreditation. So the credit goes to our previous team and the present team.
தேங்க்யூ மேடம். திருவண்ணாமலை இப்போ வந்து ரொம்ப ஆன்மீக சென்டராக ஆகிடுச்சு. அண்ட் டூரிசம், ரிலீஜியஸ் டூரிசம் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அண்ட் people from neighboring states, Andhra, Karnataka, and even Kerala throng Tirunnamalai to see Lord Shiva. So our immediate needs for tertiary center, our government medical college hospital is a new specialty block. So I think it is through, we are processing through TNHSRP, but anyway we have represented here because we don't have specialists. We have just 2 nephrologists and 3 cardiologists. Otherwise, we don't have any super specialists. Our immediate needs are neurosurgeons because we have a lot of road traffic accidents, around 30,000 RTAs per month, and of which most of them are head injuries, and we have to refer either to Chennai or Vellore. And we need cardiologists, and our immediate need is cath lab. And we also need a good dialysis setup. We have only one nephrologist who is catering to all renal failure cases. And we have around 1 lakh OP population per month, and new patients will be around 10,000. Major operations are around 1,000 per month. Total deliveries are also 1,000 per month. So we'll request for new specialty block with all super specialists. And we have asked for equipments in the each specialty. Next thing is our we need a solid waste management system, which budget is around 1 crore. This is also a unique need for our hospital. Apart from biomedical waste disposal, we have plenty of the solid waste. The solid waste being generated is being dumped in a vacant place, and which is a nuisance and creates a lot of health issues to both the OP population and the inpatient population and the attenders who throng the hospital. So and other needs for our college or the new nursing college and hostel and quarters for students and house surgeons. This additional STP and ETP are also in immediate requirements, because of which almost we have additional 3rd and 4th and 5th floors of CMOC building, and a new critical care block has been recently, foundation stone was laid by our Honorable Prime Minister virtually. So with these 2 additional blocks, we need this additional STP and ETP, without which we will lose clearance from the license from environment clearance and other air, water and biomedical waste generation, and also we will lose credibility in accreditation programs. And these are all the equipments required for various specialties. And particularly with regard to cardiology, we get a lot of people, and we have around 3 cardiologists who cater to a lot of myocardial infarction cases, and which have to be referred for want of interventions. They have to be referred to Chennai or Vellore. And we also have allied health science courses. We need a good setup of cardiology. So around 2 to 3 STEMI patients are thrombolized, and around 40 to 50 myocardial infarction patients we get monthly. This is the justification for cardiology equipments. Thank you. Thank you, sir. So before others pass their comments, sir, like we are working on environment and climate change, sir. Like TNHSRP has taken an agenda for collecting data about all the STPs and ETPs at present available. We are working on 3 things. One is whether to escalate it, as you asked, for more KLD capacity. One is that. Next is the maintenance cost, annual maintenance of that, because even if you construct that, if no one is going to maintain, it's going to be a waste. So we are going to, we are mapping it. We are mapping institutions, what the maintenance cost will be and how it's going, who is going to do that, whether TAD board or PWD or whatever it is. Next thing is those institutions which do not have. For example, Kanyakumari has the age-old oxidation pond. So in those institutions, what are we going to do? And as you are rightly pointed out, institutions are expanding.
The bed strength is expanding, the patient load is expanding, and so are our services are expanding. So we are going to calculate for the next 10 years, at least for now. So we are working something very basically. I cannot promise you anything, sir, because just now the data collection, the ground and the spade work is being done. Maybe to functional, maybe it will be taking another few months or so. But anyway, TNHSRP is an agenda for environment and climate change. Under that, the solid waste management, the liquid waste, the biomedical waste, everything is going to be there. So thank you so much, sir. Yes, sir. And because you have crossed the entry level accreditation, all the medical colleges which have crossed the entry level has to go for the next full accreditation, wherein these are all mandates there. Thank you so much, sir. Thank you so much. And next is Kallakurichi. The presentation for Kallakurichi is on now. Over to you, ma'am. Good afternoon all. Kallakurichi district is a newly formed district. It has a new medical college also. For Kallakurichi district, this is the first state health assembly. It is a backward district. Kallakurichi district la teenage pregnancy, low birth weight, higher order birth இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ரூரல் பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா 14 lakh, அதில் அர்பன் பாப்புலேஷன் 60,000. ஸோ எம்எம்ஆர் ஹையாக இருக்குது. இதில் வித் தீஸ் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Next. Yes. We need infrastructure requirements and equipments. Next. For DPH side, for DMS side, the one particular infrastructure is land and building need for Mel Nilavalur and Thoradipattu dispensary. It is situated in tribal block. And for DME side, for infrastructure, we need CMONC excelling building and comprehensive pediatric unit. And for one high-tech 15-bedded pediatric intensive care unit. So the newly formed district and has a new medical college. The more number of referrals to nearby Viluppuram Medical College and Chennai, Salem. So we need all these infrastructures in Kallakurichi. And for we need one vehicle for blood collection unit. So it is a backward district, and agricultural and woodwork is the base for Kallakurichi district. It has a geographical indication for the woodwork. So the Kallakurichi district based economic, basically based on the woodwork and agricultural. It has more rural populations. Thank you. On behalf of Dean, I am personally. Yes, yes. Just to be very good evening to one and all present here. On behalf of Dean Kallakurichi Medical College, I am HOD Pediatrics representing here. Actually, ma'am, it is a newly created medical college. We have a population of tribal and Kachirapalayam மாதிரி வந்து மலைப்பால் மக்களும் இருக்கிறாங்க. In an emergency, we have to shift the high risk cases to Salem Medical College or Chennai. So we require actually on an average we have 1,000 to 1,100 deliveries and newborn babies also.
So, like, we don't, right now, Kallakurichi Medical College Hospital, we have two campus. One is old GH, another one is new medical college. Actually, that old leftover campus is only both OG and pediatrics is there. So, especially we need that additional building for a CMONG center, or we need to upgrade and strengthen the existing comprehensive CMONG center, madam. And we need during that ECRCP phase 1 and phase 2, almost all the districts, around 54 hybrid PICU, pediatric intensive care unit is functioning across the state. But in Kallakurichi, we don't have any pediatric intensive care unit like a hybrid PICU. So that may be sanctioned for us, madam, with all necessary equipments and infrastructure. So our main request is to we want to strengthen the comprehensive CMONG center and with the infrastructures and the equipments and pediatric intensive care unit. And we have a request from ophthalmic department also. They are also requested for ophthalmic operating OT and instruments and microscopes, angiography, etc. Thank you, Onara. Thank you, sir. The only observation here is, இது வர வர வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ the note of the common people, somewhere it is to be ingrained. I do understand like these are all inevitable, but still we have to proceed on. So now let us see. Any comments, ma'am, for Tirupattur? For Kallakurichi, yes. Yes, madam was defending. இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் காலையிலேருந்தே நீங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லெட் அஸ் கோ ஆன் இன் that note. Now I invite Tirupattur presentation to be here. Thank you. Good afternoon, sir, ma'am. On behalf of Tirupattur district, I am presenting on the resolutions escalated to the State Health Assembly. General information of the district, it was trifurcated from Vellore in 2019. It has 75% of rural population. We have 3% of tribal population. We have Javadu Belt and Yelagiri Hills in district. And around 20 to 23% of urbanization. We have only 4 municipalities. We have no corporation. We have no medical colleges. Private or government medical colleges is not available in our district. We have district headquarters hospital at Tirupattur, 3 sub-district hospitals. With this information, we have higher order births. It's around 12 to 13% in our district. And we mostly depend on the tertiary care units in the neighborhood districts like Krishnagiri, Dharmapuri, Vellore, and private medical college like CMC Vellore. District specific programs, we have 4 blocks conducting the sickle cell disease screening program on the community basis. And recently we have started the organized community-based cancer screening program for 3 cancers: oral cancer, cervical cancer, and breast cancer. It's one among the 4 districts in the state. After conducting the village health assemblies, the block health assemblies at the 6 blocks, we conducted the district health assembly under the chairmanship of district collector in 29/1/2024. Next slide. Based on that, we arrived at around 1,244 resolutions. Now I am presenting around 25 important resolutions, few based on the instructions or previous presentations. I focus mainly on the important resolutions. Infrastructure, basically, new PHC has been requested at Timambete and Nekundi. The already existing PHC Ramnayangbette and Chinnamotor covers more than 50,000 population. This has been strongly requested by the people representatives there. Even today a letter was submitted to Honorable Health Minister by the Panchayat presidents from those Panchayats. Also the TAI center has been requested at the Natrambali GH, which is located in the NH, and around 300 to 500 accidental injuries have been reported at that GH. It was initially proposed, but later it was sanctioned at Madanur CHC.
So the people are at Nadrambali are requesting that TAI center at Nadrambali. 40 new HSCs are being requested for creation based on the population norms. Modern kitchen has been requested at 3 sub-district hospitals of Tirupattur. 2 CHCs have no blood storage unit. They have operation theatres which is functional, but the blood storage unit equipment, if they supply with the equipment, it will be fine for the better functional of the operation theatres and the antenatal care. These resolutions, mainly like solar energy system, sanitary napkin incinerators, are requested at all the public health facilities in PHCs and HSCs. These resolutions came up from the block health assemblies. Digital X-ray have been requested at 9 upgraded PHCs of the district. Only 3 CHCs have the conventional X-ray at the CHCs. Birth and age registration unit is mandatory at the PHCs. Unit is fine, we can avail the space in the PHCs, but whereas the equipments like a computer with printer and basic furniture have been requested from all the 37 PHCs of the district. ICTC center is not available at the Nadrambali, Pachur CHC, whereas all other 5 block PHCs have the ICTC units. Regarding, as I initially mentioned about the organized cancer screening program in the district, we have no mammography in the district. We refer to Government Vellore Medical College Hospital. It creates a gap for the patients which we are referred. It becomes a late referral, and equipping us with mammography machine at GH in Tirupattur will be useful for the organized based cancer screening. On behalf of JDHS side in the district, it's a newly formed district, as I mentioned earlier. Tirupattur was announced as district headquarters hospital recently. It's around 1 year. They request for multi-para monitors at the GH. The same digital X-ray to be replaced, conventional models to be replaced by the digital X-ray. HD laparoscopy set is requested for the operation theatre. And similarly, the Boyle's apparatus anesthesia working station are requested at the sub-district hospitals. USC machines have been requested at 7 PHCs. They don't have USC machine. They depend on the neighborhood PHCs. We have trained doctors on ultrasound, but we have no USG machines. MRI scan has been recently launched at Tirupattur GH. At Ambur constituency, it was been requested by the people representatives to have a MRI scan at Ambur GH. Regarding hemoglobinopathy programs, we are lifting the samples to Government Vellore Medical College every week on the day of samples. We are splitting it. A worker is carrying the sample in the carrier to the Vellore Medical College Hospital every week. Providing a HPLC at Tirupattur GH will be very useful. CM and CT scan equipment have been requested at GH Maniambadi. We have 3 orthopedic surgeons at GH Maniambadi, but we are not equipped with OT with a CM machine. It will be very, very useful for the patients. As I said earlier, there is no tertiary care center in our Tirupattur district. Similarly, the video colposcopy have been requested at 3 sub-district hospitals. Modern laundry units have been requested at the 9 upgraded PHCs and GH of Tirupattur district. High-end dental chair at 3 sub-district hospitals have been requested. Echo probe technicians, we can train them. Echo probes, already machines are available, USD machines are available. If the echo probes are supplied, we can conduct echo at the PHCs. Because now we have started in MTM, we have started the cardiac loading dose and all, we are providing at HSC levels. And hub model, we are calling through phone to the Vellore Medical College Hospital for taking action on further treatment for the patient. This echo probe at PHCs might be helpful for the needful patients, also for the antenatal mothers, the maternal mothers.
when the district was trifurcated, Tirupattur is not provided with X-ray mount vehicle for TB screening, whereas Ranipet and Vellore are provided with the vehicle. This would be very helpful for TB screening. Similarly, Tirupattur is in fluorosis belt. Also, we are doing oral cancer screening program in the district. Provision with the mobile dental unit, we will be able to cover mainly the school-going children or the remote areas like Javadu. We can cover the oral cancer screening program also, and in general for the dental health of the population of our district. Thank you. This is the first time we are presenting. We found it very difficult to compile. We got timely guidance from the state on every step, even for today's presentation. Hopefully, we like to make the first slide on what we get from this year for the next year. Thank you. Thank you. Actually, yours was a wonderful presentation, and I would now request Dr. Gerald to hand over this. Yeah, morning actually the frame got broken, and we promised him that by 5 p.m. before he leaves this place he will get it. So he now has the opportunity of getting it from Dr. Gerald. Yes, please come. A good applause, please. Tirupattur team, please, all of you can come and get the certificate. Please, all of you can come. Yes. One. Two of you can go to that side, and people on the dais can also join. Yes, please, all of you can join. So this is the Tirupattur team now, getting its certificate of appreciation. So, Good. That's good. No, I like the presentation also. Yes, thank you. thank you, Tirupattur team. We understand this is a maiden venture. See, actually, he had brought two panchayat leaders. We also Yes. thank them for having come for the health assembly. Thank you. And please fill up your TADA forms, which is there inside the bag, and keep it ready to be collected. We have 6 more districts, ma'am. No. They can start filling up the form so that it's easy for them. Next is Kadalur. Kadalur district representative to present his resolutions. Over to you, sir. Thank you. Good afternoon, everyone. On behalf of Kadalur district, I am presenting. Kadalur is known for its own geographical position. It is a disaster-prone zone, and it has a famous Pichavaram Lake and Chidambaram Temple. It's not only a disaster-prone zone, it has 3 major estuaries where whenever the dams opened, we have floods. Even in whenever dams opens in Karnataka, we have floods, and it's a unique geographical position. It's measure of rural population. We have 13 blocks and 9 sub-district hospital, 1 district hospital, 1 MCH. Before presenting my resolution, during our district health assembly, our district collector resolved many resolutions, like bus facilities to the health facilities, frequency of bus facilities to the health facilities, and toilets for Anganwadi centers and schools, and modern and kitchens for Anganwadi centers. These initiatives has been solved in our district health assemblies. Now I am presenting our resolution for state health assemblies. These are photos, district photos. As it's a disaster-prone zone, we are asking for a district control room and a block control room for our rapid response teams. Because during the crisis, all our mobile medical teams and other field care workers are moved to the
coastal 3 blocks, where it is very difficult for their presence and data collections, and we feel very difficult during our whenever the crisis starts, our robust team moves to the coastal zone, but we couldn't we need some infrastructures like control rooms and our rapid response to activate. அது ஒரு ரெசல்யூஷனாக கேட்டிருக்கோம் மேடம். அண்டு எங்கள் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வெண்டிங் மிஷின்ஸ், சானிடரி நாப்கின்ஸ் வெண்டிங் மிஷின்ஸ் கேட்டிருக்காங்க 2 பிளாக்குக்கு, மருங்கூர் பிளாக் அண்டு ஒரையூர் பிளாக். கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சானிடரி நாப்ஸ் வெண்டிங் மிஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் we have a unique problem that we have a NLC. It is a township area and it's almost a corporation kind of population is there. But the problem is that we don't have any field staff there. So where all the communicable diseases starts from there and it's disposed to nearby blocks. So எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் வந்து ஃபீல்டு ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நியர்பை பிளாக்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கேட்க சொல்லியிருந்தாங்க. அண்டு ஆல் அவர் ஆல் த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ், அது கடலூராக இருக்கட்டும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இது எல்லாமே வந்து HSC's பில்டிங்ஸ் எல்லாமே டேமேஜாக இருக்குது. எல்லாமே டேனிடா ஃபண்டட் பில்டிங்ஸ். இட்ஸ் 1960s பில்டிங்ஸ். அவுட் ஆஃப் 319 பில்டிங்ஸ், more than 70% of HSC buildings, around 190 buildings is condemned and we have a condemnation certificate and our district collector has demolished it. ஸோ எங்களுக்கு அந்த 190 HSCஸ்லேருந்து 15th Finance Commission, NHM அண்டு மினரல்ஸ் ஃபண்ட், CSR ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி 22 HSCs கேட்டிருக்கோம். PHCஸ்க்கும் டேனிடா பில்டிங்க்கெலாம் வந்து அடிஷ்னல் OP பிளாக்ஸ் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மோர் தென் 10 ரேஷ்னலைசேஷன்ஸ் ஆஃப் PHCs கேட்டுக்கிறோம். மேஜராக வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் வந்து ரேஷ்னலைசேஷன், பாப்புலேஷனுக்கு அதிகமாகவே இருக்கிற PHCஸ்லாம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே கன்சால்டேட் பண்ணியிருக்கிறோம். அண்டு ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and especially state team, TNHSRP team, continuously they are asking, they are guiding us and they are asking, and consultants are very helpful. Thank you, ma'am. Thank you, sir. Before that, to answer to your 2 queries, which I can answer, I believe, before Gerald sir jumps in. One is you were talking about this mitigation of disaster, because yours is a coastal district. As you say, it's very rightly, 13 districts in Tamil Nadu are in the coastal area, almost some 1,200 and odd kilometers of coastline. And I don't know whether you know that every 6 months there will be a mock drill by the disaster management. The district now, they are no more called revenue districts. The administration's nomenclature itself has been changed to revenue, disaster management and mitigation. Everything is there. Like I have been in this state headquarters, the war room you call it, no? When this mock drill was happening, it was quite a very organized drill, sir. I don't suppose you need a separate isolated island-like structure in the health department for this disaster management, because it cannot act in silos, sir. Health department cannot act in silos when a disaster strikes. Like God beware, like it shouldn't be happening. But the mock drill was so good, like I don't suppose a health department, I mean my seniors may correct me. So I think the structure is really good as far as the infrastructure is concerned for your disaster management. Next thing about this NLC. NLC, it's a township. We know that it's a township. It has the one OP department and a fully functional IP hospital. Yes, ma'am. They do have their, because that's an NLC, it's a corporation, right? It is bound by ESI law. The ESI Act. Yes, ma'am. They have GH facilities. Everyone is having an annual, even our state department, sir, we don't, only the police department has this biannual physical verification. They have a passport, you know. Every police has to go to the nearby GH and get his health checkup done every biannually. NLC la irukku, sir. So none of, even not a single NCT may be missed. Ma'am, subject for my correction, we have feeling difficulties for giving MTMs and The thing is, that's what I'm saying. Why should we waste our resources? I mean, NLC,
is having its own resources. It's a corporate setup, so Ma'am, they have their own funding. they are providing services for their permanent employees, ma'am. Nearby the NLC, there is Sri Lankan refugees camp inside the township, and near adjacent there is a newly formed. Inside the township, there cannot be a refugee camp. Adjacent to the township, there is a, and we have feeling difficulties to have that, ma'am. And there is a newly formed Indira Nagar, and all NLC Outside the township, yes. NLC retired employees settling there, and we have issues. Sorry, like you presented like it was a township. That's okay, sir. Then it is okay. And it's agreed, sir. Thank you. I want to congratulate you for one thing, that you had presented your district assembly before the collector, and collector solved many issues. This, though after the lunch and all that, no, we have at least one district which has ideally brought out a point which you were looking forward to. This is what we also expected. The involvement of the collector would solve, because I saw one district, if I can recollect today afternoon, luminous entrance arch. Which was the district? You have proposed a luminous entrance arch. I think those are the things which usually get settled by your revenue administration, by your district collector. I think afternoon one of the district presented. So like that, many things came, which are connected with the road sector. That's why the intersectoral coordination cannot be handled by health. Assembly is a very nice way of making an entry, because you are using your assembly from the people you are getting. People tend to varumbodhu adu ICDS kitchen kuda varum. Ipo adu health related தான். The collector has done for you in Kadalur. Collector has ensured the kitchen should be done for the ICDS children. Now children's nutrition and health are connected or not connected? Very well connected. So health has to be looked as an intersectoral activity in many areas, and it gets done only by your district administration when you have this kind of opportunity. And whichever district had this application of mind and used it well, you would have got your benefit. Others still have the same focus that health is handled by health, so it becomes the equipment list, infrastructure list. Thank you. Thank you, sir. The next district to present its resolution here is Viluppuram. Over to you, sir. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். நான் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தோட ரெசிடென்ட்ஸை வந்து இப்போது ப்ரெசென்ட் பண்ணுறேன். சார், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து 688 வில்லேஜ் பஞ்சாயத்து சார். வில்லேஜ் ஹெல்த் அசம்பிளியில் வந்து 1243 ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணி அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி பிளாக் லெவலில் வரும்போது அது 296 சார். 296 வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசம்பிளியில் ப்ளேஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து 264க்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாரு சார். நான் இந்த தருணத்தில் உங்கள் முன்னாடி அது ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி 41 வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன் சார். அந்த பிபிடியில் வந்து 41 இருக்கும். என்னோடய கோரிக்கை வந்து அந்த 41ல் 15 வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது சார். அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். 2 வந்து பாலிசியில் வந்து இன்க்ளூஷன் கேட்குறேன் சார். 1 வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும் சார். நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க சார். 2 வந்து நம்ம கடலூர் ஏபிஎம் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ரூம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பிளாக் லெவல்லையும் கேட்குறாரு. அது வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு டோனில் கேட்டார் சார். எனக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன தேவைன்னா சார், கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்காக இங்கே இருக்கிற ஒரு 104 இருக்கிற மாதிரி 104 வந்தாலுமே இன்டர்ன் வந்து அது டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படுது. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ரூம் இருந்தால் அது நாட் ஒன்லி ஃபார் பப்ளிக் ஹெல்த், என்டையர் ஹெல்த்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஸ்டேட் வரத்துக்கு முன்னாடியே வந்து நாங்களே அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து சரி செஞ்சுருவோம். அதனால் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் இதுக்கு மேன் பவர் எதுவும் சப்போர்ட் தேவையில்லை சார். இருக்கிற மேன் பவர் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட், அது நாங்கள் இடமும் தேவையில்லை, ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஒரு ஃபோனு, அந்த ரெக்கரிங் காஸ்ட், சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் போதும் சார். வி வில் டூ இட் சார். ப்ளஸ் அந்த அதே எஸ் மேடம். இல்லை மேம், இதே வந்து நாங்கள் கலெக்டர்கிட்டையும் கேட்டுருக்குறோம் மேடம். அவர் வந்து ரெட் கிராஸ்லேருந்து 2 மேன் பவர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க மேடம். ரெட் கிராஸ் வந்து 2 மேன் பவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இன்டர்ன் வந்து நான் உங்ககிட்டையும் சப்மிட் பண்ணுறேன் மேம். ஒருவேளை அது நடக்கலனாலுமே வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன் மேம். ப்ளஸ் வந்து ஒரு 15 ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்பட வேண்டியது வந்து டிஎம்இ சைட்டில் மாடுலர் கிச்சன், மாடுலர் லாண்ட்ரி, சானிட்ரி நாப்கின் இன்சினரேட்டர், ப்ளஸ் வந்து சோலார் சிஸ்டம்
அது வந்து ஹவுசிங்க்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க, இன்ஸ்டியூஷனுக்கு வந்து எனக்கு தெரியல சார். அது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் சார். அடுத்து வந்து பிளாஸ்டிக் ஷ்ரெட்டர் எக்யூப்மெண்ட்ஸ், அது வந்து இங்கன்னு இல்லை சார், பொதுவாக வந்து மருத்துவக் கல்லூரியில் லோக்கல் பாடியுமே வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் அப்படி தான் சார் இருக்குது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் வந்து 300 கிலோக்கு மேலே ஜென்ரேட் பண்ணுறாங்களோ இன்டர்ன் அவங்க தான் டிஸ்போஸ் பண்ணணும்னு அவங்க ஆக்டில் இருக்கிறதுனால இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜுமே ஒரு பிரச்சனையாக தான் சார் இருக்குது. அதுக்கு வந்து அந்த ஷ்ரெட்டர் மிஷின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செக்ரிகேட் பண்ணுறாங்க. செக்ரிகேட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து டம்ப் பண்ணுறாங்க. அதை அவங்க ஷ்ரெட் பண்ணிட்டாங்கன்னா அதை வாங்குறதுக்கு வந்து ஆள் இருக்கிறாங்க சார். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க. ஒரு 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் கொடுத்து வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இது வந்து மெடிக்கல் காலேஜோட நீடுங்க சார். டிபிஹெச் சைடில் நீடு வந்து பார்த்தீங்கன்னா சார், மொத்தம் எங்களுக்கு வந்து 345 HSC இருக்குதுங்க சார். அதில் 122 வந்து கண்டம் சார். கண்டம் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு டெமாலிஷ் பண்ணிவிட்டு இடம் வேக்கண்ட்டாக இருக்குது சார். அதுக்கான சர்வே நம்பரும் இருக்குது. நீங்கள் வந்து சாங்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வந்து ஒரு 25 டேஸில் வந்து நாங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுற லெவலில் 122 HSC வந்து ரெடியாக வச்சுருக்கிறோம் சார். இது ஃபஸ்ட்டுங்க சார். ரெண்டாவது வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ஒரு 2 பிளாக்குக்கு தேவைப்படுது சார், ராதாபுரம் அண்ட் மேல் சித்தாம்பூர். ப்ளஸ் வந்து பிளாக்ஸில் வந்து வெஹிக்கிள் இல்லை, சுத்தமாக வெஹிக்கிள் இல்லாத பிளாக்னா ஒரு 4 பிளாக் இருக்குது சார். அதுக்கான எதுக்கு வேணால் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 4 வெஹிக்கிள் தேவைப்படுதுங்க சார். இது வந்து எங்களோட டிபிஹெச் சைடோட கோரிக்கைங்க சார். டிஎம்எஸ் சைடில் வந்து விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு வந்து பேஷண்ட் அட்டெண்டர் ரெஸ்டிங் ஷெல்டர் அது வந்து நிஜமாக தேவைப்படுதுங்க சார். அங்கே அந்த மாதிரி ஷெல்டர் இல்லை, பொதுமக்கள் வந்தாலுமே வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க சார். ரெண்டாவது வந்து மாச்சூர் பில்டிங் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது சார். அதுக்கு வந்து M&R வந்து தேவைப்படுதுங்க சார். இந்த கலெக்டர்கிட்டையும் சொன்னோம் சார். அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு பார்க்கலான்னு சொன்னார். இன்டர்ன் வந்து உங்கள்கிட்டயும் சப்மிட் பண்ணுறோம் சார். கலெக்டருமே வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் இந்த ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளியில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். மூணாவது வந்து அதே விழுப்புரம் ஜிஹெச்சில் லேப் அண்ட் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பில்டிங் ஒன்று தேவைப்படுதுங்க சார். ப்ளஸ் சேம் விழுப்புரம் ஜிஹெச்சில் சிஎம் காம்பேட்டபிள் ஓடி டேபிள் அதுக்கான அக்சசரிஸ் ப்ளஸ் அல்ட்ராசவுண்ட் இது வந்து விழுப்புரம் ஜிஹெச்சுக்கானது சார். திண்டிவனம் ஜிஹெச்சுக்கு வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் தேவைப்படுதுங்க சார், ட்ரக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும். அங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார். அங்கே பேஷண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கும் பேஷண்ட்டை வந்து சர்ஜரி முடித்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் சிரமப்படுறாங்க. சோஃபார் வந்து டிபிஹெச் சைடில் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்டர்ன் அவங்களுக்கே ஒரு வெஹிக்கிள் இருந்தால் இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சார் நிச்சயமாக. சார் அவ்வளோதான் சார். இப்போ நான் சொன்னது அந்த 15 மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும் சார். ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளியில் பவர் பாயிண்டில் வந்து 41 ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் ரீட் பண்ண அந்த 15 வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஈவன் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சே, நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தீங்க. அது 25 lakhs 10 lakhs இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், ஃபினான்ஸ் பீப்புளும் இங்கே இருக்காங்க, தே மே கரெக்ட் மீ. வெஹிக்கிள்ஸ் வந்து த ஸ்டேட் பாலிசி இஸ் நவ் நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஹெல்த்துக்குன்னே தனியாக ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா சார். வி ஹாவ் அ ஃப்ளீட் ஆஃப் 1800+ vehicles சரிங்களா. அண்ட் வி டூ ஹாவ் அ ஃப்ளீட் ஆஃப் ஆல் த அதர் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஆல் ரீஜன் வைஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வெஹிக்கிள் மாத்திரம் நீங்கள் இப்போ கேட்குறீங்க, திஸ் இஸ் நாட் அ ஒன் டைம் இட்ஸ் அ ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதால நீங்கள் பிஓஎல் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவர் இருக்குது, அவங்களோட சேலரி, இந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அலவுட். அண்ட் சம்டைம் திஸ் வெஹிக்கிள் இஸ் நோ மோர் கோயிங் டு பி அன் அசெட் ஃபார் த டிபார்ட்மெண்ட். இட்ஸ் கோயிங் டு பி அ ஜங்க் சம்வேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் என்றைக்கும் ஒரு நாள் பேஷண்ட் கூட்டிகிட்டு போகிறீங்க இல்லையா, தெர் இஸ் ஆல்வேஸ் ரோஹி கல்யாண் சமிதி, அதாவது நம்ம பேஷண்ட் வெல்ஃபேர் சமிதியோட பணம் இருக்குது நமக்கு இல்லையா. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஜென்ரேட் மணி. எல்லாமே ஜிஹெச் சார். இதெல்லாம் திண்டிவனம் இஸ் ஹை பர்ஃபார்மிங் இது. தே ஹாவ் மணி ஃபார் சிஎம் இன்சூரன்ஸ் இது சரிங்களா. பட் என்னென்னா அதுலேயுமே நாங்கள் வந்து வி ஹவ் கிவன் டு த டியூன் ஆஃப் 86 lakhs ஐ பிலீவ் என்குவாஸில் சரிங்களா. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஓப்பன் லைக் அது மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க, வென் யூ புட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்ரிதிங் இஸ் tax payers money. We have to be administratively very sound that our money don't go to a waste at some point of time. Tempo traveler for 25 lakhs just for, I don't know sir. Fine sir, we are very happy. You have put your proposal in a very very constructive and very utopian kuda sollalam. But anyway, when we have to strike a balance somewhere. Cost effectiveness, how is going to build goodness for the society அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள் எல்லாம் போட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன். இல்லை சார், இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் டேக் இட் இன் லைட்டர் வெயின். ஐ வில் கால் ஃபார் அதர் கமெண்ட்ஸ் சார். ப்ளீஸ் டேக் இட் இன் லைட்டர் வெயின். Just stand up. 3 points for all benefit of all the districts. வந்து இந்த CSSD
லாண்ட்ரி அண்ட் மாடுலர் கிச்சனில் என்ன ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோன்னா, there is no standardized design. And when you are seeing it in one place and visit another place, you will not find a standard uniform pattern. So NHM, we have taken an initiative. We have already addressed TNMSC to procure this system in a standardized design with a uniform manner for all the places. So that was one of your requests. Second one, I want to find out from you, police department is very good to get involved in the district health assembly. என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் மனசில் வச்சு அந்த பாயிண்ட்டை சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். Why we have to involve the police? சார், இது டீனேஜ் ப்ரெக்னன்சி வரும்போது, சைல்டு மேரேஜ் வரும்போது, இல்லை ஒரு மதரை வந்து எங்களால் வந்து அதாவது ஏஎன் மதரு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொசிஷனோட கன்சல்டேஷன் தேவைப்படுது, வர மாட்டேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்டப்பனாக இருக்கும்போது வந்து அப்போ வந்து போலீஸ் வந்து சொன்னால் வந்து நம்ம சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். ஜஸ்ட் அவங்க யூனிஃபார்மில் சொன்னால் வந்து வந்துடுறாங்க, நம்ம வந்து கெஞ்சுற மாதிரி இருக்குது. Social welfare department, we cannot have direct access to police, but we have to have access with connection with the social welfare department. Social welfare department will have the phone numbers of all these people. அதனால நீங்கள் அவங்கள தாராளமாக கூப்பிடலாம். எங்ககிட்டயே சோஷியல் வெல்ஃபேர் நம்பரும் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பரும் இருக்குது. இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு மெம்பர் ஆட் பண்ணீங்கன்னா the answer why police department was not included in health assemblies, NGOs எல்லாம் கூட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது who are all should be in this committee அப்படின்னு பேசும்போது police departmentனா there will be a fear factor, sir. Any individual will have a fear factor inside. So the voice அவங்க வந்து பயந்துக்குவாங்க, இல்லைன்னா they will not be free because this is a monitor. Police department is a monitor, no? Headmaster முன்னாடி நம்ம எத்தனை பேர் வந்து பேசுவோம் சொல்லுங்கள். So that's a monitor and police they equate with punishment, penalties அந்த மாதிரி எல்லாம். So அதனால தான் we didn't include. This was previously well thought of by our HSRP, sir. And one more question, yeah, because both of them are gynecologist specialists and they know it more than us very well. So I understood the point just before coming to you. Both Kadalur and Viluppuram wants a control room. So Kadalur I visited during the disaster also. You operated your control room in your collectorate. அது ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. Even like Dr. Meenakshi was saying, during the disaster I have seen it was really good. பட் போஸ்ட் டிசாஸ்டரில் வந்து நீங்கள் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து விழுப்புரமாக இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது கண்ட்ரோல் ரூம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு கேட்குறீங்க. வாட் இஸ் தட் ப்ரெஸ்ஸிங் நீட் தட் யூ ரியலி no other district brought it out. So what is that you want to emphasize on it? இல்லை சார், அதாவது ஒரு எபிடமிக் அப்போ அதை வந்து நம்ம எமர்ஜென்சி கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸாக வந்து செயல்படுத்திக்கலாம் சார். கோவிட் அப்போ நம்ம கரெக்டாக பண்ணுறோம். நான் கடலூர் பார்த்து ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்துடுறாங்க, இமீடியட்டாக கொண்டு வந்துடுறாங்க. இல்லை சார், இதை வந்து நான் என்ன சொன்னேன், கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்கு இதையே பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறேன் சார். அதாவது எல்லாருமே வந்து 104க்கு சொல்லி, இல்லை வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோ, இல்லை சிஎம் பெட்டிஷன் அனுப்பியோ, எங்கே பெட்டிஷன் போனாலும் மாண்புமிகு பிரதமருக்கே போனாலுமே வந்து இங்கே தான் டைவர்ட் பண்ணுறாங்க. இப்போ 104 இது கால் சென்டர் இங்கே இருந்தால் கூட அந்த கால்ஸ் ஆர் கெட்டிங் டைவர்டட் ஒன்லி டு த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தானே. அதுதான் சார் சொல்கிறேன், அதுதான் சார். அதில் என்ன தேவையில்லை, நானே சரி பண்ணி டிஸ்ட்ரிக்ட்லேயே சரி பண்ணிடலான்னு சொல்கிறேன் சார். அதாவது கலெக்டர்கிட்ட வந்து எதுக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, டிடி ஆஃபீஸில் வந்து அந்த ஹெல்த், அதாவது டிடின்னு கிடையாது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை, அந்த மாதிரி குறை தீர்க்கும் நாளோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எங்களால் முடியலாம் கலெக்டர்கிட்ட போட்டோம், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே வந்து சரி பண்ணிடுறோம்னு சொல்கிறேன் சார். இது மேன் பவர் வந்து இருக்கிற மேன் பவர் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். இடமும் தனியாக இடம் பில்டிங்லாம் எதுவும் தேவை, திருநெல்வேலி மாடல் ஜஸ்ட் ஒரு செட்டப் மட்டும் இருந்தால் போதும் சார். அவ்வளோ ஜஸ்ட் ஒரு செட்டப் மட்டும் இருந்தால் போதும். அதே வந்து டிசாஸ்டர் அப்போ அதே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் சார். So only thing is branding, sir. 108 அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சினா 108 கால் பண்ணுறது பட்டி தொட்டியெல்லாம் பரவிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி 104 இஸ் அ பிராண்டிங், சார். Anyone should not have any doubt whom to call or what numbers to call. We are very poor. ஃபோன் நம்ம செல்ஃபோன் வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் நம்பரோ இல்லை ஒய்ஃப் நம்பர் மாத்திரம் தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். மீதி எல்லா நம்பரும் we just search the contacts, right? So 104 is a branding. It's a branding that anyone who has any grievance or any complaint, they can go and reach out to 104. அதுதான், it is nothing that, and நீங்கள் சொன்ன மாதிரி it is திரும்ப வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் நாங்கள் டைரக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் cannot happen in the state. It has to be by the districts only. அப்படின்னா நான் வந்து நானே எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த வருஷம் நானே ஒரு பாலிசி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேடம், பைலட்டாக. அது வந்து சரியாயிடுச்சா அடுத்த வருஷம் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. Don't we have grievances boxes everywhere, sir? அதெல்லாம் இல்லை. Kind submission to the committee,
for certain issues, important issues addressed in the district level and state level, regarding to quackery eradication, sex ratio at birth, and CA and every act section, we need coordination from the police department actually. So their role is also there in our coordinators in improvement of these health indices. This quackery eradication, sometimes we feel very difficulty to go to the field. Without them, if we inform them, there is chances, every chance to he also escapes actually. In sex ratio at birth also, we include the legal law officers in our committee. We had a workshop 50 days back at GVMCH. We with the stakeholders, with the law officers, we conducted. Even if we proceed with the data, we await details we await in the field. Without their support, we couldn't do anything, or with the revenue department. Their role is very important, sir, in implementation of Act, police department, sir. That is there, sir. In this way, the police department may be helpful to the health department, sir. Actually, I agree that the police department should be involved, maybe being the daughter of a policeman also, but also for accidents. So, sex ratio at birth, it's very important to have. In fact, that issue I was noticing that sometimes the sex ratio at birth was very low, so that issue has to be taken. Yes, ma'am. To answer to that, PCP and DTT is a very strict entity, sir, in our state at least. DMS is the authority, DMS is the enforcing authority. And all the JDs are the representatives of DMS in the districts to enforce PCP and DTT. And for that matter, we have 2 DSPs. I think one DSP post is vacant now. We have one DSP at the state DMS. ஒரு டிஎம்எஸ்ல எக்ஸ்க்ளூசிவ்லாக ஒரு டிஎஸ்பி இருக்கார், அதில் போஸ்டிங்கில் இருக்கார். இவரை வச்சு நானே we have gone for sting operations. If at all you face anything there in the district, there is a cell exclusively and there is a joint director acts. His only duty is to enforce all the acts in our health department. So இதை மீறி நமக்கு போகிறதுன்னா the district collectors are the administrative heads there. And police department எல்லாத்துலேயுமே இருக்குது சார். We do have a law enforcement wing. DME has a law wing there. Every other court case is seen by them. We are betting that it is not that we should not put a image that we don't work along with police department. We do have, madam, ஒரு posting இருக்குது. There is a post fill there. As a pilot in Theni, when I joined there as a Theni, the joint director, in 4 years back it was only 850. I struggled very much. I had organized workshops. So this is to Ranipet's resolutions. Good evening, sir. Good evening, madam. Good evening, all. Regarding Ranipet வந்து நியூ டிஸ்ட்ரிக்ட் சார், நியூவாக ஃபார்ம் ஆச்சு. அப்படி ஃபார்ம் ஆகும்போது ராணிப்பேட்டில் 7 பிளாக் வந்தது. அந்த 7 பிளாக்கில் ஒரு பிளாக்கோட, அதாவது ஷோலிங்கா பிளாக்கோட பிளாக் பிஹெச்சி வெள்ளூர் பக்கம் போயிடுச்சு. அதனால் இப்போ வரைக்கும் 3 இயர்ஸாகவே ஷோலிங்கா பிளாக் பிளாக் பிஹெச்சி இல்லாமல் ஒரு அடிஷ்னல் பிஹெச்சி கொடைக்கல் தான் பிளாக் பிஹெச்சியாக இருக்குங்க சார். அந்த பிளாக் பிஹெச்சியில் 2 டாக்டர் தான் இருக்காங்க சார். ஆனால் எல்லா பிளாக் பிஹெச்சி சர்வீஸும் நடக்குதுங்க சார். ஸோ அதுக்காக நாங்கள் 30 பெட்டட் பில்டிங் வித் ஓடி கேட்டிருக்கோங்க சார். கூடவே அதோட சப்போர்ட்டிவ் டீம் கேட்டிருக்கோங்க சார். அதுக்கப்புறம் நெமிலி பிளாக்கில் கரியாக்குடல் ஹெச்எஸ்சின்னு மோர் தென் 16,000 பாப்புலேஷன் சார். அது ஆக்சுவலாக ரேஷனைசேஷன்லேயும் கொடுத்துருக்கோங்க சார். அது பாதி டவுன் பஞ்சாயத்தில் வருது, பாதி வில்லேஜ் பஞ்சாயத்து சார். ஸோ டவுன் பஞ்சாயத்தில் ஒரு ஹெச்எஸ்சி வேணும்னு இது பப்ளிக்கோட அட்ரஸ் சார், இன் வில்லேஜ் ஹெல்த் அசம்பிளியில் அது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோங்க சார். தென் அரக்கோணம் பிளாக்கில் 3 ஹெச்எஸ்சி கிட்ட இருக்குது சார். அட்ஜசன்ட்டு 29,000 பாப்புலேஷன் சார், 3 சேர்த்து. தணிகைப்போலூர், பெருங்களத்தூர் அண்ட் இச்சிப்புதூர். அதில் தணிகைப்போலூர் பெருங்களத்தூர் அட்டாச் டு மூதூர் பிஹெச்சி. மூதூருக்கும் அதுக்கும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் சார். மார்னிங் ஒரு பஸ்ஸு, ஈவினிங் ஒரு பஸ் தான். அதே மாதிரி இச்சிப்புதூர்ன்ற ஹெச்எஸ்சி இன்னொரு பிஹெச்சியோட ஹெச்எஸ்சி சார், ஜிஆர் பெட்டுன்னு. இச்சிப்புதூருக்கும் அந்த ஜிஆர் பெட் பிஹெச்சிக்கும் 15 கிலோமீட்டர்ஸ் சார். ஸோ பப்ளிக் வில்லேஜ் ஹெல்த் அசம்பிளியில் இந்த 3 ஹெச்எஸ்சியும் சேர்த்து ஒரு பிஹெச்சியாக எங்களுக்கு கொடுங்கன்னு ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதையும் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோங்க சார்.
தென் நெமிலி பிளாக் வந்து டிஸ்ட்ரிக்ட் புதுசாக ஃபார்ம் ஆனப்போ தாலுக்கா ஆச்சுங்க சார். ஸோ நெமிலிக்கு வந்து எங்களுக்கு தாலுக்கா ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெமிலி பிளாக்கோட பிளாக் பிஹெச்சி புன்னையை வந்து ஜிஹெச்ஐ அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பப்ளிக்கோட ரிக்குவயர்மெண்ட்டு தாங்க சார். தென் பாலாஜாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க சார். அங்கே வந்து அனஸ்தட்டிக் ஒர்க் ஸ்டேஷன் கேட்டிருக்கோங்க சார். அங்கே வந்து நிறைய எல்எஸ்சிஎஸ், ஆர்த்தோ சர்ஜரிஸ், இஎன்டி சர்ஜரிஸ் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் நடக்குதுங்க சார். தென் வாலாஜா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஐ ஆப்ரேஷன் தியேட்டரும் இல்லைங்க சார். ஆனால் 5 ஆஃப்தால்மாலஜிஸ்ட் இருக்காங்க சார். ஸோ ஐஓடி கேட்டிருக்கோங்க சார். தென் எல்லா பிஹெச்சிக்குமே ராணிப்பேட்டில் வந்து 36 பிஹெச்சிஸ் இருக்குங்க சார். எல்லாத்துக்குமே இஃப் பாசிபிள் 108 ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் கேட்டிருக்கோங்க சார். ஏன்னா எப்போயுமே வந்து கிடைக்கிறது இல்லைங்க சார். 1 hour ஆகும், 2 hour ஆகும்ன்றாங்க. எமர்ஜென்சியை ஷிஃப்ட் பண்ண முடியல, அதுக்காக கேட்டிருக்கோங்க சார். தென் ஃபார் அரக்கோணம் ஜிஹெச் ஆல்சோ பிக்கப் ரெஃபர் த பேஷண்ட்டை வந்து 108 ஆம்புலன்ஸ் கேட்டிருக்காங்க சார். தென் இன்னொரு காவேரிப்பாக்கம் ஹெச்எஸ்சி வந்து அதுவும் சார் வில்லேஜ் பஞ்சாயத்தும் டவுன் பஞ்சாயத்தும் சேர்ந்து வருது. அதுவும் மோர் தென் 16,000 பாப்புலேஷன். அதுக்கும் வந்து ஒரு 2 ஹெச்எஸ்சியாக அதை பிரிக்கணும்னு கேட்டிருக்கோங்க சார். தென் ஆர்காட் ஜிஹெச்சில் வந்து ஒரு 4 G4 ஒன்று கேட்டிருக்கோங்க சார், நியூ பில்டிங்கு. அது சிவில் ஒர்க்ஸ்க்கு வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டது வந்து 20 crores, எக்யூப்மெண்ட்ஸ்க்கு 4 crores போட்டு ஜேடி மேடம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சார் இதை. தென் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லைங்க சார். ஜிஹெச் ஹெட் குவார்ட்டர்ஸ் வாலாஜாக்கு வந்து கேட்டிருக்கோங்க சார் எம்ஆர்ஐ ஸ்கேன். தென் அரக்கோணம் ஜிஹெச்சுக்கு எக்கோவும் சிடியும் கேட்டிருக்கோங்க சார். யூஎஸ்டி மிஷின் மார்னிங் கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சார். ஆனால் நாங்கள் போட்டுட்டோங்க சார் இதில். அதனால வந்து ஒரு 2 ஜிஹெச்க்கும் ஒரு 3 பிஹெச்சிக்கும் கேட்டிருக்கோங்க சார். தென் பிளட் ஸ்டோரேஜ் சென்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு புதுப்பாடி பிளாக்குக்கு கேட்டிருக்கோங்க சார். அங்கே இப்போ வந்து நிறைய எல்எஸ்சிஎஸ் நடக்குதுங்க சார் அடிக்கடி. இன்னொரு பக்கத்து சென்டர்லேருந்து பிளட் எடுத்துகிட்டு வந்து போடுறோம், இல்லைனா வாலாஜா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் சார். அதனால அது வந்து மஸ்ட்டு நீடடு. தென் ஆர்காட் ஜிஹெச்க்கு டிஜிட்டல் எக்ஸ்ரே கேட்டிருக்கோங்க சார். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் வந்து மேல்விசாரம் பிஹெச்சி புதுசாக அப்கிரேட் ஆச்சுங்க சார். ஆர்காட் பிளாக்ல இருக்குது சார். ஆல்ரெடி ஆர்காடில் ஒரு அப்கிரேடட் பிஹெச்சி இருக்குங்க சார். பட் மேல்விசாரம் வந்து நிறைய டெலிவரிஸ் ஆகுங்க சார் அது. அதனால அதுக்கு வந்து ஒரு பிக்கப் அண்ட் ட்ராப் பேக் வந்து ஜேஎஸ்எஸ்கே வெஹிக்கிள் ஒன்று கேட்டிருக்கோங்க சார். தென் டியூரிங் கோவிட் டைம் வந்து ஸ்கூல் வேக்சினேஷன் பண்ணும்போது ஒரு 14 years கேர்ள்ஸ் பிரியதர்ஷினின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் கோவேக்சின் இன்ஜெக்ஷன் ஜிபிஎஸ் கேஸ் சார் அது. அது வந்து ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் நம்ம ரெஸ்பெக்டட் டிபிஹெச் சார்லாம் வந்து பார்த்தாங்க சார். அப்போ வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறோம் இன்சூரன்ஸில் இருந்தாங்க சொன்னாங்க சார். அது வந்து இன்னும் செட்டில் ஆகல. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சார். அதையும் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேங்க சார். தென் புதுசாக டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஆனப்போ இந்த ஷோலிங்க பிளாக் வந்து பிளாக் பிஹெச்சி இல்லாத இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க சார். அது வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க சார். இன்னும் வந்து சிடிஏ பெண்டிங்லேயே இருக்குதுங்க சார். அது காட்பாடி பிளாக், அதாவது வெள்ளூர் இதுலேருந்து தான் சார் இப்போயும் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எல்லா ப்ரொசீஜர்ஸும் வச்சுட்டோங்க சார். அது கொஞ்சம் சால்வ் பண்ணால் நல்லாயிருக்குங்க சார். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டில் வந்து கார்டியாலஜிஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார். வாலாஜா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நிறைய சொன்னாங்க சார். எம்ஆர்ஐ கண்டிப்பாக கேட்கணும்னு சொன்னாங்க சார். கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட்டு, பிஎம்ஆர் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்கணும்னு சொன்னாங்க சார். ஏன்னா நிறைய வாலாஜாலேயே வந்து மோர் தென் 1000 ஓபி வருதுங்க சார். சேம் ஆர்காட் ஜிஹெச்லேயும் வருதுங்க சார். அதுக்கு ஈக்குவலாக அரக்கோணம் ஜிஹெச்லேயும் வருது. ஸோ ரெஃபர் பண்ணோம் நாங்கள் எதுக்குன்னா வந்து அடுக்கம்பறை ஒரு 90 கிலோமீட்டர் சார், இல்லைனா சென்னை தான் சார். அதனால் வந்து டிஸ்ட்ரிக்டும் ஃபார்ம் ஆகிருக்கிறதால டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்டிப்பாக இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டிஎன்ஹெச்எஸ்ஆர்பிக்கு ஜூன்லேருந்து எங்களை ரொம்ப கைட் பண்ணாங்க சார் ஸ்டேட் அஃபிஷியல்ஸ்லாம். அதுக்காக வி ஆர் தேங்க்ஃபுல் டு தெம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சாரி தட் பெல் லைக் ஸ்கேட் யூ ஆஃப். அது இல்லை, இது டீத்திங் ப்ராப்ளம் மேடம். லைக் வாட் ஆல் தி என்எஃப்ஹெச்எஸ்எம் அது அப்புறம் வந்து ட்ரெஷரி அக்கௌண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வர்றது எல்லாமே வந்து பீப்புள் வில் பி சார்ட்டிங் இட் பிகாஸ் நியூலி பைஃபிகேட்டட் ஆர் ட்ரைஃபிகேட்டட் டிஸ்ட்ரிக்ஸ் இல்லையா. அதனால் அது ஒன்றும் ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி வில் I don't know how much this is going to help you all. You have put forward
காம்பன்சேஷன் டு சம் கேர்ள் ஆல்சோ, அதுவும் இது பண்ணுறோம். அதே மாதிரி திரும்பவும் நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து சொன்ன மாதிரி தான் மேடம், பிஓஎல் இருக்குது, உங்களுக்கு டிரைவர்ஸ் இருக்குது, லைக் சம்டைம்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி தேர். ஸோ ப்ரையாரிட்டைஸ் ஆல் யோர் இது பார்த்துக்கலாம். எக்யூப்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் ரேட்ஸ் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா சிபிசி ரேட்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக அதுதான் மேடம், தெர் இஸ் அ திங் இன் டிஎன்எம்எஸ்சி, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷனில் சிபிசி சென்ட்ரல் பர்ச்சேஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, அதோட ரேட்ஸ் இருக்கும் மேடம். அதுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது. இட்ஸ் 10 டைம் வேரியேஷன்ஸ் பார்த்து அப்ராக்சிமேட்லின்னு போடணும். நோ தெர் இஸ் அது பார்த்துக்கோங்க மேடம். அதை வச்சு தான் நாங்களே கால்குலேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனி இன்புட்ஸ் ஃப்ரம் ஹியர் சார்? So now I can see Bharani sir waiting for presentations on his resolutions for Chengalpattu district. Over to you, sir. Good afternoon, respected dignitaries on the dais and off the dais. I am here to present on behalf of Chengalpattu district. Everyone is saying new district Kallakurichi and all, but we are not new, we are old, 5 years old. Still, for example, as a DD Public Health or District Health Officer, we are functioning with the staff of the additional. Once we were as Saidapat HOD, we were part of Kanjipuram. Still with the same staff, we are running the separate revenue district. So I think we should take care of that also. So the district should be strengthened, public health system should be strengthened, my first point. And as you all know, Chengalpattu is a ever expanding district. Every week you can see in the newspaper there is one gated community coming up, or some flats are coming up, or any lands are sold. So we are growing in numbers. Actually, that last census was in 2011. After that, all the numbers are our guesstimates only. VHS give. Roughly, it's like 30 lakh population we have, and ever increasing. That's a problem of plenty of population. So we have done a rationalization of. I will go to these are some photos. I have got also my wish list, like all the previous presenters, equipments, buildings and all. I am not going to the detail. I will go to the specific key priorities. The key priorities மட்டும் போடுங்க. This is my key priorities from Chengalpattu district. Although I have all the list of requirements of equipments, buildings and all. First is rationalization of HSC and PSC. As I said earlier, our population is expanding. There is a HSC with 40,000 population. As per guidelines, 30,000 population is norm for a PSC. We have got HSCs like Urapakam, Mannivakam. It's like even though up to Chengalpattu is like Chennai. 4 blocks are surrounding this, between Chengalpattu and Chennai. 4 blocks are there. It's like Chennai only, ever expanding. So as per our rationalization, we require around 40 HSC and PSC is 7. Sorry for the typographical errors. 7 PSCs we require, and we have got rural HSCs 221 HSCs, out of which own building is 85. Out of this 85 also, around 15 to 20 will be new. Others are old building, 30 years back it was constructed, and other HSCs are functioning in rent-free building in 106 and rental building in 30. Urban we have got 63 HSCs. Last few years only we have got around 5 HSCs. So we need HSCs first. Then we have to bifurcate the HSCs. So because certainly as per norms, 5,000 population for rural and 10,000 urban. That has to be increased. So it has go with many level, finance, policy decision, political level, administrative commitment is required for making this happen. And one more thing is Chengalpattu is the gateway to South Tamil Nadu, whether it's GST road or ECR or OMR. So major accidents happen, and we have a facility, medical college at Chengalpattu, but it has to be strengthened. We need a neurologist, round the clock radiologist to run this, to interpret the CT scan, MRI for head injury cases,
to do surgeries even in the night for any head injury cases. So we need to strengthen the trauma care, especially under urban scheme. We have constructed a urban trauma care center at SP Koil. So building is there, equipment is there, only the manpower is not there. I have already written to the project director TNHSP so that they can shift. Already we are having an ECC center at Acharapakkam PSC and Mahabalipuram. Maybe one ECC can be established at Singapore Mal Koil to stabilize the patient, RTA patient, and then refer to the Chengalpet Medical College. So again, Idekkarinadu PSC is on the ECR. So for example, the ECR, we don't have any Idekkarinadu, after that Kuvattur, then Mahabalipuram. So no primary health care or GH are there in the ECR. This ECR also now they are expanding. So definitely we need to strengthen facility in the ECR. We have asked for 1 or 2 PSCs in the ECR, like in Nemmeli and in between Idekkarinadu and other. Previous slide, please. So, and another major problem is our migrants. Migrants, both the interstate migrant from northeast and north India, as well as within the state also. Because for job opportunity, they come to Chennai, and Chengalpet and Kanjipuram are industrial cities. So they come for a job. So there is a movement of people. For example, recently we did a migrant night blood smear survey among the migrants, the construction workers and industrial workers. We found around 8 to 10 filaria, microfilaria positive. So we are moving towards elimination of filaria. We have done mass drug administration, transmission assessment surveys, so much, and we are waiting for certification that we are free from filaria. But because of this migrant, the people, they carry the organism. We have got the vector already. QLX is there. So again, there is a risk of transmission. And also we have found out 4 new leprosy cases among migrant workers from Orissa. And out of the 4, 1 was a child. So the risk of the transmission is more than TB also. So these are the problem. There is no regulation regarding the movement of migration. Something has to be done. At least the district health authority should know how many migrants are working in the industries or companies, so that we can take adequate measures. And dialysis unit we are having at Chengalpet Medical College and Krompet GS3 units. It's a political request during our district health assembly. They wanted few more dialysis unit, because all the Chengalpet people now they depend on the private sector for dialysis. So that's one of the requests from the political people. And mental health issues also is there, many suicide and all other so exam failure. And Chengalpet also, the flow in educational pass percentage, it's in the last 10, I think. So related issues are there among the students. And teenage pregnancy, we have got around 285 teenage pregnancy last year, and we are working on it. Though we have got RKSK program, Adolescent Health Club, still we have to strengthen the we have got RBSK team also. So we have still there is a taboo, stigma to speak among the school children regarding the safe sex or sex education is still in the paper only. We don't talk to the school children. We have to sensitize teachers, doctors, everybody. So it should be, we should work together with the social welfare department and health department, other department. Then only this teenage pregnancy issues can be solved. So that also we have to work it on how we can reduce that. And geriatric care, with CSR fund, we have got physiotherapy equipments in Kelambakam, Nandivaram and Acharapakkam PSC. Fortunately or unfortunately, because of this MTM program, the physiotherapists are moving to the field, so that nobody is there in the block PSC to do, because they are going only on Thursdays are there, physiotherapists are there, so only one day they are able to use it. Maybe we have to think some other model, so that at least block PSC, if we can strengthen definitely the OANEs and other physiotherapy needs can be satisfied in the block PSC. And MTM, as I already told you, the population is more,
Again, we have to think in for at least PSCs, which is HSCs, which is having more than 10,000 population, we should have additional WHO, because there is a dual burden. She has to screen more people, and also she has to give drugs to more patients. Follow-up also has to be done. So they are finding it very difficult to do both screening and distribution of drug, and there is attrition rate is more because of this population. Every 3 months, 4 months, we have to recruit new WHVs and we have to train. That's why Chengalpattu also is one of the reasons behind last in the implementation of Makkalai Thedi Maruthuvam scheme. And regarding linkage with department, we are giving palliative and physiotherapy services, but they need some, for example, some calipers, some walkers. They require the persons with the disability or those who require palliative services they need. So there should be a linkage between the health department, social department and disability department to supply the basic equipment for the old age people to carry out day-to-day activity. Thank you, ma'am. You have mentioned as a deputy director, it's a very challenging district to be the deputy director for that district. It is really because of the population expansion, urbanization, migrant population, so and as well as all your health programs is affected, and to achieve that you need to think innovative ideas. The burden is on you to bring out how you want to achieve. Yes. Thank you so much. Thank you. So next is the turn of Chennai Central. Over to you, ma'am. Good morning, good evening all. I am Dr. Ashalata, Additional City Health Officer, Central in charge, Greater Chennai Corporation. I am going to talk about the Central Chennai, sir. Sir, slide. Yes, sir. So, yeah. Point it towards the right side. Display வரல sir. Display வரலையே. Display வந்தால் தான் நாங்கள் அடுத்த ஸ்லைட் போக முடியும். என்னாச்சு? ஒரே நிமிஷம். So meanwhile you can talk something. Yes, madam. Madam, now Central Chennai, we have totally 5 zones. Central Chennai constitutes of 5 zones where we have 36 lakhs 880 populations. So this is the bigger zone with a slum population of 8 lakhs. This one, no, madam. With a slum population of 8,90,534. Our next slide. Our preparatory started, we started this health assembly. This is the first time. This is the first time we are doing this health assembly. So we started it on 1/9/23 and we had our district health assembly on 29/2/24. So this was the preparatory, and these are the few slides which our zonal health assembly. We have 5 zones and all the 5 zones had the assembly in their own zones, and district health assembly was conducted on 29/4/24 where our mayor madam was the chief guest. So these are the participant which we had. So coming to the resolutions, totally I had 108 resolutions in Central Chennai. In Central Chennai, we have totally 69 UPHC and 60 health and wellness centers, where as usual for infrastructure, we needed 9 buildings to be rebuilt. Like additional construction and new construction we needed for the Puliyandoppu, Sembiam, Mangalapuram, Pushpanagar, Noor, Veerasamy Street, T Nagar and Kumaranagar. These are the places where our buildings are old and we need construction. So these 9 centers needed construction. Next, coming to the equipments. We are getting all equipments in GCC, but right now we are having more WHVs. We are not able to get BP apparatus. It is always a problem as we have lot of
WHVs. Each zone is having more than 50 to 60 WHVs as per the population, and that so I thought I'll just put in here that we need some BP missions and ultrasound mission as usual. At field fogging missions and spray missions we don't have to do our carry out intensive containment works of public health for the vector-borne diseases. Next is the mobile medical camp. We don't have a mobile vehicle. We need one mobile vehicle for each zone, which will be helpful for our for each zone to have an urban slum camps. And as usual in Chennai Corporation, we have a battery operated vehicle, which as requisition from all the zones I had to put in here, that we needed one per division, which we can use it for source reduction, IEC and even fogging, since it is having a battery with mic and the speakers. So this will be very helpful in our setup, where each division needs one battery operated vehicle. These are the few vehicles which needed, and manpower as usual. Like sanitary inspector, we have deficit in sanitary inspectors. We need exclusively for birth and death registration, where we have less number of them. And UCHCs, we have 100-bedded hospital, where general surgeon, anesthetists and pediatrics we take in NHM contract basis, and we see that they don't stay back. We have lot of problem with specialists in our UCHCs, where it goes on again and again. We don't get permanent people there, so it will be better we have a permanent surgeons, anesthetists or pediatrics, so it will be better to sort out the problem. UPHCs also, we need the manpower. Coming next to our deliberation, like in State Health Assembly, that were the resolutions that I really wanted, and my Deputy Commissioner had instructed me to put it as deliberation, madam, not as resolutions. So he was telling these are the things you have to deliberate here in State Health Assembly. So de-addiction center is a must, madam. De-addiction center should be provided for the central region, where we have lot of slums in the core city. So it is essential for the needy people, and we need a new de-addiction center is been needed to be proposed for the central region. Next is the NLEP program, madam. We have very lot of vacancy there. So we don't have people for screening, and they have lot of challenges in this program. So WHEs can be used by giving them incentive. How, like for TB program we use them. They suggested me to just put in that WHB can be given some incentive, so they can also be used for this, madam. Next is Chennai Corporation. We have urban shelter for homeless. So our NGOs had requested during the District Health Assembly that they need more funds for the special and MR and MI shelters. We run shelters there where their funds are not enough. So I had to bring it here, madam. Next is a separate place should be provided in the ground floor of all government built public tenements. All the public tenements, especially for the health facility. The places will be utilized only for health activities for the slum and the nearby people. So this place in all the Tamil Nadu Urban Habitat Development Board, if they are starting a slum, we have 334 slums in central region. It will be very useful if all the slum tenements have their ground floor, have a room for this health facility. It can be utilized for us, madam. IEC program and awareness. IEC program, District AIDS Prevention and Control Unit, we have we do give contraceptive for the organized people. So they said in unorganized sector like truck drivers, and it can be used, madam. Awareness program to be conducted for various sectors of the people. Health facility should be easily available to the vulnerable. Vending machine for sanitary napkin for women with incinerator to be provided for all the schools, government offices. This is one of the requisition given at the community level. Awareness program for antenatal, they said effective awareness should be given regarding the antenatal online self-registration. Drug abuse and alcohol, again it's awareness. Many of them suggested that they wanted to initiate NSS and NCC students of the to be used as an ambassador for this drug and alcoholism like awareness to be given to the vulnerable population, madam. Last is to increase the salary of the NHM staff, where our paramedicals are getting less salary than our sanitary workers, where sanitary workers are paid under NULM as 21,000, other paramedicals are given less salary. So this is the last. Thank you, sir. Thank you all. Thank you, madam. Presentation, two things like I want to comment on this. One is, we don't make slums, ma'am. Slums happen. 28 slums சொன்னீங்க. It is as if when we make slums சொன்னீங்க. We never make slums. The next thing is habitat, urban habitat.
the erstwhile slum clearance board. Now it's called, and to an additional tidbit is our own project director now was in the slum habitat. இதுக்கு அதில் செப்பரேட் ஸ்பேஸ் ஃபார் ஹெல்த்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இப்போ கட்டுற பில்டிங்கில் ஒரு யூபிஹெச்சி ஆர் செப்பரேட் ரூம் ஃபார் ஹெல்த் ஃபெசிலிட்டி கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லி Chennai itself has 3 medical colleges in the core and 1 in the periphery and next in the we do have, madam, it is not that, see, the lamentation of all the other districts is that they don't have that many institutions. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு திருப்பத்தூரில் சொன்னாங்க, எங்களுக்கு மெடிக்கல் காலேஜே இல்லைங்கிறாங்க இல்லையா. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டஸ் நாட். This is my regional director. Fine. Like I am just commenting because you're open to comments. I'm commenting. The focus should be like நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை தேடி மருத்துவமெல்லாம் இன்னும் பெனட்ரேட் ஆகலை. The percolation rate is low. That and all we have to like sit together and ourselves we have to devise plans like how the percolation can be more, instead of creating isolated pockets of health centers in every other slum it is there. I think not only that, something about Pygmy I saw. Yours is a very urbanized and population explosion everything. ஸோ தி அவேர்னஸ் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. அதில் என்னென்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இஃப் யூ கேன் கிரியேட் தேட் அவேர்னஸ், த லோட் ஆன் த UHN will be less. Okay, so Pygmy 3.0 will make it even more friendly, so that there's no problem. Wherever the mother visits, even to a private, it will be recorded. So awareness for self-registration, because you find that nowadays in urban corporation and all, if the wife is coming to a clinic, the husband also comes. So their business, it's nothing, very easy. Thank you, madam, for your presentation. Next is Chennai South. With the 24th district to present here is Chennai South. Let us wait to hear what their resolutions are. Good afternoon all. எங்களோட சென்னை சவுத் வந்து ஜோன் 11 to 15, அதாவது சென்னை கார்ப்பரேஷனில் மொத்தம் 15 ஜோன் இருக்குது. அதில் 11லேருந்து 15 ஜோன் வந்து சவுத் சென்னை. வலசரவாக்கத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி வந்து எங்களுக்கு 21 lakhs பாப்புலேஷன் இருக்குதுங்க. அதில் வந்து 3,50,000 ஹவுசஸ் இருக்குது. அதாவது ஹவுசஸ்னால் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து டோர் நம்பர்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு 31 UPSC தான் இருக்குது. டோட்டலாக வந்து 58 டிவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து 31 UPSC தான் இருக்குது சார். அப்புறம் பெரிய மேஜர் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை. சைதாப்பேட் தான் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறதுனா. ஆனால் சோழிங்கநல்லூர்லேருந்து சைதாப்பேட்டுமே தூரம் தான். எனி டெர்ஷியரி கேர் எமர்ஜென்சினா வந்து மெடிக்கல் காலேஜ் ரீச் ஆகிறதுக்கு 25 kilometers வந்து ட்ராவல் பண்ணணும். அதனால் எங்களோட சவுத் ரீஜனுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை. அது ராயப்பேட்டா ரீச் ஆகிறதுக்கே 25 kilometers ஆகும் சோழிங்கநல்லூர்லேருந்து. அதனால் எங்களுக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆர் மெடிக்கல் காலேஜ் வந்து சவுத் ரீஜனுக்கு வேணும் மேடம். அதுவும் தூரம் தான் மேடம், செங்கல்பட்டும் தூரம் தான். அதனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த OMR ஸ்ட்ரெச்லலாம் வந்து நிறைய டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் ட்ராமா கேர் சென்டர் வந்து OMR ஸ்ட்ரெச்சில் ECRல வேணும், இதுலேயும் வேணும், OMRலேயும். 58 டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 31 டிவிஷனில் தான் UPSC இருக்குது. எல்லா டிவிஷன்ஸ்லேயும் UPSC வந்தால் ஹெல்த் கேர் டெலிவரி வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து 20 lakhs பாப்புலேஷன் இருக்கிறாங்க. ஆனால் 31 UPSCs தான் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து இன்னும் 10 UPSCs இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் DEIC சர்வீசஸ்க்கு வந்து நாங்கள் ICHக்கு தான் ரெஃபர் பண்ணுறோம். சோழிங்கநல்லூர் எல்லா சவுத் சென்னையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷனுக்கு வந்து சில்ட்ரனை வந்து இங்கே தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த எங்களோட அசம்பிளியில் வந்து எல்லா ஜோன்லேயுமே DEIC வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களோட ஹானரபிள் மேயர் மேடம் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த தடவை வந்து எல்லா 15 ஜோன்ஸ்லேயும் DEIC வரப்போகுது மேடம். அதை கேட்டிருந்தாங்க, இங்கே ரைஸ் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி எங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் டிஅடிக்ஷன் சென்டர் வந்து ஜோன் 12 and 14 ஏரியாவில் வந்து 14ல் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஅடிக்ஷன் சென்டர் வேணும். அந்த நிறைய பெருங்குடி
அந்த ஏரியாவில் கண்ணகி நகரில் ஆல்ரெடி வந்து ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 14ல் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு கேட்குறாங்க. நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் எல்லாருமே கேட்டிருக்காங்க, நாங்களும் கேட்டிருக்கோம். எங்களுக்கு அது கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு எங்களோட டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளியில் பேசினாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட ஹெல்த் ஃபெசிலிட்டியில் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக அவங்க வந்து நம்மளோட எக்ஸாமினேஷன் கவுச் கூட வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த கவுச்லாம் வந்து அது மாதிரி இல்லை, எங்களுக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ப்ரீநேட்டல் கவுன்சிலிங், அந்த இவங்களுக்கு கன்சாங்னஸ் மேரேஜ் அது மாதிரி இருக்கிற பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு மெயினாக ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஹை ஆம்பிஷன், வெரி ஹை ஆம்பிஷன். குட். இல்லை, அவங்க கேட்டிருந்தது ரைஸ் பண்ணுறாங்க. வெரி குட். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், எங்களோட எங்களோட சென்னை சிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டு இதில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. மோர் தென் 70% ஆஃப் இது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தான் ரீச் பண்ணுறாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் சரி, டிபி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுலேயும் சரி. இப்போ ஆர்பிஎஸ்கேயில் வந்து பர்த் டிஃபார்மிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் யார் ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதை நோட்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணோம்னா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதாவது எம்டிஎம்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி, டிபிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி, ப்ளஸ் ஆர்பிஎஸ்கே அந்த பர்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸே வந்து நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு வந்து லோடு, அந்த டிசீஸ் லோடும் தெரியும். பிளானிங்க்கு மெயினாக எம்டிஎம் இது சார். டிபி வந்து எங்களுக்கு, ஏன்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து 31 யூபிஎஸ்சி தான் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. 28 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் தான் இருக்குது. அதுலேயும் நிறைய மெடிக்கல் பற்றி, கேட்ஜெட் அடிக்ஷன் பற்றி பேசினாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டைவர்ஷனுக்காக ஒரு ஹெல்த் கிளப்பு வந்து ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லாம் வச்சு, அதனால் ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த யூபிஎஸ்சி வைஸ் தான் இப்போ எங்களுக்கு டபிள்யூஹெச்பி கொடுத்துருக்காங்க சார். 58 டிவிஷனுக்கு வந்து 31 யூபிஎஸ்சி தான் இருக்குது. மீதி 27 டிவிஷனில் யூபிஎஸ்சி இல்லை. ஆனால் வந்து ஒரு யூபிஎஸ்சிக்கு 4 டபிள்யூஹெச்பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஏரியா கவர் பண்ணுறது எங்களால் முடியலை. அதனால் டபிள்யூஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணணும் சார். ரேடியாலஜிஸ்ட் வந்து ஆக்சுவலாக என்டி ஸ்கேனுக்கு, அனாமலி ஸ்கேனுக்குலாம் வந்து எங்களோட பேபி
யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறதுனால பிஜி ஸ்டூடெண்ட் சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் சார். மெடிக்கல் ஆஃபீஸர் ஆக்சுவலாக வந்து எல்லா ஜோன்லேயுமே ஒரு ஜோன்லேயும் ஒரு 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்குங்க மேடம். அதில் தான் நைட் டியூட்டி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து 5 UPSC தான் எங்களோட ஒரு ஜோனில் இருக்குது. அவங்க தான் ரொட்டேஷனில் டெய்லி நைட் டியூட்டி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் யூபிஎஸ்சியில் வந்து வாரத்தில் ஒரு நாள் போல் தான் எங்களோட மெடிக்கல் ஆஃபீஸரே இருக்கிறாங்க. அதனால் வந்து நைட் டியூட்டிக்குன்னு வந்து எங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இது பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தேன். ஏன்னா 140 UPSCக்கு 140 மெடிக்கல் ஆஃபீஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நைட் டியூட்டி வந்து 19 சென்னை சிட்டி ஃபுல்லாக 19 அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் நைட் டியூட்டிஸ்லாம் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக நைட் டியூட்டிக்குன்னு டாக்டர்ஸ் கொடுத்துட்டா யூபிஎஸ்சி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் தான் ஒரு யூபிஎஸ்சியில் இருக்காங்க மேடம். அதனால் நைட் டியூட்டி போகிறதுக்கு அது பார்க்கணும். ILR அண்ட் டீப் ஃப்ரீசர் வந்து எங்களுக்கு எங்கள் ரீஜனுக்கு 6-7 வேணும் தேர்வு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம். மேடம் சொன்ன மாதிரி ஆன்லைன் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பிக்மி வந்து அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மேடம். இந்த இன்சூரன்ஸ்க்காக கேம்ப் பண்ணியிருந்தோம் மேடம். அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு மக்கள் எங்களோட இதில் கேட்டிருந்தாங்க மேடம். அதே மாதிரி ஆர்கன் டொனேஷன் ப்ராசஸையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு ஒரு இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐசிடிஎஸ்லேயும் ஸ்டாஃப் வேக்கன்சி அண்டு ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மேடம். இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா எக்ஸ்டெண்டட் மிட் டே மீல் ப்ரோக்ராம் வந்து 12th standard வரைக்கும் மிட் டே மீல் ப்ரோக்ராமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. Ma'am, you have spoke about, that's it? அவ்வளோதான். You have spoken about more of the policy decisions, madam. We will look on all those administrative and policy decisions separately. But நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆர்கன் டொனேஷன், வாட் இஸ் த ப்ராப்ளம் there, மேம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து எங்களோட இதில் ஒருத்தவங்க ரைஸ் பண்ணாங்க. அது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது we have 2 organ donation. One is the live donor, next is the deceased donor. Deceased donor, TransTan is an agency which a state has set up. I don't know whether the other states are doing that. TransTan is an exclusively open and transparent system which is there for deceased donors. Live donors, there is a committee which is meeting every week on Fridays in DME's office along with a representation. It's a committee, madam. Every Friday they have 30 to 40 cases. There is no delay, madam. Zero delay. Madam. இல்லை மேடம், அவேர்னஸ் இல்லைன்னு வந்து ஒரு எங்களோட இதில் IEC activities we have IEC. Okay. But take it from me, ma'am, because I know the inner details. DMS is a nodal agency there for SOTO, state organ அது இருக்கு இல்லையா, we have the region. SOTOலையும் DMS இருக்காரு, அந்த ஆர்கன் கமிட்டிலையும் லைவ் டோனர் இதுலையும் இருக்காரு. TransTanly is a member. So there is zero delay, madam. Yes. No one file will be kept because we know we are dealing with cases all live and very frantically. இல்லை மேடம், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காலேஜஸ் கிரீஃப் கவுன்சிலர் மேடம் இருக்காங்க. there is a licensing officer in CM Insurance. licensing officer இருக்காங்க, வார்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க, TransTan ஓட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் ப்ளீஸ் அட்ரஸ் மேம். we will look into yes. Thank you. So with that we come to almost the conclusions of the presentations broadly made by the districts. Now the forum is open for any other invitee here to raise their own concerns. எந்த டிபார்ட்மெண்ட் ஆவனா இருக்கட்டும். அமீர் சார், let us give chance to the other people. வேறு யாராவது இருக்கீங்களா? சம் ஹெட் மாஸ்டர் வந்து வாண்டட் டு டாக் அபவுட் ஸ்பெஷல் சில்ட்ரன். Sorry, yes. So if someone else wants to talk apart from this, please come to the dais. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் பாலமுருகன். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருவண்ணைநல்லூர் பிளாக்லேருந்து வரோம் சார். நான் வந்து ஒரு தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். காலையிலேருந்து எனக்கு இது புது அனுபவம், ஆனாலும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எழக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை இங்கே உங்கள் முன்னே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இப்போ இருக்கிற செட்டப்பில் CWSN குழந்தைங்களுக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்குறோம் நாங்கள். we are all general teachers.
சிடபிள்யூஎஸ்என் சில்ட்ரன்ஸுக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் எங்களால் வந்து சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்ன்றதை தான் நம்ம இப்போ என்ன மாற்றிட்டாங்க, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ வந்து குழந்தைகள் வந்து சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீடு, அதான் சிடபிள்யூஎஸ்ன்றது. இந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்களே எங்களுடைய செட்டப்பில் இன்க்ளூசிவாக கொடுத்துட்டு வரோம் இப்போ இருக்கிற நடைமுறை. இது இல்லாமல் டே கேர் சென்டர்னு ஒன்று இருக்குது ஒரு பிளாக்லேயும். அது இல்லாமல் ஹோம் பேஸ்டு சென்டர்னு ஒன்று இருக்குது. அது அந்தந்த வீட்லேயே அந்த குழந்தைங்க பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு பிளாக்லேயும் வட்டார வள மையம் சொல்லக்கூடிய பிஆர்சி இருக்குது. அந்த பிஆர்சியில் டே கேர் சென்டர்னு ஒன்று இருக்குது. அந்த டே கேர் சென்டரில் பிளாக்கில் இருக்கிற இந்த சிடபிள்யூஎஸ்என் குழந்தைங்க காலையில் 9 மணிக்கு வந்து மாலை 3 மணி வரைக்கும் வொக்கேஷ்னல் ட்ரைனிங் மற்ற எஜுகேஷனை பெற்று போவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, என்னுடைய திருவண்ணைநல்லூர் பிளாக்கில் இப்போ சார்ட்டு நான் டேட்டாஸோடு வர சொன்னாங்க மேடம். டேட்டாஸ் கலெக்ட் பண்ண 270 பிள்ளைகள் இருக்காங்க. எங்கள் பிளாக்கில் மட்டும் சிடபிள்யூஎஸ்என் குழந்தைங்க 270 பேர் இருக்காங்க. 4 டீச்சர் எஜுகேட்டர், அதாவது ஸ்பெஷல் டீச்சர் எஜுகேட்டர் 4 பேர் இருக்காங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்கார். டே கேர் சென்டரில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறது ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க. இதான் சார் செட்டப் இருக்குது. என்னுடைய வேண்டுதல் உங்ககிட்ட என்னென்னா, இந்த சிடபிள்யூஎஸ்என்னுக்கு ஹோம் சென்டர் ஒவ்வொரு பிளாக்லையும் வேணும். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நான் இக்னோ கொடுத்த இந்த சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகளுக்கான ட்ரைனிங் நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். அந்த அனுபவத்தில் நியர்லி மினிமம் 150லேருந்து 250 சில்ட்ரன்ஸ் ஒவ்வொரு பிளாக்லையும் இருக்காங்க. இதனுடைய டேட்டாஸை வந்து இஎம்ஐஎஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த எங்களுடைய போர்ட்டல்லேருந்து நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய தேவை என்னென்னா, சிடபிள்யூஎஸ்எனுக்கு பிளாக் லெவலில் ஒரு ஹோம் சென்டர், அதில் இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர். அந்த ஹோம் சென்டர் எப்படி இருக்கணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சில்ட்ரன்ஸ் வந்து அங்கேயே வொக்கேஷ்னல் ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் லேர்னிங் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான சிடபிள்யூஎஸ்என் குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸு அவங்கள ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் விட்டுடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை அவங்க பெரியமாவோ அவங்கள, அதாவது அதர் தென் பேரண்ட், அவங்க தான் அவங்கள வந்து கேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களுடைய வொக்கேஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து ஒரு 15 அப்புறம் தன்னுடைய வேலைகளை தானே எடுத்துக்கொள்வதற்கு தயங்குறாங்க. ஜென்ரல் டீச்சர் சார், நாங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸை ஓகே மேனேஜ் பண்ணிக்கிறோம். பட்டு பிளைண்டு அப்புறம் டஃப் அண்ட் டெப் இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களை வந்து எங்களால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ வி வாண்ட் சிடபிள்யூஎஸ்என் ஹோம் சென்டர்ஸ் இன் எவ்ரி பிளாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. Really an eye-opening statement for all of us. The State Health Assembly will take off note of this point and it will be further deliberations on our side, sir. We promise you that. நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்களா? 2 நிமிஷம். நீங்கள் யாரும் வணக்கம், நான் ராஜசிம்மன், பள்ளி மேலாண்மை குழு சார்பாக இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சின்ன சந்தேகம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது போன வாரம் முழுக்க வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து சென்ட்ரல் ஜிஹெச்சில் வந்து இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. அங்கே நான் கவனித்ததில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வரக்கூடிய அத்தனை நோயாளிகளுக்கிட்டையும், அது முக்கியமாக வந்து அறுவை சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கார்டு வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து கம்பல் பண்ணி நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நேரடியாக அரசாங்கமே வந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்த நிலைமையில் இன்சூரன்ஸ் வந்து தேவையா? அந்த கார்டு இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? இப்போ நான் சில பேர் விசாரித்ததில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கார்டு தேவையில்லை, ஆனால் அந்த நபர்கள் வந்து நிதானமாக கவனிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்சூரன்ஸ் வந்து அரசாங்கத்திற்கும் இந்த மருத்துவ காப்பீட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அது இல்லாமலே வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவதாக வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழக அரசாங்கத்தால் வந்து பள்ளி மேலாண்மை குழு என்பது வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இங்கே முன் வச்சுருந்தாங்க, குழந்தைகள் மத்தியில் பாலியல் சம்பந்தமாகவும் ட்ரக்ஸு சம்பந்தமாகவும் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கு பயிற்சி அளிப்பது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் திருவான்மியூர் பகுதியில் வந்து 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து அப்யூஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் யாருமே வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியல.
கடைசியில் ஒரு இன்னொரு குழந்தை அப்யூஸ் ஆகும்பொழுது அவங்க பேரண்ட் மூலயமா தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 3 ஆண்டுகள். ஏன்னா நம்ம வந்து இந்த செக்ஸ் அப்யூஸ்ன்றது வந்து 6ஆம் வகுப்புக்கு மேலே தான் வந்து சொல்கிறோம். நிறைய பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் வந்து பொதுப்படையாக இதை வந்து சொல்கிறதில்ல, எந்த மாதிரி அப்யூஸ்க்கு ஆள் ஆவாங்கன்னு சொல்லி. ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் 2 பேருக்குமே வந்து வெளிப்படையாக பேசுகிறதில்ல, காய்மறை இலைமறைவாக பேசுகிறாங்க. அது குழந்தைகளுக்கு புரியுமா என்னையான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உணர்வு சம்மந்தப்பட்டது. டீனேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய உணர்வு சம்மந்தப்பட்டது. அப்யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே வந்து நேரடியாக வந்து ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த 3 ஆண்டுகள் இந்த குழந்தைகள் அப்யூஸ் ஆனதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரண சாக்லேட்டு மூலயமா தான், அதாவது ட்ரக்கு சாக்லேட்லாம் கிடையாது, 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சாக்லேட் மூலயமா தான் அந்த நபர் வந்து அந்த குழந்தைகளை அப்யூஸ் பண்ணியிருக்கார். அப்போ ரொம்ப சின்ன குழந்தைகள்கிட்ட கூட வந்து இது சம்மந்தமாக பேசணும்னு சொன்னால் மருத்துவர்களால் நேரடியாக பேச முடியாதுன்றது ஒரு சூழல் இருக்குது. 2வது சமூக ஆர்வலர்களாலையும் அந்த அளவுக்கு ஈடுபட முடியாது. அப்போ பள்ளி மேலாண்மை குழுவை வந்து சிறப்பாக பயன்படுத்துவதற்கு அரசு ரீதியாக வந்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. 2 கோரிக்கைகள் முன் வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து ரிகார்டிங் இன்சூரன்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஆல் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் தட் மேட்டர் 94.5% என்னமோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வேணும், அதாவது என்ன சொல்கிறது, சில பல நிறைய புரிதல் வந்து அந்த கேப் இருக்குது சார். பிகாஸ் வி டோன்ட் லைக், நான் எங்களோட அத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதையும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறது இல்லை. ஒரு கேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 விதமாக நாங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து எமர்ஜென்சினா இப்போ உடனே பண்ணணும் அப்படிங்கிறது. எலெக்டிவ் அப்படின்னா ஆஸ் பர் அவர் நீட், ஆஸ் பர் த பேஷண்ட்ஸ் நீட் நாங்கள் தள்ளி போடலாம். இப்போது ஒரே ஒரு அம்மா வராங்க, 2 பேர் வராங்க வச்சுக்கோங்களேன். 2 பேரோட கண்டிஷன்ஸை நாங்கள் பார்த்துட்டு அந்த உடல்நிலையை பொறுத்து தான் நாங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸ் இப்போ பண்ணணுமா. ஏன்னா இப்போ இவங்க வராங்க வச்சுக்கோங்களேன், நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை வந்து உடனே சீசரியன் எடுத்துட்டாங்கன்னா என்னோட நிலையில் அந்த டாக்டர் அந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க. பட் இவங்க ஷி மே வெயிட் ஃபார் 2 days. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வந்தோம் அப்படின்னு. நிறைய புரிதல்கள் இல்லை சார், இது எல்லாமே சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1-to-1 கஸ்டமைசேஷன் பேசிஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கேஸஸ்க்கு மாத்திரம் சீக்கிரம் பண்ணுறாங்க, லேட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் 104 வந்ததில்லை. இஃப் அட் ஆல் இட் இஸ் வி ஆல்வேஸ் தெர் இஸ் அன் கம்ப்ளைண்ட் சேனல் ஓப்பன். சில பல ரீசன்ஸ்க்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற கலைஞர் காப்பீட்டு திட்டமாகட்டும், நம்மளோட சிஎம் இன்சூரன்ஸ் திட்டமாகட்டும், இப்போ இருக்கிற பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கட்டும், சில கட்டமைப்புகளை பிலோ பாவர்ட்டி லைனில் சொல்கிறோம் இல்லையா, அந்த வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுறதுன்னு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய அந்த எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வல்லுநர்களால் தான் அந்த இதை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த சக்ஸஸ் மாடலாக போயிட்டுருக்குன்னா ஃபீட்பேக்ஸு சொல்லுது. ஸோ ஐசோலேட்டட் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வி ஹவ் ரெக்கார்டட் தட். அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக நம்ம டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு தான் அதிலோட எடுக்க முடியும். அடுத்தது வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க பள்ளி மேலாண்மை குழுக்கள். நீங்கள் சமூக கட்டமைப்புக்கு அப்படின்னு இப்போ நான் டாக்டராக பேசலை உங்கள்கிட்ட, இல்லைனா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பேசலை, ஆஸ் அ மதராக பேசுகிறேன், ஆஸ் அ உமனாக பேசுகிறேன், ஆஸ் அ பொதுஜனமாக பேசுகிறேன். எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், லைக் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டோட ஈடுபாடு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் அரசு எந்திரம்னு பார்த்தா இத்தனை ஒரு 120 கோடி இருக்கிற ஒரு ஜனத்தொகையில் 120 கோடியுமே ஆஃபீஸர்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது. அதில் பொதுமக்களோட எல்லாருமே சேர்ந்துருக்கீங்க. ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு குழந்தைக்கு முதல் டீச்சர் வந்து தாய் தான் இல்லையா. குடும்பங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து, குழந்தைகள் கண்காணிப்பு ஸ்ட்ராங்காக இருந்து, அவங்களுக்கு நல்ல பல போதனைகள் முதல்லேருந்தே சொல்லி கொடுத்து, நீங்கள் சொல்கிற அந்த மேலாண்மை குழுக்கள்லாம் செகண்டரி ஆர் த பில்டிங் அப் அணை கொடுக்குற மெஷர்ஸ் தான். பட் சமூக கட்டமைப்புகள், குடும்ப கட்டமைப்புகள் இன்னும் வலுப்பெற்றால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இப்போ நீங்கள் இந்த ஹெல்த் அசம்பிளி 4 வருஷத்துக்கு முன்னாடி இது யாருன்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்காது, எனக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்காரு நம்மெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதுக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் ஹஸ் ஓப்பன் இட் விங்ஸ் or opened its arms to the public participation and the citizenship engagement. So let us take and move forward. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மேலாண்மை குழு அமைக்கிறது எங்களுக்கும் சந்தோஷமான விஷயங்கள் தான். தட்ஸ் ஓகே, அதுதான் ஷோர் சார். இது வந்து ஒவ்வொருத்தருமே உட்காந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் தான், பேசிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஃபார் யோர் ஒப்பீனியன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்டம்
புழல் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். இந்த ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளியில் பங்கேற்பதற்கு நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஊராட்சியில் நடைபெற்று அதுக்கப்புறம் ஒரு பிளாக் லெவலில் நடைபெற்று அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு போயிட்டு இங்கே ஸ்டேட் லெவலில் கொண்டு வந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் இங்கு கருதுகிறேன். நான் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்ற போது அங்கே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கமிட்டிஸ் வந்து ஊராட்சி மன்றத்தில் துவங்கணும். அது இல்லாமல் ஊராட்சியில் துணைக்குழுக்கள் வந்து நம்ம எத்தனை வேண்டும் வேணாலும் உருவாக்கி கொள்ளலாம். அதில் நாங்கள் உருவாக்கிய முதல் குழு வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி மூலமாக நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு பல்வேறு அவேர்னஸ் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு 14 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய VHN அவங்களும் வந்து இதில் உறுப்பினராக இருப்பாங்க. இந்த ஹெல்த் வைஸில் பார்க்கும்போது பல்வேறு விதமான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த விழிப்புணர்வை கொடுப்பதன் மூலமாகவே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து என்னோடய ஊராட்சியில் நாங்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த சபையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய செலவு பண்ணவும் வேண்டாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டாம், அவேர்னஸ் கொடுக்கறது மூலமாகவே என்னுடைய ஊராட்சியில் வந்து குழந்தை திருமணத்தை நான் தடை செய்து விட்டாச்சு. அதுக்கான சர்டிஃபிகேஷன் என்னால் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி போதைப் பொருள் விழிப்புணர்வு அதுக்கான நிறைய விழிப்புணர்வு முகாம்களை நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். இதுக்கெல்லாம் பெருசாக செலவுலாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ஊராட்சி இப்போது வந்து குழந்தை திருமணம் இல்லாத ஒரு ஊராட்சி, குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு ஊராட்சி, அதே சமயத்தில் கல்வியில் இடைநிற்றல் இல்லாத ஒரு ஊராட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு வன்முறை வழக்குகளும் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் பதியப்படவில்லை என்பதை இந்த சபையில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன விழிப்புணர்வுகள் மூலமாகவே இந்த காரியத்தெல்லாம் நான் சாதித்தேன் அப்படின்றத நான் இந்த சபையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம காலையிலேருந்து ப்ரெசன்டேஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் நம்ம பண்ணாங்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வேணும், மிஷினரிஸ் வேணும் அப்படின்றது தான் வந்து நிறையா இங்கே சொன்னாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டாலும் அதுக்குன்னு நம்ம பணம் செலவு பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதை விட ப்ராப்ளம் வராமல் தடுப்பதை வந்து நம்ம எவ்வாறு எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு மூலமாக மட்டுமே வந்து நிறைய ப்ராப்ளத்தை தடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த சபையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த சபையோர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் இந்த தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவையின் மூலமாக பல்வேறு அடுத்த ஆண்டு இந்த கூட்டம் நடக்கும்போது பல்வேறு சாதனைகளை புரிந்தவர்களாக நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் வந்து தன்னுடைய சாதனைகளை இங்கே சமர்ப்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ மேடம். நீங்கள் சொன்ன எல்லா கருத்துக்களுக்குமே நாங்களுமே வந்து உடன்படுறோம். ரொம்ப நன்றி மேடம். சார் 2 minutes சார், 4 பேர் இருக்காங்க. இல்லை ஒரே ஒரு விஷயம், ஏன்னா அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் செந்தில்குமார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி காவேரிப்பட்டினம் கிளை, கிருஷ்ணகிரி மாவட்டம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் உடல் தானம் அண்டு முழு உடல் தானம், கண் தானம், இதை நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்னா நாங்கள் ஏற்கனவே வந்து கண் தானம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த கண்கள் எடுக்கிறது டொனேஷன் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகுதுங்க. ஒன்று பெங்களூர் நாராயண ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைன்னா இங்கேருந்து எடுத்து கோயம்புத்தூர் ஐ ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோங்க. இதை வந்து நாங்கள் வந்து மெடிக்கல், அதாவது ஏற்கனவே வந்து ஜிஹெச்ஆர் இருந்தது, கிருஷ்ணகிரி ஜிஹெச், தருமபுரி ஜிஹெச்ஆர் இருந்தது. அப்போ அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இப்போ 2 மாவட்டத்துலையுமே மெடிக்கல் காலேஜ் வந்தாயிடுச்சு. ஆனால் மெடிக்கல் காலேஜ் வந்த பிறகு நாங்கள் அந்த கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம். இங்கே இருக்க டொனேட் பண்ணுற ஐயை வந்து எடுத்து இங்கேயே வைங்க, இங்கே வந்து அது வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு அது அறுவை சிகிச்சை மூலிமா அவங்களுக்கு அந்த பார்வை கொடுக்குறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு வரல அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்கள் அதை கேட்டிருக்கோங்க மேடம். அது ஒன்றுங்க. ஜேடி சார் இருக்கீங்களா? இல்லை வரல மேடம். ஜாயின்ட் டைரக்டர் கிருஷ்ணகிரி, டிடிஹெச்எஸ் கிருஷ்ணகிரி யாருமே இல்லையா? இல்லை மேடம், டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, ஐ திங்க் இட்ஸ் டேக்கிங் எ நோட் தேர்னா. We will look at that.
ஸோ இட்ஸ் ஆல்ரெடி பீன் அட்ரஸ் சார். உங்களோட இது வந்து ஏற்கனவே பைப்லைனில் இருக்கும் போல இருக்குது, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். உங்களோட ரெசல்யூஷன்ஸ்லையுமே அது வச்சுருக்காங்களா? அங்கே ரெசல்யூஷன்ஸ் போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் சொல்ல வேண்டாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி, இல்லந்தேடி கல்வி திட்டத்தோட ஜோனல் கோஆர்டினேட்டராக இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது குழந்தைகளுக்கான ஹெல்த் கிளப்பை பற்றி பேசினாங்க தென்சென்னை மாவட்டத்திலேருந்து. அந்த கிளப்பை தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா குழந்தைகளுக்கு 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் பள்ளிகளில் இருக்காங்க. அப்போ அந்த பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளுக்கான எல்லா மருத்துவ வசதிகளும் ஸ்க்ரீனிங்லேருந்து எல்லா விஷயங்களும் திட்டங்களாக நம்மக்கிட்ட இருக்குது. அது செயல்பாட்டுகளையும் இருக்குது. இருந்தாலும் அதோட ஃபாலோ அப்புன்றது வந்து கொஞ்சம் தோய்வு இருக்குது. இந்த தோய்வுக்கு பல காரணங்களை இங்கே இவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். ஆனால் இதை களையணுனாக்கா அதுக்கு ஒரு குழுவாக இருந்து ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு குழு இருந்தால் அந்த தோய்வு வந்து தவிர்க்கப்படும். உடனடியாக குழந்தைகளோட எல்லா பிரச்சனைகளும் இந்த குழுக்குள்ளார மாணவர்களை கொண்டு வரும். ஏன்னா பியர் குரூப் கிட்ட ஒரு குழந்தை ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொழுது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டீனேஜ் ப்ரெக்னன்சியை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் விஷயம், பல விஷயம் பெரியவங்களான நம்மளுக்கு வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அவங்களோட வகுப்பு மாணவனுக்கு உடனடியாக தெரியும் பொழுது, அவன் அந்த குழுவில் இருந்தானா இது நமக்கும் வந்து உடனடியாக தெரியும் பொழுது ஆக்ஷனை வந்து நம்ம உடனடியாகவும் ப்ரிவென்ஷனை உடனடியாகவும் கொண்டு போகிறதுக்கான வழியாக இருக்குன்றதுனால தான் இந்த குழு வேணும்னு சொல்கிறோம். இந்த குழுக்கான டீட்டெயிலை வந்து நாங்கள் எழுதி கொடுக்குறோம். அதனால் அதை கன்சிடர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. Thank you, madam. Your point is noted, madam. So next. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. நான் சவுத் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ரைட் டு ஹெல்த் கேர் ஆக்ட், எல்லாருக்கும் நலவாழ்வு சேவைகளுக்கான உரிமை ஒரு சட்டமாக இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஆனால் இது வரைக்கும் ஏன் நடக்கலைன்னு தெரியல. அது ரொம்ப நல்ல ஐடியா. ஸோ அது வந்து அவர் சொன்ன மாதிரி அது இயற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறமேல் வந்து 2 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ரைட் டு ஹெல்த் பாலிசி ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கா இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கா என்ன அப்படிங்கிற எந்த வகையான இன்ஃபர்மேஷனும் தெரியல. ஸோ அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை அந்த டாக்குமெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி அதை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 3வது வந்து இந்த அங்கன்வாடி சம்மந்தமாக சில மாவட்டங்கள்லேருந்து சில நல்ல சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து 15,000 வேக்கன்சி இருந்தது. இன்றைக்கி வந்து அது 18,000 வேக்கன்சியாக மாறி இருக்கு. ஸோ மொத்தமே ஒரு நியர்லி 20% வேக்கன்சி இருக்குது. அது ரொம்ப குழந்தைங்கள எல்லாம் ரொம்பவுமே பெரிய பாதிக்கும். ஸோ அதனால் அந்த 18,000 வேக்கன்சியும் இமீடியட்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 4வதாக வந்து இந்த வில்லேஜ் ஹெல்த் நியூட்ரிஷன் சானிடேஷன் கமிட்டி, அப்புறம் ஜன் ஆரோக்கிய சமிதி, இந்த கமிட்டிஸ்லாம் வந்து மக்கள் பார்ட்டிசிபேஷனுக்காக க்ரியேட் பண்ண அமைப்புகள். ஆனால் அது வந்து நிறைய இடத்துல எங்கேயுமே ஃபங்க்ஷனலாக இல்லை. எப்படி இந்த ஹெல்த் அசம்பிளி வந்து பீப்புள் பார்ட்டிசிபேஷனுக்காக நம்ம நடத்திட்டு இருக்கோம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த வில்லேஜ் ஹெல்த் நியூட்ரிஷன் சானிடேஷன் கமிட்டியும் இந்த ஜன் ஆரோக்கிய சமிதியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் 5வது வந்து இந்த ஹெல்த் அசம்பிளியில் நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்தது. இப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஆக்சுவலி தேங்க் பண்ணாங்க. இது மாதிரி போன வருஷம் நாங்கள் சொன்ன ரெசல்யூஷன் இது மேலே இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல. ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன நடந்தது, செகண்ட் இயரில் என்ன நடந்தது, அதுக்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீப்புளும் ஆல்சோ ட்ராக் பண்ணலாம் இதில் என்ன ஆக்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது, இல்லைன்னா எங்களுக்கு தெரியல என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ரெசல்யூஷன்ஸை கேட்டகரைஸ் பண்ணியும் சம்மரிஸ் எத்தனை பிளாக் லெவலில் எத்தனை வந்தது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எத்தனை வந்தது, ஸ்டேட் லெவலில் எத்தனை வந்தது, எத்தனை மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கோம், ரிசால்வ் இன்னும் ஓப்பனாக எத்தனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தொகுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.
Thank you, sir. So, Good evening. Thank you so much for this opportunity. My name is Williams from Myrtle Social Welfare Network. So, since 2003 நாங்கள் இந்த NGO வச்சு நடத்தின்னு வரோம் சார். யூனிசெஃபோட சேர்ந்து டூரிங் சுனாமி பீரியடில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம், சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அவேர்னஸ் 2005 to 2007. அதுக்கப்புறம் 2010 and 11 சேலம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் அவேர்னஸ் ஆன் சைல்ட் லேபர் பண்ணோம். 2018 அவேர்னஸ் ஆன் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் கேரளாவில் பண்ணோம் சார். 12 டிஸ்ட்ரிக்ஸில் 960 மாஸ்டர் ட்ரெயினர்ஸை வந்து 18,000 ஸ்கூல்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி 6,000 கிளஸ்டர் டீச்சர்ஸுங்களை ட்ரைனிங் கொடுத்து 5.5 lakh சில்ட்ரனை வந்து 6 months ரீச் பண்ணோம் சார். திஸ் இஸ் ஆன் சைக்கோ சோஷியல் சப்போர்ட். இதை பார்த்துட்டு இங்கே திஸ் இஸ் யூனிசெஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம். உத்தரப்பிரதேஷ் யூனிசெஃபில் அவங்க அங்கே கூப்பிட்டு ஸ்டேட் லெவல் ஒர்க் ஷாப்க்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கே வி ஆர் பர்ஃபார்ம் சில்ட்ரன். நான் உள்ளே நுழையும் போதே ஹெல்த் செக்ரட்டரியை மீட் பண்ண உடனே இங்கே உங்கள் பப்பட் ஷோ ஸ்ட்ரெங்க் இஸ் பப்பட்ரி, உங்கள் பப்பட் ஷோ இங்கே பண்ணலையா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். டூரிங் 2007 when பில் கிளின்டன் அண்ட் ரோஜர் ஃபெடரர் வந்திருக்கும் போது மர்ட்டில் டீம் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் இங்கே பண்ணலை, இங்கே ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டார். நவ் அட் ப்ரெசென்ட் வி ஆர் ரன்னிங் எ ஷெல்டர் ஹோம் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ் விமன் அட் தேனாம்பேட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ராணி டிஎஸ் IAS வந்திருந்தாங்க. நம்ம CHO வந்து எஸ் and health assembly we can create awareness on adolescent health, sir. We are already doing it, but with the support of through puppet show, through almost from past 2003 onwards we are doing it, but we don't have much funds to, but we have a enough resource team. Almost 30 full-time staffs are working in our organization. So Myrtle Social Welfare Network, ma'am. And we also working in Egmore Children's Hospital. We are running a crash. Yes, ma'am. Thank you, ma'am. So, good afternoon, one and all. I am Dr. Pandaranathan, a visiting faculty of homeopathy, and I am a psychologist too. I want to present in the forum. Like in Chennai, we have got only 3 integrated AYUSH centers in North, Central, and South. Like which? Integrated AYUSH centers. So where all the 5 systems are been available for the society. I found that like I had been a part of it also when the creation of us was there. Now the NH scheme is the National AYUSH Mission, which can be extended into the city where every zone people can benefit the medicine with the medicines of AYUSH. We have a separate department called Department of Indian Medicine, sir. DIM nu solluvom. It is headed by an IAS officer. Like we do have a network of AYUSH centers. Then no, the thing is how they go for proposals is the load, sir. எவ்வளோ வந்து ஓபி இருக்குது, எவ்வளோ ஐபி இருக்குது, அதோட ப்ரொபோர்ஷன் டாக்டர்ஸ் என்ன, வாட் சி கிரியேட்டிங் ஆர் யூ வாண்டிங் சம்திங் இஸ் செப்பரேட், சார். ஹவு டு வி ஜஸ்டிஃபை தட்? No, there is a proposal running on, sir. There is a proposal running on. We'll find like what transpires out of that. Sir, NAM is there, DIM is there. Sir, Siddha medicine, the origin is our own state. Right, we do acknowledge that. Every other block PSC does have a Siddha unit separately, and all our GH they do have a Siddha officer. There is no discrimination between Siddha. Okay. In Chennai, it is only 3 zones. But we do have a biggest center in Arambakam. You இல்லை சார், இதுதான் நான் சொல்கிறேன். பிஹெச்சிஸில் இருக்குது, பிளாக் பிஹெச்சிஸில் இருக்குது, உங்களுக்கு எல்லா ஜிஹெச்லேயும் இருக்குது. லெட் அஸ் ஒர்க் இட் அவுட் சம்வேர், சார். தேங்க் யூ ஸோ மச். Also, I want to add one more. So, various schemes which others people have done is we can use propagandas like street plays, and we can use the visual media like YouTube and other things to create shorts or short films to propagate this health awareness program. Yes. This is one of my suggestions. Thank you very much for giving me the opportunity. Good afternoon, ma'am. நான் திருப்பத்தூர் SRDPS NGOவில் இருந்து வந்திருக்கேங்க.
ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி பிரஸ்ட் கேன்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்துலேயும் வாணியம்பாடி, ஆம்பூர் இதெல்லாம் லெதர் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற பெல்ட்டு. அதனால் அங்கே அதிகமான பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ எடுத்த வரைக்கும் கணக்கில் பார்த்தா அதிக எண்ணிக்கை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ஜிஓஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவிட் பீரியட்லேருந்து இப்போ போலியோ எல்லாத்துக்கும் இதுக்கும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு என்ஜிஓஸ் ரெடியாக இருக்காங்க. இது ஒரு ப்ராஜெக்டாகவே கொடுத்து அவேர்னஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன வந்து வில்லிங் இருக்க மாட்டேங்கிறாங்க, வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைனாலையும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட வந்து இட் வாஸ் அ வெரி வாலண்டியர் ஜெஸ்டர் விச் வி டூ அப்ரிஷியேட். I think the next speaker will be from Nava, sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய ஹெல்த் அசம்பிளி நடைபெறுவது பற்றி மிக மகிழ்ச்சி. ஸ்டேட் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து சிறப்பாக நல்ல கைடன்ஸ் தர்றாங்க. நாங்களும் ஸ்டேட் நோடலாக இருந்து கடந்த ஆண்டு பல டிஸ்ட்ரிக் ஒரு 16 டிஸ்ட்ரிக் நாங்கள் போய் மானிட்டர் பண்ணோம். மீனாட்சி மேடம் வந்திருந்தப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு. பட் த சேம் டைம் இந்த வருஷம் அந்த கைடன்ஸ் கிடைக்கல. சொல்லிட்டேன் இந்த கைடன்ஸ் கிடைக்கல. எங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரல. எங்கெங்கே இந்த அசம்பிளி எப்போ நடக்குதுங்கிறது நான் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக் தான் போக முடிஞ்சிச்சு. மற்ற தெரியாதனால அந்த கைடன்ஸ் நாங்கள் சிலதெல்லாம் அங்கேயே சால்வ் பண்ணிடுறோம். என்ஜிஓஸ் போகும்போது இந்த ஸ்டேட் லெவல் அந்த எந்தெந்த பாயிண்ட் எங்கே முடிக்கலாம், டிஸ்ட்ரிக் சேர்மனை வச்சு எது முடிக்கலாம், கலெக்டரை வச்சு எது முடிக்கலாம், பிளாக் அசம்பிளி எப்படி முடிக்கலாங்கிறத பற்றி நாங்கள்லாம் அங்கேயே பண்ணுவோம். இந்த தடவை வந்து அந்த இது இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் இந்த கான்செப்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுல ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிஎன்ஹெச்எஸ்ஆர்பிக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது இது தான் சொல்லி பண்ணோம். அதனால் அதைத்தான் நம்ம வந்து பேசிக்காக வச்சுக்கிறோம். பட் அட் த சேம் டைம் இந்த அசம்பிளியை வந்து பலதரப்பட்ட கோரிக்கைகள் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு அதை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எதை அங்கே விட்டு இதுக்கு எது எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற ஒரு மாதிரி வந்து நம்ம இந்த வர்ற காலங்களில் பண்ணுறதுல சந்தோஷம். இன்னொன்று வந்து சில விஷயங்கள் வந்து டோட்டல் ஹெல்த் கேர் ஆஃப் தி ஸ்டேட்டை வந்து இந்த அசம்பிளியில் கொண்டு வரும்போது சில யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 1 to 5, 0 to 5, 5 to 14, 14 to 25 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்துச்சுன்னா வந்து என்ன ஆகுனா இந்த ஹெல்த் ஈஸியாக இருக்கும். நாங்களும் அந்த மாதிரி சிஸ்டத்தில் சில இடத்துல ஒர்க் பண்ணுறோம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்மார்ட் கேர்ள் ப்ரோக்ராமுங்கிற ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் ஒரு 200 கேர்ள் கொடுத்துருக்குறோம் நீலகிரியில். அது என்னன்னு சொன்னால் நம்ம அந்த காலத்தில் பாட்டிமார்கள் எல்லாம் இந்த சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம். பட் இது இப்போ நடக்கிறதில்ல, எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் கேர்ள் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் தி எப்படி மந்த்லி மென்சுரல் இது, அப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, போக்சோ கேஸில் மாட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி 2 day கோர்சஸ் நாங்கள் பண்ணுறோம். அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்கூலில் நாங்கள் ஒரு இந்த ஜிடிஆர் ஸ்கூல் கவர்மெண்ட் ட்ரைபல் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம். இந்த பாரதி இவங்க பார்ட்டி இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து பண்ணுறோம். அதை வந்து நம்ம எடுத்து பண்ணுறதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக்சோ கேஸில் வந்து 2 வகையாக இருக்குது. இந்த கொரோனா டயத்தில் நிறைய பேர் ட்ரைபிள் இவங்களே பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டிஜிபிட்டெல்லாம் பேசி அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இவங்களை கோர்ட்டு ஜட்ஜை வச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வச்சோம். அதுக்கப்புறம் அது பரவாயில்ல. அதனால் வந்து அதே மாதிரி இசிஆர்சி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கு மென்டல் ஹெல்த்தில். அது நாங்களும் பேனியன் ட்ரஸ்ட் கூட சேர்ந்து நடத்துகிறோம். அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் நிறைய ரூம்ஸ் கொடுத்து, இப்போ நீலகிரியிலே பார்த்தீங்கன்னா 20 வந்து 18 பெட் எப்பவுமே ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த கூடலூர் அந்த பகுதியில் வந்து இன்னும் தேவையாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 400 பேர் வெயிட்டிங்கில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்ததுனால மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஜிஹெச்எஸில் இதை கொஞ்சம் மென்டல் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணி பெட்டிங் வந்து அதிகமாக பண்ணக்கூடிய இது வேணும். அதே மாதிரி எங்கே ட்ரைபிள் பெல்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதில் அந்த காலேஜஸில் வந்து ட்ரைபிள் வார்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்.
இப்போ நாங்கள் வந்து நீலகிரியில் கிரியேட் பண்ணி ரொம்ப காலமாக இருந்துச்சு. முதல்ல டோடா வார்டுன்னு இருந்துச்சு, அப்புறம் ட்ரைபிள் வார்டாச்சு. இப்போ மினிஸ்டர்கிட்ட நாங்கள் சொல்லி வந்து ஒரு ட்ரைபிள் வார்டை வந்து பண்ண சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர்லேயும் பழைய காலத்துலேயும் அது இம்ப்ரூவ் பண்ணும்போதே கேட்டோம், அது வேணும்னு சொல்லிட்டு அது கொடுக்கணுங்கிறதுல ஒரு அந்த வார்டு கிரியேட் பண்ணி அது இருந்தால் வந்து அந்த ட்ரைபிள்ஸ் வர்றாங்க. சில இடத்துல நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து அட்மிட் பண்ணும்போது எங்களுக்கு முன்னாலேயே அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான், அந்த க்ரௌடை பார்த்து எல்லாத்து கூட இருக்காமல். அதனால் ஒரு செப்பரேட் வார்டு இருந்து ஒரு கவுன்சிலர் இருந்தாங்கன்னா தட் சிஸ்டம் வில் பி ஆல் ரைட் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து சிக்கிள் செல் அனிமியாங்கிற இதை வந்து இப்போ NHM மூலமாக நிறைய பண்ணுறோம். அது இந்த டிஎன்ஹெச்எஸ் பார்பிலையும் எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ட்ரைபிள் ஏரியாவில் வந்து ஒரு வார்டு தனியாக போட்டு அந்த சிக்கிள் செல் பேஷண்ட்டை வந்து பண்ணணும். இப்போ வந்து அது இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் ஆகலை. பட் நீங்கள் வந்து இப்போ மோடி இங்கே கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரலில் பண்ணும்போது வந்து மற்ற ஸ்டேட்டில் தான் பண்ண மாதிரி எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. வி ஆர் தி ஃபஸ்ட் ஸ்டேட் இன் சிக்கிள் செல் அனிமியாவில் வந்து பண்ணது தமிழ்நாடு ஸ்டேட்டு. 2001 வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி ICMR கூட 3000 பீப்புள் பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி 2% இஸ் அஃபெக்டட், 20% ட்ரைட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த 2009லேயே நம்ம இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹைட்ராக்ஸ் யூரியா கொடுக்கறது, ஃபோலிக் ஆசிட் கொடுக்கறதெல்லாம் 2009 நம்ம டிஎன்ஹெச் எளியரை நம்ம ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து 10 ஸ்கூல்ஸில் 10 டிஸ்ட்ரிக்டில் தலசீமியா ஸ்க்ரீனிங் ஸ்கூல் இம்யூனோபிளி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது எல்லாத்துக்கும் இப்போ தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ வி ஆர் தி பைனியர் ஸ்டேட்டு. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் we have to declare that all tribals are screenedங்கிறதுக்கு கொண்டு வரோம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி எங்கள் NGOஸை நோடலாக வச்சு பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம். கான்ஃபிடென்ஸ் ஆஃப் தி பீப்புள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தான் கிரியேட் ஆகுது. டிஎன்ஹெச்எஸ்பி ஆரம்பித்தப்போ எங்களுக்கு வண்டி கொடுத்தாங்க, நீங்கள் மெடிக்கல் பண்ணுங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னு சொன்னால், இந்த ரோடு இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஸ் ஏற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் எங்களோட கான்ஃபிடென்ஸ் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால ட்ரைபிள் ஹெல்த் வந்து நல்லா இருக்குது. அந்த வண்டி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் டீசல் ஊற்றி அவங்கள ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் மெடிக்கலுக்கு போகிறோம். த சேம் பர்பஸ் வெஹிக்கிள் இஸ் வி ஆர் யூட்டிலைசிங் ஃபார் தி குட் பர்பஸ். நீங்கள் 9 மணிக்கு நாங்கள் 11 மணிக்கு வில்லேஜுக்கு போகிறோம்னு சொன்னால் காலையில் 8 மணிக்கு குழந்தைங்களே அது நாங்கள் டீசல் ஊற்றி அதே வண்டியில் கொண்டு வந்து ஸ்கூல் கொடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த டயத்துலையும் எங்கள்கிட்ட கலெக்டர் கூப்பிட்டு இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஆன்டிநேட்டல் கேர் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் எங்கே போனால் எங்களுக்கு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸை வந்து த்ரூ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்த் இதில் ஏற்படுத்தணும்னு சொன்னால் அந்த ட்ரைபிள் ஏரியாவில் வந்து ஒரு நல்ல ஹெல்த் வந்து நம்ம கோஆர்டினேஷன் இருக்குங்கிறத தெரிவித்து கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம். Thank you so much, sir, for you to really reiterate on this blood dyschariasis program which TNHSRP and NHM erstwhile took. So thank you so much for that, and I'll now invite Mr. Amir, the last speaker for this day. So we have to be patient for another 3 minutes. Thank you. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அண்ட் நான் இஷ்யூஸ் பற்றி பேச போகிறதில்ல, இந்த ப்ரொசஸை பற்றி தான் கொஞ்சம் பேசணும். ஏன்னா மாநிலம் முழுக்க போயிருக்கோம், சென்னையில் இந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ அதில் தனியாகவும் டிபார்ட்மெண்ட்டில் பேசலாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம். பட் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறதுனால அதை நான் இங்கே சொல்லணுங்கிறது நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த அசம்பிளியை நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், இதை மாநில சுகாதார பேரவைன்னு பார்க்காம மாநில மக்கள் சுகாதார பேரவைன்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இது 2 விதமான அவுட்புட் இருக்குது. நீங்கள் கைட்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர் இதில் எழுதுனது அந்த அடிப்படையிலேருந்து நான் சொல்கிறேன். 2 அவுட்புட் இருக்குது இதில். ஒன்று வந்து மெட்டீரியல் அவுட்புட், பில்டிங் வரும், எக்யூப்மெண்ட் வரும், அது ஒன்று. ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா, நாங்களாம் ஏன் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் அவுட்புட். இங்கே ஒரு பிரசிடெண்ட்டை வந்து பேசினாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு இருக்க அந்த சந்தோஷமும் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு முஸ்லீம் உட்காந்துருந்தாங்க இங்கே, அவங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி சாதாரண ஜனங்கள், சாதாரண மக்கள் தன்னுடைய தேவையை, தன்னுடைய ஊரில் நடக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை வந்து பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அந்த பிளாட்ஃபார்மை எவ்வளோ தூரம் நம்ம செழுமைப்படுத்துகிறோம், எவ்வளோ தூரம் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறங்கிறத பொறுத்து இந்த வெற்றி இருக்குது. எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா மெட்டீரியல் அவுட்புட் எப்படி வரும், பட்ஜெட்டில் போடுவாங்க, டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும், கலெக்டர் பண்ணுவார், அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ப்ரொசஸுடைய அவுட்புட் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அதை தான் ஐ திங்க் ஹெல்த் செக்ரட்டரி காலையில் சொன்னார். 2 விஷயம் சொன்னார், நம்ம கவனிச்சிருப்போம். ஒன்று டெமோக்ரஸின்னு சொன்னார், இன்னொரு டீசென்ட்ரலைசேஷன் சொன்னார். நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் அந்த 2 விஷயத்தை மட்டும் திரும்ப நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று டெமோக்ரஸி, இது வழியாக மக்கள் பங்கேற்பு,
ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு பங்களிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது டீசென்ட்ரலைசேஷன், இது பரவலாக்க முடியுமான்னு பார்க்கலாம். நான் இந்த டெமோக்ரஸி இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்து டீப் அண்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறேன். இன்னமும் டெமோக்ரஸியை இன்னும் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போக முடியுமா, அதற்கு இந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்கலாம். நமக்கு பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த ஹெல்த் அசம்பிளி முதல்ல நான் அதுக்கு முன்னாடி பாராட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் நம்ம இந்த ஒரு சைக்கிள் முடிச்சிருக்கோம், எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணியிருக்கோம், எல்லா பிளாக்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம், எல்லா பஞ்சாயத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலை. ஐ திங்க் we are வெரி மச் சக்ஸஸ்ஃபுல். 5 வருஷம் இதுக்காக பாடுபட்டிருக்கோம். அதுக்காக பாடுபட்ட மேடையில் இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகளாகட்டும், மாவட்ட அதிகாரிகளாகட்டும், பஞ்சாயத்து தலைவர்களாகட்டும், நான் போயிருக்க இடங்கள்லாம் எம்எல்ஏஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க. திருப்பூர் எம்எல்ஏ, விசிக்கு எம்எல்ஏ செங்கல்பட்டில், அவர் ஒட்டுமொத்த ப்ராசஸையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய அவுட்புட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துட்டு இருக்கு. நம்ம போகக்கூடிய மாநிலங்களில் போகக்கூடிய மற்ற கூட்டங்களுக்கு போகிறப்ப இதை பற்றி கேட்குறாங்க, இதை பற்றின ஒரு விளக்கம் கேட்குறாங்க, இது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்காக நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். மீன்ஸ் நம்ம எல்லாருமே we can clap each other. அந்த நேரத்தில் தான் நம்ம இதை இன்னும் அடுத்த வருடங்கள் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் மக்களுக்கான ப்ராசஸ், மக்கள் எவ்வளோ தூரம் பங்கெடுத்துக்க முடியும், மக்கள் எவ்வளோ தூரம் பங்கெடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ப்ராசஸ் முக்கியமான அவுட்புட்டாக பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, அதனுடைய தொடர்ச்சியாக தான் கருணா சொன்ன விஷயங்கள் நான் பார்க்குறேன். வந்திருக்க எல்லாருமே எல்லா அசம்பிளிக்கும் போயிருக்காங்க. கருணா இங்கே வந்து பேசுகிறாருன்னா எல்லா அசம்பிளிக்கும் போயிருக்கார், போய் வந்து அடிப்படையில் தான் இங்கே பேசுகிறார். ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கீங்க, VHWC இருக்குது, ஆஷா இருக்கிறாங்க, PWS இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிஸ் இருக்குது. இங்கெல்லாம் மக்கள் பங்கெடுப்பதற்கான ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க லெஜிட்டிமேட் ஸ்பேசஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோங்கிறது பொறுத்து தான் இதனுடைய சக்ஸஸ் இருக்க முடியும். அதெல்லாம் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தினா, அதெல்லாம் இன்னும் செழுமையாக நம்ம வந்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தோன்னா, இந்த மாதிரியான ஒரு புது திட்டங்களுக்கு, இந்த மாதிரி அசம்பிளிக்கு இடமே இருக்குது, தேவையில்லை. அங்கங்கேயே அந்த விஷயங்கள் முடிஞ்சிடும். அப்போ அதை நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியுதுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அன்டைட் ஃபண்டு பற்றி பேசுகிறாங்க, பிரசிடென்ட் சொன்னாங்க நாங்களால் பண்ண முடியுது, ஒரு அவேர்னஸ் பண்ண முடியுதுன்னா, அந்த அவேர்னஸில் பண்ணுறதுக்கு அன்டைட் ஃபண்டு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அன்டைட் ஃபண்டு கொடுக்கறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபண்டாக வச்சிருக்கோமா, அது மக்களுக்கான ஃபண்டாக மாற்றிருக்கோமா, இதெல்லாம் நம்ம ஐ திங்க் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் தான் நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அடுத்தது இது வந்து வெறும் ஒரு அகைன் அண்ட் அகைன் இது ஒரு TNHSRP ப்ரோக்ராம் இருக்க வேண்டியதில்லை. 5 வருஷம் ட்ரை பண்ணியிருக்கோம். 19 ஆரம்பித்து அட்லீஸ்ட் 20 ஆரம்பித்து 24 4 வருஷம் அதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல்ட்டு நம்ம இதை ஒட்டுமொத்த துறைக்கான ஒரு ப்ரோக்ராமாக மாற்ற முடியுமா, இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண முடியுமா, அது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக அதை மாறினது. அது இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சொல்கிற இதே நேரத்தில் நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுக்க போகிறோம், பேசணும்னு நினைக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன்சல்டேட்டிவ் ஃபீட்பேக் இதை பொறுத்து வாங்க முடியுமா? 4 வருஷம் நடத்தியிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கருத்துக்கள் என்னவாக இருக்குது, எது நிறை எது குறை, இன்னும் எங்கே செலவுப்படுத்த முடியும், எங்கே வலுப்படுத்த முடியும், நம்ம ஒரு 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 கன்சல்டேட்டிவ் ஃபீட்பேக் வாங்கணும்னா இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள் இது நல்லா பண்ண முடியும். நான் போகிற மாவட்டங்களில் பார்க்குறேன், பழைய மாவட்டங்களில் முதல் வருஷம் பண்ண மாவட்டங்களில் ஒரு மொனாட்டனஸ் இருக்குது, ஒரு ஃபெட்டிக் இருக்குது. நாங்கள் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம் சார், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அயற்சி நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு அதை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அதை தொடர்ச்சி அவங்க பண்ணணும்? அப்போ மக்களுக்கு அவுட்புட்டை, அந்த மெட்டீரியல் அவுட்புட்டு பார்க்காதீங்க, மக்களுக்கான இந்த ஒரு பங்கேற்பை பாருங்கிற அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த அவுட்புட்டை பற்றி பேசுகிறப்ப எனக்கு திரும்பவும் நான் வருது, போன வருஷம் கூட அதை பற்றி பேசணும். இந்த ஸ்டேட்டில் வரக்கூடிய ரெசல்யூஷன் மட்டும் அவுட்புட் அல்ல, எத்தனையோ ரெசல்யூஷன் வந்திருக்கும், அது அங்கங்கே நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஐ திங்க் இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸோட வேலை நான் நினைக்கிறேன். நம்ம அதான் தொகுக்க முடியும். அந்த மாவட்டத்தில் எத்தனை ரெசல்யூஷன் வந்துச்சு, அதனுடைய தொகை எவ்வளோ, அது அங்கேயே எவ்வளோ முடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு, அதனுடைய தொகை எவ்வளோ. இப்படி பார்த்தீங்கன்னா பெரும் மலப்பாக இருக்கும். பெரிய ஃபண்டு நம்ம இதுக்காக நம்ம செலவு பண்ணியிருப்போம், அதை யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். நம்ம இது வெறும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு 10 ரெசல்யூஷன் மட்டும் இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு இந்த அசம்பிளி ஆரம்பிக்கப்படலை, அங்கங்கே பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் நானே ஒரு பைப் போட்டு தரேன்னு சொன்னார்னா அதுதான் இந்த ரெசல்யூஷனுடைய வெற்றி, இந்த அசம்பிளியுடைய வெற்றி. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ கருணா சொன்ன மாதிரி எத்தனை ரெசல்யூஷன் வந்துச்சு, அதில் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் டோட்டலாக நம்ம பார்த்தா தான் நமக்கு அது வந்து ஒரு வெற்றி புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராசஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயமா பார்க்குறேன். 2-3 விஷயம் மட்டும் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ஓரியன்டாக பார்க்க வேண்டியிருக்கு. எது மிஸ் ஆகுது, கிராஸாக எது மிஸ் ஆகுது, நான் இங்கே அசம்பிளியில் பேசல, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி எது மிஸ் ஆகுதுன்னா, ப்ரைவேட் செக்டாரை பற்றின எந்த விஷயமும் வர மாட்டேங்குது. இந்த அசம்பிளி இஸ் ஃபார் த பீப்புள்ஸ் அசம்பிளி, ஹெல்த் அசம்பிளி இஸ் நாட் ஒன்லி ஃபார் பப்ளிக் ஹெல்த் செக்டார் அசம்பிளி. அப்படி இல்லை, இது ஹெல்த் அசம்பிளி. அப்போ மக்கள், நீங்கள் இப்போ யாரை கூட பேசுனாங்க, சென்னை சவுத்துலேருந்து கூட சொன்னாங்க, நிறைய மக்கள் வந்து ப்ரைவேட்டு தான் போகிறாங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதான் சொல்லுது, 48% மக்கள் வந்து நம்ம வெளியே தான் ப்ரைவேட்டில் தான் எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட்டு. அப்போ அந்த ப்ரைவேட் செக்டாரோடைய நிலைமை என்ன, அங்கே போய்
ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்படுதா, அங்கே சுரண்டப்படுறாங்களா, அங்கே வந்து இரேஷனல் ட்ரீட்மெண்ட் நடக்குதா, நம்மளுடைய கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கோம், எவ்வளோ பேர்த்து மேலே ஃபைன் போட்டிருக்கோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்குடைய அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு. ரெண்டாவது கிராஸாக மிஸ் ஆகிறது என்னென்னா, ஜிஹெச்சில் போகக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் போய் மக்கள் போகக்கூடிய பேஷண்ட்டுடைய பிரச்சனைகள் வெளியே வரதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அசம்பிளியில் அந்த மோஸ்ட்லி என்ன கவர் ஆகுதுன்னா பிஹெச்சி, சிஹெச்சி, சப் சென்டரு, இதுதான் நம்ம கவர் பண்ண முயற்சி பண்ணுறோமே ஒழிய ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய போகக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறதில்ல. இப்போ இங்கே ஒருத்தர் பேசினார், ராஜராஜன் நரசிம்மன் பேசுகிறப்ப சொன்னார், இன்சூரன்ஸ் இருந்தால் கார்டு இருந்தால் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னார். அது நம்ம மிக முக்கியமான விஷயம். நிறைய இடங்களில் வருது, மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, சார் நாங்கள் போனால் கார்டு வாங்கிட்டு வா, அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. எங்கே ஜிஹெச்சில் இது நடக்குது, இதுதான் உண்மை. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. லஞ்சம் வாங்குறாங்க, ட்ரீட்மெண்ட் இப்போ இர்ரேஷனல் கேர் நடக்குதா, ஜிஹெச்சில் நடக்குது. அப்போ இதோட ஃபீட்பேக் எங்கே வாங்குறது? ஸோ நாங்கள் என்ன சஜஷன் கொடுக்க விரும்புகிறோன்னா, ஜிஹெச்சுக்குனே முடிக்க போகிறேன், ஜஸ்ட் 2 minutes. இந்த ஜிஹெச்சுக்குனே தனி அசம்பிளி வச்சா கூட பெட்டர். எப்படி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஜிஹெச்சுக்கும் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி வச்சோம்னா அங்கே மக்கள்கிட்ட பேசணும்னா மக்கள் 1000 குறைகளை கூட்டுவாங்க, பேசுகிறாங்க. அப்போ அதை ஒரு அசம்பிளி வைக்கிறதும் கூட நமக்கு தேவையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் இது வலுப்பெறும். அதோட ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு 5 வருடம் கழித்து நம்ம ஒரு ஹோல் சைக்கிள் முடிச்சிருக்கோம். ஸோ இதை பெருமைப்படுத்தி எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், இன்னும் மேலும் வலுப்படுத்துவோங்கிற அந்த நம்பிக்கையோடு அதுக்கான உறுதுணையாக நிற்போம்னு சுவச்சரா சார்பாகவும் மக்கள் நலவாழ்வு இயக்கம் சார்பாகவும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு விடைபெறேன். தேங்க்ஸ். Thank you, sir. As usual, it's expected from Amir sir to be very passionate about what points he wants to raise in this forum. சில பல கருத்துக்கள் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருந்து, but let us put that aside. But all his points are very well noted in the State Health Assembly here. Thank you so much for all your feedbacks. Thank you so much for all your feedbacks. Some real eye-openers. எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக இருந்தது. சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பார்வையை வந்து விசாலப்படுத்தியதுன்னு கூட சொல்லலாம். ஸோ வித் தேட் நோட், ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வி ஹவ் வாங்கியிருக்கோம். இந்த 24 டிஸ்ட்ரிக்ட்டும் வாங்கிட்டோம். கம்பைலேஷன் ப்ராசஸ் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்கும். ஸோ கம்பைலேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் டேட்டா ரிஃபைனிங், வெட்டிங் ஆல் தோஸ் ரெசல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் வேயிங் தட் வித் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். தெர் ஆர் சோ மெனி ப்ராசஸ். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது வெறும் பருத்தி மட்டும்தான். அதை சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதை நூழிழையாக மாற்றுறது, அதுக்கப்புறம் அதை நெய்யிறது, அதுக்கு சாயம் போடுறதுன்னு பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் இதுக்கு பின்புலத்தில் நடந்துட்டுருக்க வேலைகள் எல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்குது. பட் the process has started. So that is what we want to say here. Let us all rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा दब शुभ नामे जाहे दब शुभ आशीष माहे गाहे जब सय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you once again. 2 announcements before we disperse. First thing is, please hand over all your TADF filled forms. ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபில் பண்ணியிருப்பீங்க, கையெழுத்து